நான் மறுபிறவி எடுத்தேன். அதனால் என் கணவர் வில்லியமை சந்திப்பதை தவிர்த்தேன். அவர் என் குடும்பத்தினரிடம் பெண் கேட்டு பரிசுகளுடன் வந்தார். அதனால் நான் வெளிநாட்டில் படிக்க விண்ணப்பித்தேன். என்னை காண அவர் அனைத்தையும் துறந்து இங்கிலாந்து வந்தார். அதனால் நான் நீண்ட விடுப்பு எடுத்து என் குடும்பத்தை பார்க்க ஊருக்கு திரும்பினேன். இதற்கெல்லாம் காரணம் என் முற்பிறவியில் நான் வில்லியமுடன் 60 ஆண்டுகள் வாழ்ந்ததுதான். ஆனால் முதுமையில் அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தபோது வேறொரு பெண்ணின் பெயரை அவர் உச்சரிப்பதை கேட்டேன். லில்லி, நீ மட்டும் என் அருகில் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நான் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அவர் என்னை தொட்டதே இல்லை என்பதை அந்த தருணத்தில்தான் உணர்ந்தேன். அவரது முதல் காதலுக்கு 60 ஆண்டுகளாக உண்மையாக இருக்கவே இப்படிச் செய்தார். வில்லியமின் உண்மையான அன்பில் பாதியை கூட நான் பெறவில்லை. அந்த 60 ஆண்டுகளும் வீணானது. என் ஆழமான காதல் ஒரு கேலியாக முடிந்தது. அதனால் என் முற்பிறவியில் இறப்பதற்கு முன் நான் ஒரு வேண்டுதல் வைத்தேன். அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் வில்லியமை மீண்டும் சந்திக்கவே மாட்டேன். துரதிர்ஷ்டவசமாக நான் மறுபிறவி எடுத்தேன். ஆனால் வில்லியமின் காதலியாக ஏற்கனவே முடிவாகிவிட்ட நேரத்தில் பிறந்தேன். நான் மெதுவாக என் கைகளை இறுக்கிக் கொண்டேன். என் கண்களில் முன்னெப்போதும் இல்லாத உறுதி இருந்தது. என்னை தேற்றிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்து என் தாயிடம், அம்மா, நீங்கள் கலாச்சார குழுவிற்கு போகவில்லையா என்று கேட்டேன். நீ கிளம்பு. இராணுவ குடியிருப்பில் நடந்து செல்லும்போது பிரதான வாசலை அடைவதற்கு முன்பே எனக்கு குரல்கள் கேட்டன. வில்லியம் அண்ணா, நீங்கள் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறீர்கள். அரசு உணவகத்தில் உங்களுக்கு ஒரு விருந்து அளிக்கிறேன். தெளிவான மற்றும் உறுதியான ஒரு குரல் பதில் சொன்னது. வருங்காலத்தில் உனக்கு அது பல விஷயங்களுக்கு தேவைப்படும். நான் தலையை திருப்பி பார்த்தேன். அகலமான தோள்கள் மற்றும் நீண்ட கால்களைக் கொண்ட உயரமான நபர் சீருடையில் லில்லிக்கு முன்னால் நின்றிருந்தார். என் நினைவில் எப்போதும் உணர்ச்சியற்றவராக இருந்த அவர் இப்போது மிகவும் மென்மையாக இருந்தார். என் இதயம் ஒரு கணம் சுருங்கியது. இப்போது வெளியிலிருந்து அன்பை பார்க்கும்போதுதான் வில்லியமின் அன்பும் அன்பின்மையும் தெளிவாக தெரிந்தன. அவள் அங்கிருந்து கிளம்ப முற்பட்டாள். ஆனால் லில்லி ஏற்கனவே அவளை பார்த்துவிட்டாள். எம்மா அக்கா, நீங்களும் இங்கே இருக்கிறீர்களா? இந்த அழைப்பை கேட்டதும் நான் நின்றே ஆக வேண்டியிருந்தது. அவள் மெதுவாக திரும்பி அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தாள். நான் ஒரு வேலையாக கலாச்சார குழுவிற்கு போய்க் கொண்டிருக்கிறேன். வில்லியமின் கண்கள் என்னை தேடின. அவர் என்னை நோக்கி நடந்து வந்தார். இங்கே என் வேலை முடிந்துவிட்டது. நான் உன்னை அங்கே அழைத்துச் செல்கிறேன். அறிந்த அந்த வாசனை அருகில் வந்தபோது என் முற்பிறவி நினைவுகள் திரும்பின. நான் அறியாமலே பின்னோக்கிச் சென்றேன். வில்லியம் சற்று தயங்கினான். ஆனால் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. நான் அவனுடைய பிளைண்ட் டேட் நாங்கள் சந்தித்தது முதல் என் மீது அவனுக்கு ஈர்ப்பு இருந்தது வெளிப்படையாக தெரிந்தது. இந்த விலகல் அவன் நெருங்குவதை நான் தடுப்பதுதான் என்று அவனுக்கு தோன்றவே இல்லை. என்ன ஆச்சு? உடல்நிலை சரியில்லையா? எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. நான் தனியாகவே சென்று விடுவேன். வில்லியம் பேசுவதற்கு முன்னால் லிலியை பார்த்தான். கார் வெளியேதான் இருக்கிறது. எப்படியும் அது போகும் வழியில்தான் இருக்கிறது. சூழலை கருத்தில் கொண்டு நான் மேலும் வாக்குவாதம் செய்யவில்லை. அமைதியாக அவனை பின்தொடர்ந்து அந்த வளாகத்தை விட்டு வெளியே வந்தேன். லிலிக்கு வில்லியம் எதில் உதவினான் என்று அவன் கேட்கவில்லை. என் முந்தைய வாழ்க்கையில் என்னால் தெளிவாக பார்க்க முடியாமல் அன்பால் எதையும் வெல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் இந்த முறை நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடி மனதார புன்னகைத்தேன். இந்த முறை சர்வதேச நடனப் போட்டியில் கோப்பையை வெல்ல அவள் முயற்சிப்பாள். புதிய சீனா செழித்து வளர்வதை காண்பாள். ஆனால் அவள் மீண்டும் ஒருபோதும் ஏழ்மையில் இருக்க மாட்டாள். கலாச்சார குழுவின் நுழைவாயிலில் கார் நின்றது. நான் கதவை திறந்து வெளியே வந்தேன். நான் உள்ளே செல்ல தொடங்கியபோது வில்லியம் அவளை அழைத்தான். அது இருக்கட்டும், என் தோழன் இன்று இரவுக்கான 2 சினிமா டிக்கெட்டுகளை எனக்கு கொடுத்தான். இயல்பாகவே நான் ஒரு பொய்யைச் சொன்னேன். எனக்கு இன்று இரவு ஒத்திகை இருக்கிறது. அதனால் என்னால் வர முடியாது. அவளது மறுப்பால் வில்லியம் பேச்சின் இடையில் திகைத்தான். சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, நீ நீண்ட நாட்களாக பேசிக் கொண்டிருந்த படம் இது. லவ் ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரம் டவர். இரட்டை மேற்கோள் குறி. என் தோழனிடம் கேட்டு சிறப்பாக இந்த டிக்கெட்டுகளை வாங்கினேன். நான் அவனை பார்த்தேன். என்னால் அவனது எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. முந்தைய வாழ்க்கையிலும் வில்லியம் அவளது விருப்பங்களை இப்படித்தான் கவனித்துக் கொண்டான். அதனால் அவனும் தன்னை விரும்புகிறான் என்று நினைத்து அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள். ஆனால் இப்போது அந்த மாயையில் மூழ்க அவள் விரும்பவில்லை. இவ்வளவு இயல்பாக தன்னால் பொய் சொல்ல முடியும் என்று அவள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துவிட்டேன். நீங்கள் வேறு யாரையாவது அழைத்துச் செல்லுங்கள். அவளது தொனி முன்பை விட மாறியிருந்ததால் ஏதோ தவறு நடப்பதை வில்லியம் உணர்ந்தான். அவன் அவளையே 2 நொடிகள் உற்று பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னான், நான் லிலியுடன் இருந்ததுதான் காரணமா? வில்லியம் ஏன் அப்படிச் சொன்னான் என்று புரியாமல் நான் குழம்பி போனேன். பிறகு வில்லியம் தன் உதடுகளை இறுக்கிக் கொண்டு விரைப்பான குரலில் பேசினான். லிலியின் பெற்றோர் இருவரும் போர்க்களத்தில் இறந்தவர்கள். அவளது குடும்பத்தில் அவள் ஒருத்தி மட்டும்தான் இருக்கிறாள். முழு இராணுவ படைப்பிரிவும் அவளை பார்த்துக் கொள்கிறது. நீ அதிகமாக எதையும் யோசிக்காதே. அப்போதுதான் வில்லியம் உண்மையில் நான் பொறாமைப்படுகிறேன் என்று நினைத்திருக்கிறான் என்பது எனக்கு தெரிந்தது. அவளுக்கு அது வேடிக்கையாக இருந்தது. சிரித்துக்கொண்டே கலாச்சார குழுவிற்குள் நடந்தாள். மேஜர் வில்லியம், நீங்கள் தான் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறீர்கள். அவள் செல்வதையே பார்த்துக் கொண்டிருந்த வில்லியம், நான் ஏதோ பிடிவாதம் செய்கிறேன் என்று நினைத்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அங்கிருந்து சென்று விட்டான். நான் கலாச்சார குழுவிற்குள் நுழைந்ததும் சில தோழிகள் என்னை சூழ்ந்து கொண்டனர். அவர்களில் மிகவும் உற்சாகமாக இருந்தது ஹன்னா தான். நாங்கள் ஒரே பகுதியில் வளர்ந்தவர்கள் என்பதால் நெருக்கமான நண்பிகள். அதனால் அவள் எதையும் ஒளிக்காமல் பேசினாள். ஹன்னா கிசுகிசுப்பாக கேட்டாள், எம்மா, உனக்கும் மேஜர் வில்லியமுக்கும் நல்ல செய்தி ஏதாவது
வரப்போகிறதா? என்ன உளறுகிறாய்? எதையும் கண்மூடித்தனமாக யூகிக்காதே. இன்று மேஜர் வில்லியம் யாரையோ வைத்து குளிரூட்டியை ரெஃப்ரிஜரேட்டர் வீட்டுக்கு கொண்டு செல்வதை பார்த்தேன். அது அவர் உனக்கு திருமண நிச்சயதார்த்த பரிசுகளை கொண்டு சென்றது இல்லையா? குளிரூட்டியா? நான் அதிர்ச்சியடைந்தேன். பின்னர் லில்லி முன்பு சொன்ன உதவி அந்த குளிரூட்டியாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டேன். எனக்கு சரியாக நினைவிருந்தால் வில்லியமின் மாத சம்பளம் 237 யுவான். ஆனால் ஒரு குளிரூட்டியின் விலை குறைந்தது 300 யுவான். என் மனதில் ஒரு சிறிய எள்ளல் உணர்வு ஏற்பட்டது. வில்லியம் தாராளமாக செலவு செய்ய தயாராகத்தான் இருந்தான். ஆனால் இதற்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை. நான் கை நீட்டி ஹன்னாவின் நெற்றியில் தட்டினேன். மேஜர் வில்லியமுக்கும் எனக்கும் இன்னும் திருமண பேச்சே ஆரம்பிக்கவில்லை. இனிமேல் இப்படிச் சொல்லாதே. என் முகம் மிகவும் தீவிரமாக இருந்ததால் ஹன்னா பயந்து போய் வாயை மூடிக்கொண்டாள். நான் மற்றவர்களை பார்த்தேன். செப்டம்பர் மாதம் என்பதால் அந்த பகுதியில் பணியில் இருக்கும் வீரர்கள் தங்கள் குடும்பத்தை சந்திக்க திரும்பும் காலம் அது. அவர்களை வரவேற்க கலாச்சார குழு பல நிகழ்ச்சிகளை தயார் செய்ய வேண்டியிருந்தது. முதன்மை நடனக் கலைஞராக எந்த தவறும் செய்யக்கூடாது என்று குழு தலைவி எனக்கு கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஒத்திகையை முடித்தபோது மாலை நேரமாகிவிட்டது. சூரியன் மறையும் வேளையில் குழு தலைவி மேகன் உள்ளே வந்து என்னிடம் ஒரு படிவத்தை கொடுத்தார். எம்மா, வரவேற்பு நிகழ்ச்சியில் இராணுவத்தினருக்கும் நம் குழுவினருக்கும் இடையிலான இணை நடனத்திற்கான ஜோடிகளின் பட்டியல் இது. குழு உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டு முடித்ததும் சமர்ப்பி. நான் அதை வாங்கிக் கொண்டேன். சரி, பணி முடிந்தது. ஆடை மாற்றிவிட்டு வீட்டிற்கு திரும்பியதும் அந்த தாளை விரித்து பார்த்தேன். அதில் முதல் வரியில் வில்லியமுடன் என் பெயர் இணைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரின் பெயர்களும் அந்த பட்டியலில் ஒன்றாக இருந்தன. அது அவள் கடந்த காலத்தில் பார்த்த திருமணச் சான்றிதழைப் போலவே இருந்தது. அவள் ஒருமுறை அதை தற்செயலாக பார்த்துவிட்டு எழுந்து வெளியே நடந்தாள். 3 நிமிடங்கள் கழித்து லில்லியின் கதவை தட்டி நேராகச் சொன்னாள். அடுத்த வாரம் நடக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியில் இராணுவத்தினருடன் இணைந்து நடனமாட வாய்ப்பு இருக்கிறது. நீ இதில் கலந்து கொள்ள விரும்புகிறாயா? இரட்டை மேற்கோள் குறி. லில்லி முதலில் அதிர்ச்சியடைந்தாள். பிறகு அவள் கண்களில் ஒரு மகிழ்ச்சி மின்னியது. வாய்ப்பு கிடைத்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். மிக்க நன்றி சகோதரி எம்மா. தெளிவான பதில் கிடைத்ததும் நான் வீட்டிற்கு திரும்பி என் மேஜையில் அமர்ந்தேன். அமைதியாக ஒரு பேனாவை எடுத்து காகிதத்தில் இருந்த என் பெயரை அடித்துவிட்டு 3 எழுத்துக்களை சேர்த்தேன். லில்லி. முந்தைய பிறவியில் வில்லியமுடன் இருந்த ஒவ்வொரு தொடர்பையும் அவள் ஒவ்வொன்றாக தவிர்த்தாள். இனி எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக. மறுநாள் கலாச்சார குழுவின் வேலையில் நான் நாள் முழுவதும் பிஸியாக இருந்தேன். ஹன்னா என்னிடம் லில்லியின் பெற்றோர் இறந்த பிறகு லூ குடும்பத்தினர் லில்லியை தத்தெடுத்து வளர்க்க விரும்பினார்கள். ஆனால் அவள் மறுத்துவிட்டதாக கேள்விப்பட்டேன். எம்மா, நீ வருத்தப்படும்படி எதையும் கோபத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லவே இதையெல்லாம் சொல்கிறேன். இரட்டை மேற்கோள் குறி. அவருடைய நேர்மையான ஆலோசனையை கேட்டு நான் மென்மையாகச் சிரித்தேன். எனக்கு தெரியும் கேப்டன். அப்படியானால் நான் பட்டியலை உங்களுக்காக மாற்றுகிறேன். தேவையில்லை, அப்படியே விட்டுவிடுங்கள். இரட்டை மேற்கோள் குறி. மேகன் என்னையே உற்று பார்த்துவிட்டு சரி என்று மட்டும் சொன்னாள். சொல்லப்போனால் இன்று இரவு நெசவு தொழிற்சாலை ஊழியர்கள் ஏற்பாடு செய்துள்ள நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது. நாம் இருவரும் சேர்ந்து அதை பார்ப்போம். நான் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி என்றேன். இருவரும் மிதிவண்டிகளில் நெசவு தொழிற்சாலையை நோக்கிச் சென்றனர். வழியில் காற்று என் காதுகளை மென்மையாக தழுவிச் சென்றது. நான் மெதுவாக மூச்சை வெளிவிட்டேன். உண்மையில் முந்தைய பிறவியில் இறக்கும் வரை வில்லியமிற்கும் லில்லிக்கும் இடையிலான வரலாற்றை அவள் அறிந்திருக்கவில்லை. ஒருவேளை வில்லியமிற்கே லில்லியை எப்போது பிடிக்கத் தொடங்கியது என்று தெரிந்திருக்காது. இதை நினைத்து நான் என்னைத்தானே கேலி செய்து கொண்டு சிரித்தேன். அந்த பிறவியில் தினமும் என்னை வந்து சேர்ந்தபோது வில்லியம் என்ன உணர்ந்திருப்பார் என்று வியந்தேன். வருத்தமா அல்லது இரக்கமா? அவர் விரும்பாத ஒருவருடன் 60 ஆண்டுகள் வாழ்வது அவருக்கு கடினமாக இருந்திருக்கும். ஆனால் பரவாயில்லை. இந்த பிறவியில் அவர் நிம்மதியாக இருக்கலாம். அவர் தனது உண்மையான உணர்வுகளை விரைவாக புரிந்துகொண்டு தான் விரும்பிய பெண்ணை அடைய நான் வழிவகுப்பேன். அந்த எண்ணத்துடன் நான் மிதிவண்டியை வேகமாக மிதித்தேன். சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு இருவரும் நெசவு தொழிற்சாலைக்கு வந்தடைந்தனர். விளக்குகள் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்தன. அந்த இடம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. மேகன் தன் மிதிவண்டியை நிறுத்திவிட்டு புன்னகைத்தாள். நீ போய் இடம் தேடு. நான் என் பழைய நண்பர்களை பார்த்து வருகிறேன். நான் புன்னகையுடன் தலையசைத்தேன். மேகன் சென்ற பிறகு நானும் என் மிதிவண்டியை சுவரோரம் நிறுத்தினேன். நெசவு தொழிற்சாலைக்குள் நுழைய திரும்பியபோது ஒரு பச்சை நிற ராணுவ ஜீப் அருகில் மெதுவாக நிற்பதைக் கண்டேன். நான் நின்றேன். வில்லியம் காரிலிருந்து இறங்கி வந்து பயணிகள் கதவை திறப்பதை கவனித்தேன். அப்போது அவருடைய கண்டிப்பான குரல் கேட்டது. இன்று இரவு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. என்னுடன் இரு, எங்கும் சென்று விடாதே. லில்லி காரை விட்டு இறங்கி ஆர்வத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள். வில்லியம் அண்ணா, வழி முழுவதும் என்னை வற்புறுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். ஓ எம்மா சகோதரி, நீங்களும் இங்கேதான் இருக்கிறீர்களா? என்னால் சரியான நேரத்தில் தவிர்க்க முடியவில்லை. ஆம், நான் எங்கள் கேப்டனுடன் வந்தேன். வில்லியம் அவள் மிதிவண்டியை பார்த்து ஏன் வருவதற்கு முன் என்னிடம் கேட்கவில்லை என்று கேட்டான். நான் உன்னை அழைத்து வந்திருப்பேனே. நான் புன்னகைத்து என் தலையை அசைத்தேன். பரவாயில்லை, நிகழ்ச்சி தொடங்கப் போகிறது. நாம் உள்ளே செல்வோம். அவள் முகபாவனை சாதாரணமாக இருப்பதை பார்த்து வில்லியம் அதை பற்றி அதிகம் நினைக்கவில்லை. மூவரும் ஒன்றாக உள்ளே சென்றனர். ஆனால் சுமார் 10 மீட்டர் சென்றதும் லில்லி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் மிகவும் பரபரப்பான இடத்திற்கு விரைந்தாள். வில்லியம் முதலில் என்னை திரும்பி பார்த்தான். ஆனால் லில்லி மேலும் மேலும் தூரம் சென்றதால் அவனால் பொறுக்க முடியாமல் அவளை துரத்திச் சென்றான். அவனது உருவம் கூட்டத்திற்குள் மறைவதை பார்த்து நான் நடப்பதை நிறுத்தினேன். 2 வினாடிகளுக்குப் பிறகு நான் ஒரு முடிவை எடுத்தேன். அவள் விரைவாக மற்றொரு திசையில் நடந்து சென்று
ஒரு இருக்கையை கண்டுபிடித்து நிகழ்ச்சி தொடங்குவதற்காக அமர்ந்தாள். அருகில் இருந்த இளம் பெண்கள் கிசுகிசுப்பதை அவள் லேசாக கேட்டாள். அந்த ஜோடியை பாருங்கள், அவர்கள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள். எங்கே? ஓ, நான் அவர்களை பார்க்கிறேன். இந்த குரலை கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் நின்றது. நான் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே ஹன்னாவின் கோபமான சத்தத்தை கேட்டேன். வில்லியம், நீ யாருடைய கையை பிடித்துள்ளாய்? ஹன்னா சத்தமாக பேசினாள். ஒரு கணம் கிட்டத்தட்ட அனைவரும் திரும்பி பார்த்தனர். ஆனால் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. அவள் வில்லியமை சுட்டிக்காட்டி, உனக்கு ஏற்கனவே ஒரு துணையே இருக்கிறாள். நீ எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்யலாம்? இரட்டை மேற்கோள்குறி. கூட்டத்தினர் கவனித்துக் கொண்டிருக்கும் நிலையில் வில்லியம் லில்லியின் கையை விட்டுவிட்டான். அவனது முகம் குளிர்ந்தது. நான் என்ன செய்தேன்? இந்த நேரத்தில் நான் எழுந்து ஹன்னாவை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஹன்னா, போதும் நிறுத்து. ஹன்னா கடைசியில் என்னை பார்த்தாள். அவள் கண்கள் விரிந்தன. எம்மா, ஆண்களை இத்தகைய கெட்ட பழக்கங்களுடன் தப்பிக்க விடக்கூடாது. வில்லியம், நான் அவள் கையை இறுக்கமாக பிடித்து தாழ்ந்த குரலில் சொன்னேன். ஹன்னா, அவனுக்கும் எனக்கும் இடையில் ஒன்றுமில்லை. ஹன்னா திகைத்து நின்றாள். நான் மனதிற்குள் பெருமூச்சு விட்டு மென்மையாக சொன்னேன், நல்ல பிள்ளையாக இரு. அமர்ந்து நிகழ்ச்சியை பார். இரட்டை மேற்கோள்குறி. பின்பு நான் வில்லியமை பார்த்து மென்மையாக தலையசைத்தேன். மன்னிக்கவும், என் தோழி உங்களை யாரோ என்று தவறாக எண்ணிவிட்டாள். வில்லியத்தின் முகம் மாறியது. ஆனால் கடைசியில் அவன் எதுவும் சொல்லவில்லை. அதிர்ஷ்டவசமாக தாளச்சத்தத்துடன் நகைச்சுவை நிகழ்ச்சி விரைவாக தொடங்கியது. கூட்டத்தினரின் கவனம் விரைவில் திசை திருப்பப்பட்டது. நிகழ்ச்சி இரவு 9 மணிக்குத்தான் முடிந்தது. தன் தோழிகளிடம் விடைபெற்ற பிறகு ஹன்னா என்னை இழுத்துக்கொண்டு ஜவுளி ஆலைக்கு வெளியே இருந்த ஒரு மரத்திற்கு நேராகச் சென்றாள். அவள் கோபமாக, உனக்கு என்னதான் ஆகிறது என்று கேட்டாள். வில்லியம் இன்று இரவு செய்தது கொள்கை ரீதியான கல்வி அலுவலகம் குறிப்பிடும் முறையற்ற ஆண் பெண் உறவுதான் என்பது உனக்கு தெரியுமா? நான் பெருமூச்சு விட்டேன். ஹன்னா, அவனுக்கும் எனக்கும் இடையில் உண்மையில் எதுவுமில்லை. மறுபிறவிக்கு பிறகு வில்லியமுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் ஜோடி என்று சொல்வதே இப்போது கடினம். ஹன்னா மேலும் சொல்ல விரும்பினாள். ஆனால் வில்லியம் தனியாக வருவதை கண்டாள். அவன், நான் உன்னிடம் ஒன்று பேச வேண்டும் என்றான். ஹன்னா தன்னை தடுத்துக் கொண்டாலும் அவனை பார்த்து எள்ளி நகையாமல் இருக்க முடியவில்லை. எம்மா, நான் உனக்காக அருகில் காத்திருக்கிறேன். ஒருவேளை வில்லியம் பொது இடத்தில் அவமானப்பட்டது இதுவே முதல் முறை என்பதால் அவன் சற்று சங்கடமாக தெரிந்தான். ஆனால் ஹன்னா சென்ற பிறகு அவன் தீவிரமாக பேசினான். நான் லில்லியின் கையை பிடிக்கவில்லை. அவள் தவறாக பார்த்திருப்பாள். எனக்கு தெரியும். லில்லி எங்கே? நேரம் ஆகிவிட்டது. அவள் தனியாக இருப்பது பாதுகாப்பானது அல்ல. ஒருவேளை முந்தைய வாழ்க்கையின் பாடங்கள் மிகவும் ஆழமாக இருந்ததால் இருக்கலாம். வில்லியம் லில்லியை பாதுகாத்ததோ அல்லது அவள் கையை பிடித்ததோ என்னை சற்றும் பாதிக்கவில்லை. எனது இந்த தாராள மனப்பான்மையைக் கண்டு வில்லியமின் கண்கள் துடித்தன. அவன் பொறுமையாக, நான் உன்னிடம் பொய் சொல்லவில்லை என்று விளக்கினான். ஆனால் இது எனக்குள் சிரிப்பை மட்டுமே வரவழைத்தது. வில்லியம், முந்தைய வாழ்க்கையில் நீ என்னிடம் போதுமான அளவு பொய் சொல்லிவிட்டாய். இன்னும் ஒரு முறை சொல்வதால் எந்த மாற்றமும் வந்துவிடாது. ஆனால் வெளிப்படையாக, மேஜர் வில்லியம், உங்கள் விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கிளம்பலாமா என்றேன். வில்லியம் தன் முன்னால் அமைதியாக இருந்த பெண்ணை பார்த்துவிட்டு பஞ்சை இடிப்பது போன்ற விசித்திரமான உணர்வை பெற்றான். ஆனால் அவனது கௌரவம் அவனை தொடர்ந்து வற்புறுத்த அனுமதிக்கவில்லை. இறுதியில் அவன் கண்களை தாழ்த்தி வழிவிட்டு என்னை நகர அனுமதித்தான். ஆனால் நான் என் மிதிவண்டியில் செல்வதை பார்த்தபோது அவனுக்கு சற்றே அசௌகரியமாக இருந்தது. வில்லியம், அண்ணா, நீங்களும் எம்மா அக்காவும் விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டீர்களா? எப்படியோ அருகில் வந்த லில்லி மென்மையாக கேட்டாள். வில்லியம் அதிகம் பேச விரும்பாமல் காரை நோக்கி நடந்தபடியே சாதாரணமாக பதிலளித்தான். பரவாயில்லை. அவள் அவ்வளவு எளிதில் கோபப்படும் ரகம் அல்ல. லில்லி மெதுவாக, வில்லியம் அண்ணா, எனக்காக நீங்கள் தொடர்ந்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. என்னால் பார்த்துக்கொள்ள முடியும் என்றாள். வில்லியம் நீண்ட நேரம் அமைதியாக இருந்துவிட்டு இறுதியில் பேசினான். போகலாம். நான் உன்னை வீட்டில் விடுகிறேன். அன்று முதல் வில்லியமை நான் அதிகம் பார்க்கவில்லை. ஒருவேளை அவன் பணிகளில் இருந்திருக்கலாம். இராணுவ முகாமிலிருந்து எக்கால முழக்கங்கள் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருந்தன. எனக்கோ அதைவிட முக்கியமான வேலைகள் இருந்தன. கலாச்சார குழு அலுவலகத்தில் மேகன் விண்ணப்ப படிவத்தை மேசையின் மீது வைத்தாள். நீ உண்மையிலேயே இதை யோசித்துதான் முடிவெடுத்தாயா? நீ போக விரும்புகிறாயா? இந்த ஆண்டு சர்வதேச நடனப் போட்டியை நான் ஏற்கனவே தவறவிட்டு விட்டேன். ஆனால் அடுத்த முறை முயற்சி செய்தே ஆக வேண்டும். மேகன் என் தோளை தட்டினார். நல்லது. இந்த பரந்த பூமியில் அத்தகைய துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும். யார் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்மானிப்பார்கள்? மேகனிடம் பேசிய பிறகு விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தேன். நான் திரும்பிய போது ஒரு உயரமான உருவத்தின் மீது நேராக மோதினேன். வில்லியமின் முகத்தில் புன்னகை விரிவதற்கு முன்பே அவள் கையில் இருந்த படிவத்தை பார்த்து அவர் உறைந்து போனார். பயணத்தினால் தூசி படிந்த இராணுவ உடையில் இருந்த வில்லியமை பார்த்து நான் ஒரு நிமிடம் தயங்கினேன். ஆனால் அவர் விரைவாக சுதாரித்துக் கொண்டு, இங்கே என்ன செய்கிறாய் என்று சாதாரணமாக கேட்டார். நீ நம் கேப்டனை தேடுகிறாயா? இரட்டை மேற்கோள்குறி. வில்லியம் சில நொடிகள் அவளையே உற்று பார்த்துவிட்டு பதிலளித்தார். இல்லை, நான் உன்னை தேடி வந்தேன். நான் கிளம்ப பார்த்தேன், ஆனால் நின்றுவிட்டேன். இரட்டை மேற்கோள்குறி. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வில்லியம் எப்போதும் அவளிடம் குளிர்ச்சியாகவும் விலகியும் இருந்ததை நான் தெளிவாக நினைவு கூர்ந்தேன். இரு வாழ்க்கையிலும் வில்லியம் அவளை தேடி வந்து பேசியது இதுவே முதல் முறை.
நான் இயல்பாகவே கேட்டேன், என்ன விஷயம்? வில்லியம் லேசாக இருமினார், அவரது முகம் தீவிரமாக இருந்தது. வரவேற்பு விருந்து நாளை மறுநாள். லில்லி உன்னிடம் சில நடன அடியை கற்றுக்கொள்ள விரும்புகிறாள். நீ அதற்கு சம்மதிப்பாயா என்று கேட்டு வரச் சொன்னாள். ஆக, இது லில்லிக்காகவா? இரட்டை மேற்கோள்குறி. வில்லியமை பார்த்தபோது கடந்த காலத்தின் ஒரு விஷயம் திடீரென நினைவுக்கு வந்தது. திருமணமாகி 2 ஆண்டுகள் கழித்து அவள் கலாச்சார குழுவிற்கு திரும்ப விரும்பினாள். ஆனால் பழைய கேப்டன் மேகன் ஏற்கனவே ஓய்வு பெற்றுவிட்டார். குழுவிற்கு இன்னும் ஆட்கள் தேவையா என்று விசாரிக்க அவர் உதவ வேண்டும் என்று அவள் கேட்டாள். அப்போது இராணுவ பகுதி தலைமை அதிகாரியாக இருந்த வில்லியம், நான் கேட்பது சரியாக இருக்காது என்று உறுதியாக கூறினார். மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று கூறி அதை தவிர்த்துவிட்டு, ஆனால் லில்லி கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக உடைகளை கூட மாற்றிக்கொள்ளாமல் அவளுக்கு உதவ அவர் ஓடி வந்தார். நான் பெருமூச்சு விட்டு சாதாரணமாகச் சொன்னேன், சரி, ஆனால் நேரம் குறைவு. என்னால் அவளுக்கு அடிப்படை நடனங்களை மட்டுமே கற்றுத்தர முடியும். வில்லியம் தலையசைத்துக் கொண்டார். புரிகிறது. ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. இதை கேட்டதும் நான் செல்லத் திரும்பினேன். ஆனால் வில்லியம் மீண்டும் பேசினார். எப்படியிருந்தாலும் உனக்கு எப்போது நேரம் கிடைக்கும்? என் பெற்றோர் உன்னுடன் இரவு உணவு அருந்த விரும்புகிறார்கள். என் இதயம் திடீரென நடுக்கமடைந்தது. அதன் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் வில்லியம் இந்த அழைப்பை விடுத்திருக்க மாட்டார். இருந்தாலும் கடந்த பிறவியில் லிலியின் சாதாரண பிரச்சனையை தீர்த்துவிட்டு பிறகு இந்த வாழ்நாள் அர்ப்பணிப்பை பற்றி சாதாரணமாக பேசியது போலவே இப்போதும் சொன்னார். என் இதயத்தில் கொதித்துக் கொண்டிருந்த உணர்ச்சிகள் திடீரென வெடித்தன. வில்லியத்திற்கு முன்னால் திரும்பி நின்று நான் தெளிவாகச் சொன்னேன், உங்கள் அன்பான அழைப்பிற்கு நன்றி மேஜர் வில்லியம், ஆனால் இதை பற்றி நாம் இன்னொரு சமயம் பேசுவோம். அவள் உறுதியாக திரும்பிச் செல்வதை பார்த்த வில்லியம் முதலில் திகைத்து நின்றார். பிறகு அவர் கண்களில் அரிதான ஒரு ஏமாற்ற உணர்வு மின்னியது. அவள் கண்களுக்கு தெரியாமல் மறையும் வரை அவர் அங்கிருந்து நகரவில்லை. அன்று மதியம் லிலி கலாச்சார குழுவிற்கு வந்தாள். அவள் என் முன்னால் கீழ்ப்படிதலுடனும் இனிமையுடனும் நின்றாள். எம்மா அக்கா, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததற்கு மன்னிக்கவும். நான் அவளை கலவையான உணர்வுகளுடன் பார்த்தேன். இறுதியாக நான் ஒரு நீண்ட மூச்சை எடுத்தேன். இதில் தொந்தரவு ஏதுமில்லை. நாம் வேலையை தொடங்குவோம். ஒரு நாள் முழுமைக்கும் பிறகு லிலியின் நடனம் ஓரளவு நன்றாக இருந்தது. என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. லிலி, நீ கலாச்சார குழுவில் சேர வேண்டும் என்று நினைத்ததுண்டா? லிலி சிறிது நேரம் யோசித்துவிட்டு பதற்றத்துடன் பார்த்தாள். இல்லை எம்மா அக்கா, நீங்களும் வில்லியம் அண்ணாவும் திருமணம் செய்து கொண்ட பிறகு நான் என் அத்தையுடன் இருக்க கிழக்கு மாகாணத்திற்கு செல்கிறேன். நான் மெதுவாக கேட்டேன், அவருக்கும் எனக்கும் திருமணமான பிறகு ஏன் காத்திருக்க வேண்டும்? லிலி சாதாரணமாகச் சொன்னாள், நாங்கள் சிறு வயதிலேயே சத்தியம் செய்து கொண்டோம். அவருக்கு திருமணம் நடக்கும்போது நான் அங்கே இருக்க வேண்டும். நான் நீண்ட நேரம் மௌனமாக இருந்துவிட்டு இறுதியாக புன்னகைத்தேன். சரி, நேரமாகிவிட்டது. நீ கிளம்பு. லிலி எழுந்து நின்றாள். சரி எம்மா அக்கா, நீங்களும் சீக்கிரம் வீட்டிற்குச் சென்று விடுங்கள். நான் மேடையின் ஓரத்தில் அமர்ந்து லிலி செல்வதை பார்த்தபடி மெதுவாக முணுமுணுத்தேன். உண்மையில் அந்த திருமணத்தில் கலந்து கொள்பவள் மணமகளாகவே இருக்க முடியும், வெறும் விருந்தினராக அல்ல. அந்த தருணத்தில் கடந்த பிறவியில் திருமண விருந்தின்போது வில்லியம் ஏன் கவனக்குறைவாக இருந்தார் என்பதற்கான விடை கிடைத்தது. அவருக்கு தேவைப்பட்டவள் நான் அல்ல. சூரியன் மறையும் நேரத்தில் நான் வீட்டிற்குச் செல்ல தயாரானேன். நடன பயிற்சி அறையின் கதவை பூட்டியபோது யாரோ என் தோளில் தட்டினார்கள். திரும்பி பார்த்தபோது ஹன்னா தீவிரமான முகத்துடன் என் பின்னால் நின்று கொண்டிருந்தாள். நீ மேல் படிப்பிற்காக பிரான்ஸ் செல்ல தயாராகிறாய் என்று கேப்டனிடம் கேள்விப்பட்டேன். இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அவள் கேள்வியை கேட்டதும் நான் இயலாமையுடன் சொன்னேன், நீ இந்த நாட்களில் வரவேற்பு விருந்திற்கான ஒத்திகையில் பிஸியாக இருந்தாய். எல்லாம் முடிந்த பிறகு உன்னிடம் சொல்லலாம் என்று காத்திருந்தேன். ஹன்னா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நீ வில்லியமிடம் சொல்லிவிட்டாயா என்று கேட்டாள். அவர் அதற்கு சம்மதிக்கிறாரா? எல்லாவற்றிற்கும் மேலாக வில்லியம் மீது எனக்கு இருந்த வெளிப்படையான பாசம் காரணமாக நான் விஷயங்களை விளக்கிய பிறகும் அனைவரின் கண்களிலும் நாங்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளப் போகும் தம்பதியாகவே இருந்தோம். நான் பொறுமையாகச் சொன்னேன், ஹன்னா, நான் வில்லியமுடன் பிரிந்துவிட முடிவு செய்துவிட்டேன். இனிமேல் நான் செல்லும் பாதைக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. எனது பதிலை கேட்டு ஹன்னா அதிர்ந்து போனாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவள் உறுதியாக தலையசைத்தாள். அது நிம்மதியாக இருக்கிறது. வில்லியம் உனக்கு சரியானவர் இல்லை என்றே நான் நினைத்தேன். இருவரும் பேசிக்கொண்டே வாயிலை நோக்கி நடந்தனர். வீட்டின் கூரை அடியில் இருந்த விளக்கு அவர்களின் நிழல்களை நீளமாக மாற்றியது. நிலவு உதித்தது, சூரியன் மறைந்தது. வரவேற்பு நிகழ்ச்சி கண் இமைக்கும் நேரத்தில் வந்து சேர்ந்தது. கலாச்சார குழுவின் வருகை இராணுவ பிரிவின் தீவிரமான சூழலை மாற்றியது. இளம் வீரர்கள் சிரித்துக்கொண்டே மேடையை அமைக்க உதவினர். வில்லியம் தனது சீருடையில் நின்றார். கூட்டத்தினர் மத்தியில் என் கண்களை தேடினார். அவர் முன்னே வந்து கேட்டார், உதவி ஏதாவது வேண்டுமா? கலாச்சார குழுவில் இருந்த மற்றவர்கள் உடனடியாக கேலி செய்யத் தொடங்கினர். மேஜர் வில்லியம் தனது மனைவியின் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார். நீங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட என் இதயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவள் வில்லியமை பார்த்து அமைதியாகச் சொன்னாள், வேண்டாம், நன்றி. அவளது கண்களில் இருந்த குளிர்ச்சியை வில்லியம் கவனிக்கவில்லை என்று தோன்றியது. சரி, அப்படியானால் நான் வேறு இடத்திற்கு செல்கிறேன். இதை எடுத்துக்கொள். அவர் கொடுத்த ஹேர்பினை பார்த்து நான் குழப்பமடைந்தேன். வில்லியம் விளக்கினார், முன்பு உன் தலைமுடி நீளமாக வளர்ந்து
வளர்ந்துவிட்டதாகவும் அதை வெட்ட விரும்புவதாகவும் கூறினாய். உனக்காக இதை வாங்கித் தரும்படி ஒரு தோழனிடம் கேட்டுக்கொண்டேன். நான் சாதாரணமாகச் சொன்ன ஒரு புகாரை வில்லியம் நினைவில் வைத்திருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் விரைவில் அதை மறந்துவிட்டேன். இந்த அக்கறை அநேகமாக அவர் லில்லியுடன் பழகி பெற்ற திறமையாக இருக்கலாம். நான் சொன்னேன், தேவையில்லை. இதை யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு வைத்திருங்கள். இன்று இரவு வில்லியமின் நடன கூட்டாளி நான் இல்லை. அவர் மேடையில் இருக்கப் போவதில்லை. அதனால் தலைமுடியை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வேகமாக நடப்பதை கவனித்த வில்லியம் நீண்ட நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அந்த ஹேர்பினை தனது பையில் போட்டுக்கொண்டார். நேரம் கடந்தது. நான் முடிவடைந்த மேடையை பார்த்துவிட்டு கேப்டன் மேகனிடம் அறிக்கை அளிக்கச் சென்றேன். மேகன் திருப்தியுடன் தலையசைத்துவிட்டு ஏதோ ஒன்றை நினைவு கூர்ந்தார். அவர் சொன்னார், எம்மா, உன் வெளிநாட்டு படிப்புக்கான விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது. உன் சொந்த விஷயங்களை சரிசெய்த பிறகு நீ எப்போது வேண்டுமானாலும் கிளம்பலாம். என் கண்கள் திடீரென மின்னின. நன்றி கேப்டன். மேகன் புன்னகைத்தார். சரி, வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்கப் போகிறது. மேடைக்குச் சென்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கு. மாலை காலை 7 மணிக்கு ஒலிபெருக்கிகளில் உற்சாகமான இசை ஒலித்தது. நான் மேடைக்குச் சென்றேன். நான் பார்த்த இடமெல்லாம் ராணுவ பச்சை நிறமாக இருந்தது. அவள் தொண்டையை சரிசெய்து கொண்டு மைக்ரோஃபோனை எடுத்தாள். முன்வரிசையில் அமர்ந்திருந்த ராணுவ அதிகாரிகள் அனைவரும் வில்லியமை பார்த்தனர். மேஜர், இப்படி ஒரு துணையுடன் நீங்கள் இன்று இரவு நடனமாடப் போகிறீர்கள். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. அந்த தருணத்தில் எனது குரல் மேடையிலிருந்து கேட்டது. அடுத்து நமது வரவேற்பு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வு சமூக நடனம். பதிவு செய்த பங்கேற்பாளர்கள் ஜோடிகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். முதல் குழு வில்லியம் மற்றும் லில்லி. எனது குரல் மைதானம் முழுவதும் ஒலிபெருக்கிகள் வழியாக எதிரொலித்தது. அந்த ராணுவ பச்சை நிற கூட்டம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தது. பிறகு உற்சாகமாக கைதட்டியது. முன்வரிசை அதிகாரிகள் மட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வில்லியம், என்ன நடக்கிறது? லில்லியுடன் எப்படி ஜோடி சேர்ந்தாய்? உன் துணை நிச்சயமாக தைரியமானவள். அப்படியே நிற்காதே. லில்லி ஏற்கனவே முன்னால் வந்துவிட்டாள். வில்லியம் உள்ளுக்குள் குழப்பமடைந்தாலும் எழுந்து லில்லியை நோக்கிச் சென்றான். மேடையில் நின்றபடி அவர்கள் இருவரும் நெருங்கி வருவதை பார்த்தேன். என் மனம் அமைதியாக இருந்தது. அனைத்து நடன ஜோடிகளையும் அறிவித்த பிறகு நான் மேடையிலிருந்து இறங்கி கலாச்சார குழுவுடன் அமர்ந்தேன். இசை ஒலிக்கும்போது வில்லியம் லில்லியை கவனமாக வழிநடத்துவதை பார்த்தேன். நான் மெதுவாக கண் சிமிட்டினேன். வில்லியம், இது நான் உனக்காக உருவாக்கிய வாய்ப்பு. இதை வீணாக்காதே. நேரம் கடந்தது. வரவேற்பு நிகழ்ச்சி உற்சாகமாக முடிந்தது. கடைசி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிறகு நான் சீக்கிரம் கிளம்பினேன். வீட்டிற்கு வந்ததும் நேராக என் தாயின் அறைக்கு சென்றேன். அம்மா, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். என் அம்மா விளக்குக்கு அடியில் அமர்ந்து தையல் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் குழப்பத்துடன் நிமிர்ந்து பார்த்தார். என்ன ஆச்சு? உண்மையை சொல்ல வேண்டிய அந்த தருணத்தில் என் தொண்டை அடைப்பது போல உணர்ந்தேன். நான் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து பல சிந்தனைகளுக்கு பிறகு, அம்மா, நான் மேல் படிப்புக்காக பிரான்ஸ் செல்ல விரும்புகிறேன். அதற்கு 1 வருடம் ஆகும் என்றேன். என் தாயின் முகம் சுருங்கியது. பின் என் பதற்றமான பார்வையின் கீழ் அவர் திடீரென புன்னகைத்தார். இரட்டை மேற்கோள் குறி. உன் தந்தை எப்போதும் சொல்லுவார், பிள்ளைகள் வெளியே சென்று தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று. உன்னை நான் திருமணம் செய்து வைக்க மட்டுமே வளர்க்கவில்லை. அவர் என் கையை பிடித்து அன்புடன் சொன்னார், உனக்கு விருப்பமென்றால் செல். நான் உனக்காக இங்கே காத்திருப்பேன். என் இதயத்தில் இருந்த பாரம் ஒரு வழியாக குறைந்தது. நான் கண்களை மூடிக்கொண்டு என் தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டேன். நீண்ட நேரம் பேச முடியாமல் இருந்தேன். அம்மாவிடம் சொன்ன பிறகு வெளிநாட்டு படிப்புக்கான ஆவணங்களை தயார் செய்யத் தொடங்கினேன். செப்டம்பர் இறுதி வரை நான் பிஸியாகவே இருந்தேன். அப்போதுதான் அவள் அனைத்து நடைமுறைகளையும் முடித்து விசாவை பெற்றாள். அவள் கிளம்புவதற்கு முந்தைய நாள் எதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சரிபார்த்துக் கொண்டிருந்தபோது வில்லியமின் குரல் கேட்டது. தோழர் எம்மா, வீட்டில் இருக்கிறீர்களா? நான் வெளியே வந்தேன். மேஜர் வில்லியம், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? வில்லியம் தன் இதழ்களை இறுக மூடிக்கொண்டு தீவிரமான முகபாவனையுடன் இருந்தான். என்னுடன் பூங்காவிற்கு வருகிறாயா? அவனை அப்படி பார்த்தபோது நான் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு தலையசைத்தேன். அந்த 60 ஆண்டுகால கடந்த கால வாழ்க்கைக்கு இது ஒரு சரியான முடிவாக இருக்கட்டும். நீயும் லிலிவும் ஒன்றாக வளர்ந்தவர்கள். எனவே உங்கள் இருவருக்கும் இடையிலான புரிதல் மற்றவர்களை விட அதிகம். நடனத்திற்கு அவள் ஒரு சிறந்த ஜோடி. அவளது அமைதியான தோற்றத்தை பார்த்த வில்லியம் தன் நெஞ்சில் ஒரு விவரிக்க முடியாத இறுக்கத்தை உணர்ந்தான். முந்தைய மீ நெருப்பை போல அவனையே சுட்டெரிக்கும் ஆர்வத்துடன் இருந்தாள் என்றால், தற்போதைய மீ ஒரு காற்று போல இருந்தாள். அவன் என்ன செய்தாலும் அது அவன் மீது படாமல் தடம் தெரியாமல் கடந்து சென்றது. அவன் உறுதியாக பேசினான். தோழர் எம்மா, நான் ஏற்கனவே முடிவெடுத்துவிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் முற்றத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. லிலியின் தெளிவான குரல் அங்கே எதிரொலித்தது. வில்லியம், நான் இனி உனக்காக காத்திருக்கப் போவதில்லை. மறுநாள் காலை நான் என் பயணப்பையுடன் முற்றத்தை விட்டு வெளியே வந்தேன். தொடுவானத்தில் உதிக்கும் சூரியனை பார்த்து புன்னகைத்தபடி அவள் நகரத்திற்கு செல்லும் பேருந்தில் ஏறினாள். இனிமேல் அவள் யாருக்காகவும் திரும்பி பார்க்க காத்திருக்க வேண்டியதில்லை. 1989 லண்டன், இங்கிலாந்து. இங்கு குளிர்கால பனி பொழிந்து பூமியை அமைதியாக மூடியிருந்தது. நான் சிறிய தொப்பி மற்றும் வெள்ளைக்கோட் அணிந்திருந்தேன். என் தோல் காலணிகள் பனியில் கிரஞ்ச் கிரஞ்ச் என்று சத்தமிட்டன. எம்மா, உனக்காக வாசலில் ஒரு கடிதம் வந்திருக்கிறது. க்ளோயி அதை உனக்காக கொண்டு வந்திருக்கிறாள். அவளும் அவள் குறிப்பிட்ட க்ளோயியும் என்னுடன் படிக்க வந்தவர்கள். நான் வகுப்பறைக்கு வந்து தொப்பியை கழற்றினேன். நன்றி. க்ளோயி புன்னகைத்து தலையசைத்தாள்.
இது ஹன்னாவின் கடிதம். உங்கள் இருவருக்கும் எவ்வளவு நல்ல நட்பு. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கடிதம் எழுதுகிறீர்கள். நான் சாதாரணமாக உரையை பிரித்து உள்ளே இருந்த கடித தாள்களை எடுத்தேன். நீ அனுப்பி வைத்த கையுறைகள். அத்தைக்கு அவை மிகவும் பிடித்துவிட்டன. அவர் அதை அணியவே மனமில்லாமல் இருக்கிறார். இன்று கலாச்சார குழுவிற்கு புதிய சகோதரிகள் வந்தார்கள். கேப்டன் மேகன் உன்னுடைய வீடியோக்களை காட்டினார். உங்கள் வீட்டிற்கு முன்னால் இருக்கும் பெரிய ஜுஜு மரம் இந்த ஆண்டு பழம் கொடுக்கவில்லை. நீ இல்லாததால் அது வருத்தத்தில் இருக்கிறதா? இந்த வரிகளை படித்தபோது ஹன்னாவின் குரல் தொனியை என்னால் கற்பனை செய்ய முடிந்தது. என் புன்னகை இன்னும் விரிவடைந்தது. உரைக்குள் சில ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அம்மாதான் அவற்றை அனுப்பச் சொல்லி பிடிவாதம் பிடித்திருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். இங்கு உள்நாட்டு பணத்தை பயன்படுத்த முடியாது என்று பலமுறை சொல்லியும் வேறு வழியின்றி அந்த பணத்தை என் பணப்பையின் ஒரு பகுதியில் ஏற்கனவே இருந்த தடிமனான கட்டுகளுடன் சேர்த்து வைத்தேன். அந்த கடிதத்தை எடுத்து வைக்கப் போனபோது அதன் பின்புறம் ஒரு வரி இருப்பதை கவனித்தேன். வில்லியமுக்கு திருமணம் நடக்கப் போகிறது போலிருக்கிறது. அவன் தந்தை நேற்று ஒரு பெண் வீட்டிற்கு பெண் கேட்டு செல்வதை பார்த்தேன். வில்லியம் என்ன செய்தான் என்பது இனி எனக்கு கவலையில்லை. இந்த ஜென்மத்தில் அவனுக்கு லில்லியை திருமணம் செய்யும் யோகம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. லில்லியை நினைத்தபடி பையிலிருந்து கேமராவை எடுத்து ஜன்னலுக்கு வெளியே இருந்த பனிப்பொழிவை நோக்கி சுட்டினேன். நான் கிளம்புவதற்கு முன் லில்லி விடுத்த வேண்டுகோள் இது. வெளிநாடுகளை பார்த்திராத அவளுக்காக அங்கிருக்கும் காட்சிகளை புகைப்படம் எடுத்து வரச் சொல்லி கேட்டிருந்தாள். சமீப காலமாக பனி மிக அதிகமாக பொழிந்து தரையில் தடிமனாக படிந்திருந்தது. அதனால் வகுப்பிற்கு பிறகு ஆசிரியர் ஒரு வார விடுமுறை அறிவித்தார். வகுப்பறை முழுவதும் சீன மாணவர்கள் நிறைந்திருக்க அனைவரும் உற்சாகமாக குழுமியிருந்தனர். நான் திரும்பி பார்த்தேன். இன்று மதியம் ஒரு ஓவிய கண்காட்சி இருக்கிறது. நீங்கள் இருவரும் வருகிறீர்களா? மியா மற்றும் குலோ இருவரும் மறுத்துவிட்டனர். எனக்கும் கட்டுரை எழுத வேண்டியுள்ளது. நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் என்றனர் அவர்கள். புரிதலுடன் தலையசைத்துவிட்டு என் பையை எடுத்துக்கொண்டு வளாகத்தை விட்டு வெளியேறினேன். சலசலப்பான வீதிகளில் நடந்து செல்லும்போது என் தொப்பி மீது பனி மெல்ல படர்ந்தது. ஓவிய கூடத்திற்கு முன்னால் ஒரு உயரமான உருவத்தை கண்டேன். ஈதன், அந்த இளைஞன் திரும்பி பார்த்து வேகமாக முன்னே வந்து என்னை அணைத்துக்கொண்டு என் கைகளை அவனது கதகதப்பான பைகளில் வைத்தான். உனக்கு குளிரவில்லையா? சாப்பிட்டாயா? நான் இயல்பாகவே என் பையை அவனிடம் கொடுத்தேன். ஈதன் என் புதிய காதலன். பக்கத்து பள்ளியில் கணித துறையில் பயிலும் வெளிநாட்டு மாணவன். என்னை விட 2 வயது சிறியவன். இன்னும் இல்லை. முதலில் உள்ளே செல்வோம் வா. ஈதன் தன் மறுபையிலிருந்து சுடச்சுட ஒரு சர்க்கரை வள்ளிக்கிழங்கை எடுத்தான். இதை விடுதியில் வேக வைத்து எடுத்து வந்தேன். சிறிது சாப்பிடு, பசி அடங்கும். அம்மா சுட்டுத்தரும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பிடிக்கும் என்று நான் ஒருமுறை சாதாரணமாகச் சொன்னதை அவன் நினைவில் வைத்திருந்தான். 2 ஜென்மங்களில் முதன்முறையாக அன்பை பெறுவது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்தேன். முந்தைய ஜென்மத்தில் வில்லியமுடன் எனக்கு இதுபோன்ற அனுபவம் இருந்ததில்லை. அந்த ஓவியக்கூடம் அமைதியாக இருந்தது. நான் நிமிர்ந்து பார்த்து ஒவ்வொரு ஓவியத்தையும் ரசித்தேன். ஈதன் அமைதியாக என் அருகிலேயே நடந்து வந்தான். இதில் அவனுக்கு ஆர்வம் இல்லை என்பது எனக்கு தெரியும். அவன் என்னுடன் இருக்க மட்டுமே விரும்பினான். அந்த கூடத்தின் மையத்தில் துடிப்பான வண்ணங்களுடனும் வலிமையான தாக்கத்துடனும் ஒரு நவீன ஓவியம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஓவியனின் துணிச்சலைக் கண்டு வியந்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு நிழல் எனக்கு முன்னால் இருந்த ஓவியத்தை மறைத்தது. இரட்டை மேற்கோள் குறி. மன்னிக்கவும், கொஞ்சம் நகர முடியுமா? நான் சொல்லத் தொடங்கினேன். ஆனால் என் குரல் வரவில்லை. எனக்கு முன்னால் நின்றிருந்த அந்த மனிதனை நான் உற்று பார்த்தேன். நாளாச்சு எம்மா. வில்லியமின் குரல் சற்று நடுங்கியது. நான் சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து நகர திரும்பினேன். ஆனால் வில்லியம் என் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டான். பொறு என்று நான் குளிர்ச்சியாகச் சொன்னேன். தயவு செய்து என்னை விட்டுவிடுவாயா? வில்லியமின் முகம் மாறியது. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்பிவிட்டாய். என்னிடம் சொல்ல ஏதுமில்லை என்று நினைக்கிறாயா? நான் என் கையை உதறிக்கொண்டேன். நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். உனக்கு திருமணம் நடக்கப் போவதாக கேள்விப்பட்டேன். வாழ்த்துகள். இல்லை, அது அப்படி இல்லை. வில்லியம் விளக்கத் தொடங்கினான். ஆனால் நான் ஏற்கனவே பார்வையை திருப்பிக் கொண்டேன். நிலைமையை கவனித்த ஈதன் புருவத்தை நெரித்துக் கொண்டு உரிமை பாராட்டினாலோ என என் தோளைச் சுற்றி கை வைத்தான். நீ யார்? எதிர்ப்பை உணர்ந்த ஈதனின் தொனி எரிச்சலுடன் இருந்தது. நானாக முன்வந்து அவன் கையை பிடித்து எங்கள் இருவர் மணிக்கட்டிலும் இருந்த சிவப்பு நூல்களை காட்டினேன். உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவன் என் காதலன் ஈதன். இதை கேட்ட வில்லியம் அமைதியாக தலைகுனிந்தான். அவன் பார்வை எங்கள் கோர்த்த விரல்களின் மீது விழுந்தது. அவன் கசப்புடன் சிரித்தான். சரி, உங்கள் மகிழ்ச்சிக்கு வாழ்த்துகள். அதைச் சொல்லிவிட்டு வில்லியம் தயங்காமல் திரும்பிச் சென்றான். அவன் இன்னும் ஏதோ சொல்ல விரும்புவது போல இருந்தது. ஆனால் நான் ஏற்கனவே ஈதனை இழுத்துக்கொண்டு சென்றுவிட்டேன். கலைக்கூடத்தை விட்டு வெளியே வந்தபோது கடும் காற்று எங்களை தாக்கியது. ஈதன் தன் ஸ்கார்ஃபை என் கழுத்தை சுற்றி போர்த்தினான். அதில் இன்னும் அவன் கதகதப்பு இருந்தது. முன்னாள் காதலனா? நான் அவன் கன்னத்தை கிள்ளினேன். அதெல்லாம் கடந்த காலம். ஈதன் தன் உதடுகளை கடித்துக்கொண்டு என்னை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். நான் எங்கோ சென்று விடுவேன் என்று பயப்படுவது போல. இரவு வரை நான் விடுதிக்கு திரும்பவில்லை. அறை இருட்டாக இருந்தது. ஒரு மெல்லிய மெழுகுவர்த்தி மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. மியா என்னிடம் ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்தாள். பனிப்பொழிவு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். விடுதி முழுவதிலும் மின்சாரம் இல்லை. நாம் இப்போது இப்படியே சமாளிக்க வேண்டும். நான் என் மேஜையில் அமர்ந்து இன்றைய வீட்டுப்பாடத்தை முடித்து ஹன்னாவுக்கு பதில் எழுதினேன். என் கையில் இருந்த பேனா ஈதன் தன் காதலை என்னிடம் வெளிப்படுத்திய போது அவன் கொடுத்தது. இது முதல் கணித போட்டியில் கிடைத்த பரிசு. ஆனால் இன்று என் மனம் சிதறி எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. வில்லியமை சந்தித்ததற்கும் இதற்கும் தொடர்பு இருக்குமோ என்று நினைத்தேன். வெளியிலிருந்து வந்த குளோ பெருமூச்சு விட்டாள்.
மின்சாரம் கண்டிப்பாக இன்று இரவு வராது. சீக்கிரம் தூங்கச் செல்வோம். மியா சோர்வுடன் தன் படுக்கையில் விழுந்தாள். என்ன குளிர், நான் குளிரில் உறைந்து போவேன் போலிருக்கிறது. நான் ஏமாற்றத்துடன் என் பேனாவை கீழே வைத்தேன். பாதங்களை நனைத்துவிட்டு தூங்கப் போகலாம். 3 பெண்களும் கதகதப்பிற்காக ஒரே கட்டிலில் நெரிசலாக படுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். மியா திடீரென விசும்பினாள். எனக்கு வீட்டை நினைத்து ஏக்கமாக இருக்கிறது. நான் அவளுக்கு ஆறுதல் கூறினேன். ஒன்றுமில்லை, நாம் அடுத்த வருடம் ஊருக்கு போகலாம். குளோ சற்றே இயலாமையுடன் சொன்னாள். என் அம்மா 2 மாதங்களுக்கு முன்பே எனக்காக ஒருவரை பார்த்துவிட்டதாக சொன்னார். நான் ஊருக்கு திரும்பியதும் எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது. முன் ஜென்மத்தில் குளோவின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என்பது எனக்கு திடீரென நினைவுக்கு வந்தது. அவள் பொதுவெளியில் இருப்பதை அவள் கணவரின் குடும்பத்தினர் விரும்பவில்லை. அதனால் அவளை வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருக்குமாறு வற்புறுத்தினர். அவள் வெளிநாட்டில் கற்ற திறமைகள் அனைத்தும் வீணாயின. அவர் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் பிறகு மது அருந்திவிட்டு குளோவையும் அவர்களது மகளையும் துன்புறுத்தத் தொடங்கினார். நான் தொண்டையை செருமினேன். குளோ, உனக்கு அந்த நபரை பிடிக்கவில்லை என்றால் அவரை திருமணம் செய்து கொள்ளாதே. நான் யோசித்தபடி சற்று இடைவெளி விட்டு சொன்னேன். ஒருவேளை அவருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றாலும் திருமணம் செய்யாதே. குளோ திரும்பி படுத்துக்கொண்டு கூரையை பார்த்தாள். என் அம்மா ஏற்கனவே அவர்களுடன் பேசி முடித்துவிட்டார். இது எங்கள் பெற்றோரின் முடிவு. அவள் மீது சாய்ந்து நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல நடித்தேன். அதற்கு மேல் பதில் சொல்லவில்லை. விடுதி அறை அமைதியானது. நான் தூக்கத்திற்கு செல்ல முயன்றபோது திடீரென வாசலுக்கு வெளியே சத்தம் கேட்டது. நிறைய பேர் ஓடும் காலடி சத்தம் கேட்டது. குளோ சட்டென்று எழுந்து அமர்ந்தாள். இரட்டை மேற்கோள் குறி. எழுந்திரு, எங்கேயோ தீப்பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். தீ. காற்றில் ஏதோ எரியும் வாடை வீசியதால் நான் உடனடியாக விழித்துக் கொண்டேன். விரைவாக கட்டிலிலிருந்து இறங்கி பார்த்தபோது வெளியே தாழ்வாரத்தில் புகை சூழ்ந்திருந்தது. குளோ ஜன்னலை திறக்க முயன்றாள். ஆனால் நான் அவளை கத்தி தடுத்தேன். ஜன்னலை திறக்காதே. முதலில் உடைகளை கொஞ்சம் அணிந்துகொள். மியா என்ன செய்வது என்று தெரியாமல் உறைந்து போயிருந்தாள். அந்த காலத்தில் தீ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பரவலாக இருக்கவில்லை. நான் கொக்கியில் இருந்த துண்டுகளை எடுத்து நனைத்து அந்த இருவரிடமும் கொடுத்தேன். இதை வைத்து உங்கள் வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ளுங்கள். குனிந்தபடி சுவரையொட்டி என்னை பின்தொடருங்கள். புரிகிறதா? அவர்கள் மூளை அதை முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர்களின் உடல் நான் சொன்னதை கேட்டது. தாழ்வாரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. மியா மனதளவில் உடைந்து போனாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் என்ன செய்வேன்? நான் இங்கே இறந்து விடுவேனா? எனக்கு என் அம்மா செய்யும் கொழுக்கட்டை வேண்டும். நான் மியாவின் தோளில் தட்டினேன். தேவையில்லாததை நினைக்காதே. நீ வீட்டிற்கு போவாய், இன்னும் பெரிய மேடைகளில் ஏறுவாய். வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்ததால் நான் அவ்வளவு பதற்றமடையவில்லை. சுமார் 5 நிமிடங்களுக்கு பிறகு நான் வெளியே வானத்தை பார்த்தேன். சுத்தமான காற்று எனக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. மியாவும் குளோவும் இருவரும் வெற்றிகரமாக வெளியே வந்துவிட்டனர். நான் வாசற்படியை தாண்டிச் செல்ல முயன்றபோது கூரையிலிருந்து ஒரு எரியும் உத்திரம் விழுந்து நுழைவு வாயிலை அடைத்தது. நான் 2 அடிகள் பின்வாங்கி மற்றொரு வழியை தேடினேன். ஆனால் பின்னால் இருந்த படிக்கட்டு திரைச்சீலையும் எரிந்து என் பாதையை தடுத்தது. நான் தீப்பிழம்புகளுக்கு நடுவே சிக்கிக் கொண்டேன். கரும்புகை அடர்த்தியாகி என் கண்களை திறக்க முடியாதபடி மூச்சு திணறச் செய்தது. வேறு வழியின்றி நான் குனிந்து ஒரு மூலையில் ஒதுங்கி அமர்ந்தேன். அடர்ந்த புகைக்குள் என் இதயம் வேகமாக துடித்தது. மியா மற்றும் குளோ என் பெயரை அழைப்பது மெல்லியதாக கேட்டது. என் உணர்வு மங்கத் தொடங்கியது. முந்தைய வாழ்க்கையில் குளோ மற்றும் மியா பத்திரமாக வீடு திரும்பியிருந்தார்கள். கடந்த முறை நான் இங்கிலாந்துக்கு வந்திருக்கவில்லை. அந்த எண்ணம் வந்ததும் என் இதயம் ஒரு கணம் நின்றது போல் இருந்தது. இந்த முறை நான் இங்கே இறந்து விடுவேனா? என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் உயிரை இப்படி இழக்க நான் தயாராக இல்லை. நான் மறுபிறவி எடுத்திருந்தேன். இன்னும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழவில்லை. நான் சிரமப்பட்டு எழுந்து புகை குறைவாக இருக்கும் இடங்களை நோக்கிச் சென்றேன். திரைச்சீலை முழுமையாக எரிந்து முடிந்ததும் 2ஆம் மாடிக்குச் சென்று ஒரு பாதியளவு திறந்த ஜன்னலை கண்டேன். நான் அதன் அருகே சென்றேன். ஜன்னல் பலகை மிகச் சூடாக இருந்தது. கீழே யாரோ என்னை பார்த்தது போல் இருந்தது. 2ஆம் மாடி. 2ஆம் மாடியில் யாரோ இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சோர்ந்து போயிருந்தேன். திடீரென்று கீழிருந்து ஒரு பரிச்சயமான குரல் கேட்டது. கீழே குதி, நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன். அது வில்லியம். அவன் ஏன் இங்கே இருக்கிறான் என்று யோசிக்க எனக்கு நேரமில்லை. என் முழு பலத்தையும் திரட்டி நான் குதித்தேன். வில்லியம் முன்னோக்கி ஓடி வந்தான். ஆனால் என்னை சரியாக பிடிக்க முடியாமல் என் வீழ்ச்சியை தாங்க தன் உடலை தரையில் எறிந்து கொண்டான். நான் எதிர்பார்த்த வலி ஏற்படவில்லை. நான் தலையை திருப்பி தரையில் விழுந்து கிடந்த வில்லியத்தை பார்த்தேன். நீ நலமாக இருக்கிறாயா? அவன் விரைவாக எழுந்து நின்றான். நான் நன்றாக இருக்கிறேன். நான் அவனை பரிசோதித்துக் கொண்டே இருந்தேன். கவலைப்படாதே, இதைவிட மோசமானவற்றை நான் பார்த்திருக்கிறேன். வில்லியம் என்னை போர்த்த தன் கோட்டை கழற்றினான். ஆனால் நான் நகர்ந்து அதை தவிர்த்தேன். நான் என் தொண்டையை சரிசெய்து கொண்டேன். நன்றி, அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு காயம் ஏற்படாதவரை நீ இன்னும் நடனமாட வேண்டும். குளோவும் மியாவும் அடுத்தடுத்து ஓடி வந்தனர். வில்லியத்தை பார்த்ததும் அவர்கள் இருவரும் கண்கள் விரிந்து பார்த்தனர். மேஜர் வில்லியம், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? எங்கள் எம்மாவை தேடி வந்தீர்களா? எம்மா, நீ நலமாக இருக்கிறாயா? ஈத்தன் பக்கத்திலிருந்து ஓடி வந்து என்னை அவன் கைகளில் அணைத்துக் கொண்டான். அவன் குரல் சற்று தழுதழுத்தது. நான் உன்னை அங்கே பார்க்கவில்லை. நீ என்னை மரண பயத்திற்கு உள்ளாக்கிவிட்டாய். நான் கையை உயர்த்தி அவன் தலையை தட்டினேன். சரி, நான் இப்போது நலமாக இருக்கிறேன், இல்லையா? ஈத்தன் கடைசியில் என்னை விடுவித்து நான் நிமிர்ந்து பார்த்தபோது வில்லியமின் தனிமையான முதுகு தள்ளி போவதையே என்னால் பார்க்க முடிந்தது. பள்ளி மாணவர்களுக்கு மாற்று இடம் கொடுத்தது. இந்த முறை எனது தங்கும் விடுதி ஈத்தனின் பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய சந்தில் இருந்தது. அந்த நாளுக்கு பிறகு நான் வில்லியமை பார்க்கவே இல்லை. அவர் ஒருவேளை ஊருக்கு திரும்பியிருக்கலாம்.
பள்ளிக்கு ஒரு புதிய கோட்பாட்டு ஆசிரியர் வந்தார். அவர் ஒவ்வொரு வகுப்பிலும் சீன மற்றும் ஆங்கிலத்தை மங்கலான உச்சரிப்பில் மாற்றி மாற்றி பேசினார். பல மாணவர்களுக்கு ஆங்கிலம் முறையாக தெரியாது என்பதால் வகுப்புகள் கடினமாக இருந்தன. குளோ தற்செயலாக எனது குறிப்பேட்டை பார்த்தாள். எம்மா, உன்னால் இதை கவனிக்க முடிகிறதா? எனக்கு சற்று கூச்சமாக இருந்தது. சற்று மட்டும்தான். எனது குறிப்புகளை தொகுத்து உங்கள் அனைவருடனும் பகிர்கிறேன். உண்மையில் நானும் சிறு வயதில் ஆங்கிலம் கற்றதில்லை. அக்காலத்தில் கல்வி சூழல் மிகவும் மோசமாக இருந்தது. முந்தைய வாழ்க்கையில்தான் வில்லியம் வீட்டிலேயே ஆங்கில வானொலி நாடகங்களை கேட்பார் என்று கண்டறிந்தேன். நான் அதை பற்றி கேட்கும் போதெல்லாம் உனக்கு எப்படியும் புரியாது என்று சொல்லிவிடுவார். அவருக்கு நெருக்கமாக இருக்க 37 வயதில் மீண்டும் பாடப்புத்தகங்களை எடுத்தேன். பள்ளி முடிந்த பிறகு பல மாணவர்களுடன் வகுப்புகளுக்கு சென்றேன். பலருக்கு இது புரியவில்லை. எல்லாம் இருந்தும் ஏன் இப்படி என்று கேட்டார்கள். எதற்காக என்னை வருத்திக் கொள்ள வேண்டும்? வில்லியமின் தந்தை சோபாவில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். தேதிகளை பார்க்க நான் ஒருவரிடம் சொல்லியிருந்தேன். அடுத்த மாதம் 3ஆம் தேதி ஒரு நல்ல நாள். இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம். தந்தை செய்தித்தாளை மேஜை மீது ஓங்கி அறைந்தார். எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஏற்கனவே பலவற்றை நீ மறுத்துவிட்டாய். இன்னும் எவ்வளவு காலம் இதை இழுத்தடிக்கப் போகிறாய்? சத்தத்தை கேட்டு சோஃபியா விரைந்து வந்தாள். மாமா, அவரை திட்டாதீர்கள். வில்லியம் எடுக்கும் எந்த முடிவும் எனக்கு சம்மதமே. அவள் மேஜையை துடைத்துக் கொண்டே இதை கூறினாள். திருமணத்திற்கு முன்பே சோஃபியா வேலைகளைச் செய்வதை பார்த்த வில்லியம், தாயார் இறந்த பிறகு சகோதரி திருமணமாகிச் சென்ற பின் வீட்டில் நிலைமை எப்படியிருந்தது என்று உணர்ந்தார். அவருடைய தந்தைக்கு தேவை அவரை பார்த்து கொள்ள ஒரு கீழ்ப்படிதலான மருமகள் மட்டுமே. எம்மா இந்த வீட்டிற்குள் வரவில்லை என்பதற்காக வில்லியம் சற்று நிம்மதி அடைந்தார். அவளை இந்த வீட்டில் சிக்க வைக்க அவர் விரும்பவில்லை. வில்லியம் சோபியாவை திரும்பினார். அதை நிறுத்து. நீ வீட்டிற்குச் சென்று ஓய்வெடுக்க வேண்டும். சோபியாவின் கை துடைப்பதை நிறுத்தியது. பரவாயில்லை, நான் சோர்வாக இல்லை. பின் அவள் திரும்பிச் சமையலறைக்குள் சென்றாள். அவருடைய தந்தை திருப்தியுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். வில்லியம் இதையெல்லாம் கவனித்து சட்டென்று சோகமடைந்தார். காலம் கடந்து புதிய ஆண்டு பிறந்தது. இதுவே இங்கிலாந்தில் எனது கடைசி ஆண்டாகும். நான் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கிளைகளில் மென்மையான பச்சை மொட்டுகள் துளிர்விடுவதை பார்த்துக் கொண்டிருந்தேன். காற்றெங்கும் பெயர் தெரியாத பழங்களின் நறுமணம் வீசியது. ஹன்னாவின் கடிதங்கள் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தன. இந்த மாத தொடக்கத்தில் அத்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. நள்ளிரவில் யாரோ மருந்து கொண்டு வந்து கொடுத்தனர். அது யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. துணை கேப்டன் பதவி நீண்ட நாட்களாக காலியாக இருப்பதாகவும் புதிய ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் கேப்டன் மேகன் நீங்கள் திரும்பி வருவதற்காக காத்திருப்பதாக கூறுகிறார். நான் உங்களை மிகவும் மிஸ் செய்கிறேன். இப்போதெல்லாம் இரவில் எனக்கு தூக்கம் வருவதில்லை. அதனால் தான் உங்களுக்கு எழுதுகிறேன். அதனால் தான் இந்த கடிதம் சற்று நீளமாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் வந்த R மற்றும் B இசை தொகுப்புகளுடன் அந்த கடிதங்கள் அனைத்தையும் நான் கவனமாக சேமித்து வைத்தேன். தட்டு தட்டு தட்டு. நான் நிமிர்ந்து பார்த்தபோது ஜன்னலுக்கு வெளியே ஈத்தனை பார்த்தேன். அவனது தங்கும் அறை முதல் தளத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. ஜன்னலுக்கு அருகிலேயே மேசை இருந்தது. அப்போதிருந்து அவன் அடிக்கடி வந்து கண்ணாடியை தட்டுவான். சில நேரங்களில் நான் எழுதும்போது சோர்வாக உணரும்போது நிமிர்ந்து பார்த்தால் ஈத்தன் வெளியே நின்று அமைதியாக என்னையே கவனித்துக் கொண்டிருப்பான். நான் ஜன்னலை திறந்தேன். நீ என்ன செய்கிறாய்? ஈத்தன் என் மேசையை பார்க்க கால்விரல்களில் எழுந்து நின்றான். யாருக்கு எழுதுகிறாய்? ஊரில் இருக்கும் என் நெருங்கிய தோழிக்கு. ஒரு பெண். ஈத்தன் நிம்மதி பெருமூச்சு விடுவது போல தெரிந்தது. ஒருவேளை நான் நீண்ட காலம் வாழ்ந்ததாலோ என்னவோ ஈத்தனின் ஒவ்வொரு சிறிய அசைவையும் என்னால் ஊடுருவி பார்க்க முடிந்தது. நான் கையை நீட்டி அவன் நெற்றியில் குத்தினேன். காரணமில்லாமல் பொறாமைப்படாதே. ஈத்தன் ஒன்றும் கவலைப்படாதது போல் அலட்சியமாக தோள்களை குலுக்கினான். எனது படிப்பு வாய்ப்புகளை நான் எப்போதும் போற்றி வந்தேன். என் கோட்பாட்டு மதிப்பெண்கள் மாணவர்களில் எப்போதும் முதன்மையாக இருக்கும். என் நடன திறமையும் மிகச் சிறந்ததாக இருந்தது. ஒரு நாள் ஆசிரியர் திடீரென மதியம் கூடுதல் தேர்வு இருக்கும் என்று அறிவித்தார். ஆசிரியரின் முகபாவனை மிகவும் தீவிரமாக இருந்தது. அன்று மதியம் நான் தேர்வு அறைக்குள் நுழைந்தபோது இதுவரை பார்த்திராத ஒரு பிரிட்டிஷ் மனிதரை பார்த்தேன். எம்மா, பதட்டப்பட வேண்டாம். உன் வழக்கமான திறமையை வெளிப்படுத்து. நான் தலையசைத்து 2 முறை ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு டேப் பிளேயரை இயக்கினேன். இதமான இசை ஒலிக்கத் தொடங்கியது. நான் நேர்த்தியாக ஆடத் தொடங்கினேன். அவளது உடல் ஒரு உயிர்ச்சக்தி. ஒவ்வொரு அசைவும் வலிமையுடனும் நேர்த்தியுடனும் இருந்தன. அவள் தன் நடனம் மூலம் ஒரு பழமையான நெகிழ்ச்சியான கதையை சொல்வது போல இருந்தது. அன்று மதியம் தேர்வு முடிந்ததும் ஆசிரியர் என்னை தனியாக அழைத்தார். மதியம் வந்த அந்த நபர் ராயல் லண்டன் பாலே நடனக் குழுவின் இயக்குனர் சார்லஸ். என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இது உலகின் சிறந்த நடனக் குழுக்களில் ஒன்றாகும். ஆசிரியர் என் கையில் ஒரு அட்டையை வைத்தார். இது ஒரு அழைப்பிதழ். இந்த ஆண்டு படிப்பை முடித்த பிறகு உனக்கு விருப்பமிருந்தால் நீ நேரடியாக என்னிடம் வரலாம் என்று சார்லஸ் கூறினார். அந்த அழைப்பிதழை கையில் ஏந்தியபடி என் மனம் மகிழ்ச்சியிலும் குழப்பத்திலும் நிறைந்திருந்தது. ஒருவேளை அவள் ராயல் லண்டன் பாலேவில் சேர முடிவெடுத்தால் தன் வாழ்நாள் முழுவதையும் இங்கிலாந்திலேயே கழிக்க வேண்டியிருக்கும். அவளுக்கு தன் தாயை பற்றிய கவலை இன்னும் இருந்தது. கடந்த 2
ஆண்டுகளாக தன் தாயை இங்கு அழைத்து வருவதைப் பற்றி ஹன்னாவிடம் கடிதங்களில் குறிப்பிட்டிருந்தாள். ஆனால் அவள் தாய் அதற்கு விருப்பமில்லாமல் இருந்தார். முதியவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் சொந்த ஊரிலேயே கழித்து அங்கு ஆழமாக வேரூன்றியிருந்தார்கள். தாங்கள் பிறந்த மற்றும் வளர்ந்த இடத்தை விட்டு வெளியேற அவர்கள் விரும்பவில்லை. எது எப்படியிருந்தாலும் இந்த அழைப்பிதழ் அவள் கனவு நனவானதற்கான சிறந்த ஆதாரமாகும். இதை பற்றி அறிந்த ஈதன் உடனடியாக அவளை தேடி வந்தான். எம்மா, நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் தலையை அசைத்தேன். நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. ஈதன் அவளது கையை பிடித்தபோது அவனது தொண்டைமேடு ஏறி இறங்கியது. எம்மா, நான் இன்னும் 2 ஆண்டுகளில் படிப்பை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பப் போகிறேன். உன்னை விட்டு பிரிந்திருக்க எனக்கு விருப்பமில்லை. ஈதன் சொல்ல வந்த விஷயம் தெளிவாக இருந்தது. அவள் இந்த வாய்ப்பை கைவிட வேண்டும் என்று அவன் விரும்பினான். நான் அமைதியாக என் கையை விடுவித்துக் கொண்டேன். நான் இன்னும் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை அவசரப்படுத்தாதே. ஈதன் தன் தலையை குனிந்து சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக பேசினான். எம்மா, நீ என்னை மணந்து கொள்வாயா? நான் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. நாம் ஊருக்கு திரும்பிய பிறகு திருமணம் செய்து கொள்வோம். உன்னால் இல்லாமல் என்னால் நிஜமாகவே வாழ முடியாது. ஈதனின் வார்த்தைகள் உண்மையாக தெரிந்தாலும் அவை எனக்கு ஏனோ விசித்திரமாக பட்டன. நான் எழுந்து நின்றேன். இன்று நீ அதிகம் யோசிக்காதே. முதலில் அமைதியடை. நான் கிளம்புகிறேன். நான் வேகமாக அங்கிருந்து வெளியேறினேன். என் எண்ணங்கள் குழப்பத்தில் இருந்தன. ஈதனின் இன்றைய நடத்தை என்னை உறுத்தலாக உணர வைத்தது. என் கடந்த கால வாழ்க்கையோ என்னவோ, உறவுகளில் எப்போதும் நான் பாதி உணர்வுகளை மட்டுமே வெளிப்படுத்தினேன். நான் அதை மிகைப்படுத்தி நினைக்கிறேன் என்று நம்பினேன். அன்று இரவு மேஜையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். என் குழப்பமான எண்ணங்களை அறிவால் திசை திருப்ப முயன்றேன். பேனாவை எடுத்தேன். ஆனால் மை சரியாக வரவில்லை. காகிதத்தில் ஆங்காங்கே கரை படிந்தது. நான் பேனாவை திறந்து பார்த்தபோது மை கார்ட்ரிட்ஜ் காரணமே இல்லாமல் உடைந்திருந்தது. அதை இனி பயன்படுத்த முடியாது. கைகள் முழுவதும் பரவிய மையை பார்த்தபோது என் கண்கள் ஒரு கணம் கலங்கின. பிறகு அந்த பேனாவை தாளில் சுற்றி குப்பையில் வீசினேன். எம்மா, உனக்கு என்னாச்சு? நீ பார்ப்பதற்கு சரியாக இல்லையே. மியா வெளியே இருந்து உள்ளே வந்து என்னை பரிதாபத்துடன் பார்த்தாள். நான் தலையை மறுப்பாக அசைத்தேன். ஒன்றுமில்லை. குளோ எங்கே? குளோவை பற்றி சொன்னதும் மியா இயலாமையுடன் பெருமூச்சு விட்டாள். ஆசிரியருக்கு இப்போதே குளோவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அது அவளுடைய குடும்பத்திடமிருந்து வந்ததாக தெரிந்தது. அவள் திருமணம் செய்து கொள்ள சீக்கிரம் வீடு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது போல் இருந்தது. அப்படியென்றால் ஏன் அவளை முதலில் இங்கிலாந்துக்கு வர அனுமதித்தார்கள்? அவளுடைய அத்தைதான் அவளுக்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் முதல் வருடம் குளோ இங்கிலாந்து வந்தபோது அவளுடைய அத்தை இறந்துவிட்டார். அறையில் சூழல் கனமானது. ஆனால் பரவாயில்லை. குளோ தனது படிப்பை இங்கேயே முடிப்பாள். எனது குரல் உறுதியாக இருந்தது. மியா என்னை ஆச்சரியமாக பார்த்தாள். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. இரவு வெகுநேரம் கழித்துதான் குளோ திரும்பி வந்தாள். ஜன்னல் வழியாக நிலவொளி உள்ளே ஊடுருவியது. என்னால் தூங்க முடியவில்லை. மேற்கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். இன்று ஈதன் சொன்ன விஷயங்கள் மற்றும் குளோ இன்னும் வராததால் என் மன அமைதி குலைந்து போயிருந்தது. என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இரவு அமைதியாக மறைந்து கிழக்கு வானம் விடிய தொடங்கியது. குளோ கதவை திறந்து மெதுவாக உள்ளே வந்தாள். அலமாரி திறக்கும் சத்தம் கேட்டது. நான் கண்களை அரைப்பகுதி திறந்து பார்த்தேன். அவள் துணிகளை ஒவ்வொன்றாக மடித்து பையில் போட்டுக் கொண்டிருந்தாள். கவனித்தேன். அவள் மெதுவாக அழும் சத்தம் கேட்டது. நான் எழுந்து பேச முற்பட்டேன். ஆனால் குளோ வாயில் விரல் வைத்து சைகை செய்தாள். கடைசியில் அவள் எதுவும் சொல்லாமல் பையை தோளில் சுமந்து கொண்டு அமைதியாக வெளியேறினாள். அன்று கிளம்பிய குளோ மீண்டும் வரவே இல்லை. நான் ஒருவித உதவியற்ற உணர்வில் இருந்தேன். ஒருவேளை நான் எடுத்த முடிவுகள் குளோவின் விதியை பாதித்திருக்கலாம். அந்த நாளுக்கு பிறகு ஈதனுக்கும் எனக்கும் இடையிலான நெருக்கம் குறைந்தது. அவன் அதேபோல் பழகினாலும் அவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு விரிசல் இருப்பதை நான் உணர்ந்தேன். ஒரு நாள் தெருவில் நடக்கும்போது ஈதன் என் கையை பிடிக்க முயன்றான். ஆனால் நான் மெல்ல விலக்கிக் கொண்டேன். எம்மா, கடந்த முறை நான் உன்னை பயமுறுத்திவிட்டேனா? ஈதனின் கண்கள் கண்ணீரால் மின்னின. நீ இன்னும் தயாராக இல்லையா? நீ எதை விரும்பினாலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். நான் அவனை பார்த்து தோளில் தட்டி கொடுத்தேன். ஆனால் என்னால் ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல முடியவில்லை. நான் மென்மையாக திரும்பிச் செல்வோம் என்று மட்டும் சொன்னேன். ஈதன் அப்படியே நின்றான். இரட்டை மேற்கோள்குறி. எம்மா, அந்த வில்லியம் மீது உனக்கு இன்னும் உணர்வுகள் இருக்கிறதா? என் இதயம் லேசாக நடுங்கியது. அவன் மீது எனக்கு நீண்ட நாட்களாக எந்த உணர்வும் இல்லை. ஈதன் என்னிடம் வந்து கடந்த முறை நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்த விதம் அப்படி இல்லை என்று உறுதியாக கூறினான். எம்மா, நீ அவனை உண்மையிலேயே மறந்துவிட்டாயா? வில்லியம் மீதான என் அணுகுமுறையில் எந்த மாற்றமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. முந்தைய வாழ்க்கையில் நடந்த அதே பாதையில் மீண்டும் நடக்க நான் விரும்பவில்லை. ஈத்தன், நான் உன்னிடம் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அவருக்கும் எனக்கும் இடையே நான் சொன்னதுதான் உண்மை. இதை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை. நான் தானாகவே அங்கிருந்து கிளம்பினேன். மறுபுறம் வில்லியமின் கண்கள் துடித்தன. வீழ்ந்த வீரர்களின் குடும்பங்கள் தொடர்பான விஷயங்களை அவர் தனது அறையில் கவனித்துக் கொண்டிருந்தார். கதவு தட்டப்பட்டது. வில்லியம், நான் உள்ளே வரலாமா? அது சோபியாவின் குரல். உள்ளே வா. சோபியா ஒரு கிண்ணம் சூப்புடன் வில்லியமின் மேசைக்கு வந்தாள். இதை சாப்பிட்டு பாருங்கள். இதை உங்களுக்காகவே நான் செய்தேன். நாளை நீங்கள் மீண்டும் பள்ளிக்கு செல்கிறீர்கள். இதற்கு பிறகு நீங்கள் என் வீட்டிற்கு தொடர்ந்து வர தேவையில்லை. சோபியாவின் முகம் மாறியது. நான் நலமாக இருக்கிறேன். என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். வில்லியம் ஏதோ நினைத்துக்கொண்டு அவளை நிமிர்ந்து பார்த்தார். மிஸ் சோபியா, நீங்கள் என்னை மணந்து மகிழ்ச்சியாக இல்லை என்றால் விவாகரத்து செய்வீர்களா? இந்த கேள்வி சோபியாவிற்கு மிகவும் தீவிரமாக தோன்றியது. அவளது கை நடுங்கியதில் சூப் மேசை மீது சிந்தியது. நான் உங்களை மணந்தால் லூ குடும்பத்தின் உறுப்பினராகி விடுவேன். இல்லை, அப்படி நடக்காது. வில்லியம் பெருமூச்சு விட்டார். சரி, சூப்பை வைத்துவிட்டு வெளியே செல். சீக்கிரம் போய் ஓய்வெடு. சோஃபியா கீழ்ப்படிந்து கிண்ணத்தை ஓரமாக வைத்தாள்.
அவள் கவனிக்கையில் வில்லியமின் தாளில் ஒரு பெயர் எழுதியிருப்பதைக் கண்டாள். எம்மா. அவள் பார்ப்பதை கவனித்த வில்லியம் தனது பெயருக்கு பதிலாக எம்மா என்ற பெயரை எழுதியிருப்பதை உணர்ந்தார். அவர் அந்த பக்கத்தை கிழித்தார். நான் நாளை எல்லைக்குச் செல்கிறேன். சிறிது காலத்திற்கு நீ இங்கே வரத் தேவையில்லை. சோஃபியா ஒன்றும் சொல்லவில்லை. அவளுக்கு வில்லியம் மீது அன்பு இருந்தது. அவர்கள் பெற்றோர் திருமணத்தை உறுதி செய்திருந்தனர். அவள் ஏற்கனவே தன்னை லூ குடும்பத்தின் ஒருத்தியாக கருதினாள். எனவே வில்லியம் இல்லாத நேரத்தில் என் கடந்த கால வாழ்க்கையைப் போலவே அவள் வீட்டை பார்த்துக் கொள்வாள். என் நாட்கள் முன்னைப் போலவே இருந்தன. வகுப்புகள், நடன பயிற்சி, வீட்டுப்பாடம் மற்றும் ஈத்தனுடன் ஒரு மென்மையான உறவை பராமரித்தல். நான் அவனை விரும்பினேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் என்னை விட யாரையும் நேசிக்க மாட்டேன். எம்மா அந்த ஈத்தன் அல்ல. மியாவும் நானும் நடந்து சென்றபோது அவள் திடீரென்று பேசினாள். அவள் பார்த்த திசையில் ஈத்தன் ஒரு ஆலமரத்தடியில் ஒரு பெண்ணுடன் நிற்பதைக் கண்டேன். அந்த பெண் அவனிடம் எதையோ கொடுப்பதாக தெரிந்தது. அது ஒரு இளஞ்சிவப்பு நிற உரையைப் போல இருந்தது. மியா பயந்து போனாள். வா, நாம் சென்று பார்க்கலாம். இங்கிருந்தே நாம் பார்ப்போம். நாம் அங்கு செல்ல தேவையில்லை. ஈதன் அந்த பொருளை தள்ளிவிட்டு ஏதோ சொல்லிவிட்டு அந்த பெண்ணை அங்கே தனியாக விட்டுவிட்டுச் செல்வதை நாங்கள் கவனித்தோம். மியா புருவத்தை உயர்த்தினாள். நிச்சயமாக உன்னுடைய ஆளை கவர முயற்சி செய்து தோற்றுப்போன ஒருத்திதான் அவள். ஆனால் உண்மையிலேயே சமீபகாலமாக உங்கள் இருவருக்கும் இடையே ஏதோ சரியில்லை என்று நான் கவனிக்கிறேன். நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டீர்களா? நீங்கள் நீண்ட நாட்களாகவே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எம்மா, நில். மெதுவாக நட. மியா என் பின்னாடியே வந்து இரவு உணவு முடிந்து விடுதிக்கு திரும்பும் வரை இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தாள். நீ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் இன்று இரவு நீ தூங்கும்போது உன் வாயை ஒட்டிவிடுவேன். மியா பயந்தது போல் நடித்துவிட்டு கடைசியில் அமைதியானாள். நான் என் மேஜை அருகே சென்று அந்த அழைப்பிதழை மீண்டும் பார்க்க எடுத்தேன். இந்த முடிவை எடுப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நான் மிகவும் வேதனைப்பட்டேன். என் கனவை விட எனக்கு விருப்பமில்லை. அதே சமயம் என் அம்மாவை மீண்டும் விட்டுச் செல்லவும் எனக்கு விருப்பமில்லை. நான் டிராயரை திறந்தபோது உறைந்து போய் நின்றேன். மூலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த அழைப்பிதழ் காணாமல் போயிருந்தது. இரட்டை மேற்கோள்குறி. மியா, என் டிராயரில் எதையாவது பார்த்தாயா? கவலையுடன் என் கண்கள் கலங்க நான் கேட்டேன். மியா அப்போதுதான் அமர்ந்திருந்தாள். குழப்பத்துடன் திரும்பி பார்த்தாள். நான் உன் பொருட்களை தொடவில்லை. என்ன விஷயம்? நான் தேட உதவுகிறேன். ராயல் லண்டன் பேலட் பற்றி நான் எந்த முடிவும் எடுக்காததால் தலையசைத்தேன். நான் யாரிடமும் சொல்லவில்லை. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன், ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. நான் நாட்காலியில் சோர்ந்து அமர்ந்தேன். என் மனம் பலவிதமான யோசனைகளில் அலைபாய்ந்தது. திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அந்த அழைப்பிதழ் என்னிடம் இருப்பதை அறிந்த ஒரே நபர் அங்கே மட்டும்தான் இருந்தார். ஈதன். அவனது சமீபத்திய நடவடிக்கைகளை வைத்து பார்க்கையில் என் சந்தேகம் வலுத்தது. ஆனால் ஆதாரமில்லாமல் அவனை திருடன் என்று என்னால் குற்றம் சாட்ட முடியவில்லை. அப்படிச் செய்வது மிகவும் தவறான விஷயம். அவனிடம் நான் சாதாரணமாக இதை பற்றி பேச முடியாது. உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டால் அது மீண்டும் முழுமையாக சரியாகாது. காலப்போக்கில் இருவருக்குமிடையிலான இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போகிறது. மறுநாள் ஆசிரியரிடம் சென்று அழைப்பிதழ் காணாமல் போனது பற்றி புகார் செய்தேன். நான் வெளியே வந்தபோது தற்செயலாக ஈதனை சந்தித்தேன். அவன் ஒரு காகித பையை வைத்திருந்தான். எம்மா, உனக்காக ஒரு பரிசு வாங்கினேன். நான் அதை திறந்து பார்த்தேன். உள்ளே ஒரு ஆடை இருந்தது. மியாவிடம் கேட்டு உனக்காக ஒரு நடன உடை வாங்கினேன். எப்படி இருக்கிறது? உனக்கு இது பிடித்தமான ஸ்டைலா? நான் அந்த துணியை தொட்டு பார்த்தேன். அது மென்மையாகவும் அழகான நிறத்திலும் இருந்தது. நன்றி. தயக்கத்திற்கு பிறகு அவனை சோதிக்க முடிவு செய்தேன். ஈதன், நான் என் முடிவை எடுத்துவிட்டேன். நான் பெரும்பாலும் லண்டனிலேயே தங்கிவிடுவேன். ஈதனின் உடல் விரைத்து போனது. அவன் சிறிது நேரம் திகைத்து நின்றான். பிறகு, சரி, எனக்கு புரிகிறது என்றான். உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன். அவனுடைய முகபாவனைகளை நான் கவனமாக கவனித்தேன். ஈதன் ஒரு முடிவுக்கு வந்தது போல நீண்ட பெருமூச்சு விட்டான். பரவாயில்லை. நான் ஊருக்குச் சென்று என் குடும்பத்தை கவனித்துவிட்டு மீண்டும் உன்னை தேடி வர முடியும். அவன் முன்னால் வந்து என் கைகளை பிடித்து மிகுந்த அன்புடன் என்னை பார்த்தான். நீ என் பக்கம் இருந்தால் போதும், எனக்கு அதுவே போதும். அன்று மாலை ஆசிரியர் போலீஸை அழைத்தார். அதிகமாக எதுவும் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் கல்லூரியின் பிற மாணவர்களும் புகாரளித்திருந்தனர். பிரிட்டிஷ் போலீசார் சீனர்களை கொஞ்சம் கீழ்த்தரமாகவே பார்த்தனர், விசாரணைகளை முழுமையாகச் செய்யவில்லை. ஆனால் இந்த முறை அந்த படைக்கு தலைமை தாங்கிய அதிகாரி ஒரு சீனத்தவர். அவர் என்னை பார்த்தவுடன் உடனே அருகில் வந்தார். மிஸ் எம்மா, வணக்கம். என்னை சியாவோசென் என்று அழையுங்கள். அந்த அதிகாரி ஏன் இவ்வளவு நட்பாக இருக்கிறார் என்று நான் யோசிப்பதற்குள் சியாவோசெனின் அடுத்த வார்த்தைகள் எனக்கு விடையளித்தன. நான் முன்பு வில்லியம் அண்ணாவின் படையில் ஒருவனாக இருந்தேன். நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு கடந்த மாதம் இங்கே வேலைக்கு வந்தேன். வில்லியம் அண்ணா உன்னை கவனித்துக் கொள்ளச் சொன்னார். எனக்கு சற்று தர்மசங்கடமாக இருந்தது. உங்கள் உதவிக்கு நன்றி. அந்த காலத்தில் கண்காணிப்பு கேமரா வசதிகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. காட்சிகள் மங்கலாக இருந்தன. அவை எந்த பயனுக்கும் உதவவில்லை. போலீசார் கல்லூரி முழுவதும் விசாரணையை தொடங்கினர். இங்கே படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவுதான். ஒவ்வொருவரிடமும் நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அடுத்த அறையில் இருந்த ஒரு பெண் முந்தைய நாள் இரவு உணவின் போது யாரோ எங்கள் விடுதிக்குள் நுழைந்ததை பார்த்ததாக கூறினாள். அந்த தடயத்தை பின்பற்றி அவர்கள் குற்றவாளியை விரைவாக கண்டுபிடித்தனர். ஆசிரியர் அறையில் அந்த பெண் தலையை குனிந்தபடி நின்றிருந்தாள். என்னை மன்னித்து விடுங்கள். அந்த நிமிடம்
பணம் பேராசையினால் நான் இப்படி செய்துவிட்டேன். என் முன்னால் இருந்த அந்த பெண்ணை பார்த்தபோது எனக்கு யாரோ அந்நியராக தெரிந்தாள். நான் அவளை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. என்னிடம் அந்த அழைப்பிதழ் இருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ நடன மாணவி இல்லையே. உனக்கு அது எதற்காக தேவைப்பட்டது? அந்த பெண் பதில் சொல்ல முடியாமல் திக்கித் திணறினாள். என்னை மன்னித்து விடுங்கள் என்று மட்டும் திரும்ப திரும்ப கூறினாள். அவள் தன் முதுகுக்கு பின்னால் இருந்த அழைப்பிதழை எடுத்து இரு கைகளாலும் என்னிடம் கொடுத்தாள். இரட்டை மேற்கோள்குறி. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். என் கண்முன்னே தெரிந்த அந்த காட்சி என் மனதில் இருந்த ஒரு பிம்பத்துடன் ஒத்துப்போனது. நேற்று ஆலமரத்தடியில் ஈதனிடம் காதலை சொன்ன அதே பெண்தான் இவள். இரட்டை மேற்கோள்குறி. எம்மா, நீ என்னை பார்க்க விரும்பினாயா? வகுப்பு முடிந்ததும் ஈதன் அவசரமாக வந்தான். அவன் அமர்ந்து ஒரே மூச்சில் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தான். நான் அந்த அழைப்பிதழை மேஜையின் மீது வைத்தேன். ஈதன் கண்களை எங்கோ திருப்பினான். இது ராயல் லண்டன் பாலே அழைப்பிதழா? பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. என் பார்வை அவன் மீது நிலைத்திருந்தது. ஆனால் அவன் என்னை பார்க்க மறுத்தான். இந்த அழைப்பிதழ் சில நாட்களுக்கு முன்பு திருடன் பிடிபட்டபோது தொலைந்து போனது. அவள் என்னிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டாள். ஈத்தானின் பதற்றமான நரம்புகள் தணியவில்லை. ஓ, அவள் என்ன சொன்னாள்? நான் மென்மையாகச் சிரித்தேன். ஏமாற்றமும் கோபமும் என் கண்களில் தெளிவாக தெரிந்தன. ஈத்தான் தன் கையில் இருந்த கோப்பையை இறுக பற்றினான். அவனது விரல் கணுக்கள் வெளுத்தன. எம்மா, நீ என்னை குற்றம் சாட்டுகிறாயா? ஏதோ ஒரு பெண்ணின் பேச்சை நீ அப்படியே நம்ப முடியாது. அது ஒரு பெண் என்று நான் எப்போது சொன்னேன்? நான் குறுக்கிட்டு காட்டமாகச் சொன்னேன். ஈத்தான், நீ எனக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துவிட்டாய். சொல்ல ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து ஈத்தான் தலையை குனிந்து கொண்டான். எம்மா, நான் உன்னிடம் எவ்வளவு நன்றாக நடந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன். நீ ஏன் என்னுடன் வீட்டிற்கு வர மறுக்கிறாய்? நீ வீட்டிற்கு வந்துவிட்டால் நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை. பெண்கள் இவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தான் இருக்கிறேன் அல்லவா? ஈத்தான் நிமிர்ந்து பார்த்தான். அவன் முகம் முழுதும் உண்மையான உணர்வு தெரிந்தது. எம்மா, அந்த நடனக்குழுவில் சேராதே. எனக்காக இதைச் செய், தயவு செய்து. நான் எழுந்து நின்றேன். என் கண்கள் குளிர்ந்து போயின. எங்களைச் சுற்றியிருந்த வெப்பம் பல டிகிரி குறைந்தது போலிருந்தது. ஈத்தான், நம் உறவு முடிந்துவிட்டது. அதைச் சொல்லிவிட்டு பின்னால் அவன் கூப்பிடுவதை புறக்கணித்து திரும்பி பார்க்காமல் நடந்தேன். தெருவில் வேகமாக நடந்தேன். காற்று என் முகத்தில் உரசியது. உண்மையில் அழைப்பிதழ் தொலைந்த அன்றிரவே படுக்கையில் படுத்திருக்கும் போதே நான் முடிவெடுத்துவிட்டேன். நான் இங்கு இருக்கப் போவதில்லை. என் குடும்பம் மற்றும் நண்பர்கள் இருக்கும் இடத்திற்கு, நான் மாற்ற விரும்பிய விஷயங்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று விடுவேன். ஈத்தானால் நான் யார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவுதான். அவன் என்னை வீட்டு வேலைகளுக்குள் சிறை வைக்க விரும்பினான். இந்த வாழ்க்கையில் நான் விரும்பியபடி வாழ்வதை தடுக்க யாராலும் முடியாது. இந்த பாடத்தை கற்க எனக்கு ஒரு வாழ்நாளே தேவைப்பட்டது. உடைந்த காதலை தூக்கி எறிய வேண்டியிருக்கும் போது தயங்காதீர்கள். ஈத்தான் தினமும் என்னை பார்க்க வந்தான். தான் செய்தது தவறு என்றும் மாறிவிடுவதாக கூறினான். ஆனால் அதுதான் அவன் இயல்பு. அவனது அடிப்படை நம்பிக்கைகள் மிக ஆழமாக வேரூன்றி இருந்தன. நம்பிக்கையை வைத்து ஒருவரை மாறுவது முட்டாள்தனமான விஷயம். வசந்த காலம் மெதுவாக கடந்து வெப்பநிலை உயர்ந்தது. வில்லியம் எல்லையிலிருந்து வீட்டிற்கு திரும்பினான். அவனது பயணம் சுமூகமாக அமையவில்லை. அவன் உடலில் பல காயங்கள் இருந்தன. லில்லியின் காயங்கள் இன்னும் கடுமையாக இருந்தன. அவளது இடது கையில் 1 மீட்டர் நீள தழும்பு. அவள் கையை இழக்கும் நிலையிலேயே இருந்தாள். வருங்காலத்தில் அவளது கை கட்டுப்பாடின்றி நடுங்கலாம் என்று மருத்துவர் கூறினார். லில்லியின் உடல்நிலையை பார்க்க வில்லியம் அவளது அறைக்குள் சென்றான். உடல்நிலை எப்படி இருக்கிறது? லில்லியின் கையில் கட்டு இன்னும் இருந்தது. நான் நலமாகத்தான் இருக்கிறேன். உண்மையில். வில்லியம் அவள் கையை பார்த்தான். அவனது முகபாவனை எதையும் காட்டவில்லை. நான் உண்மையிலேயே நலமாக இருக்கிறேன். என்னால் இதை சமாளிக்க முடியாவிட்டால் உன்னுடன் எல்லைக்கு வர தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன். நான் சென்ற பிறகு என் அத்தையை தேடி கிழக்கு மாகாணத்திற்கு செல்ல லில்லி திட்டமிட்டிருந்தாள். ஆனால் அவள் கிளம்புவதற்கு சற்று முன் படைப்பிரிவின் மருத்துவர் இறந்துவிட்டார். சரியான நேரத்தில் மாற்று மருத்துவர் கிடைக்கவில்லை. லில்லிக்கு மருத்துவ அறிவு இருந்ததால் அவள் அந்த பிரிவில் சேர்ந்தாள். தொழில்முறை மருத்துவர் இல்லை என்றாலும் அவசர காலங்களில் அவளால் உதவ முடிந்தது. வில்லியம் இன்னும் முறைப்பதைக் கண்ட லில்லி பேச்சை மாற்றினாள். சரி, தேதியை பார்த்தால் எம்மா விரைவில் திரும்பி வருவாள் அல்லவா? வில்லியம் சுவரில் இருந்த காலண்டரை பார்த்தான். அவனது முகம் மென்மையானது. குறிப்பிடத்தக்க வகையில் லேசான புன்னகையும் அவன் முகத்தில் தெரிந்தது. ஆம், அவள் விரைவில் திரும்பி வருவாள். வில்லியம் இவ்வளவு இயல்பாக இருப்பதை பார்ப்பது அரிது. லில்லி அவனை கிண்டல் செய்தாள். நீ இன்னும் அவளை விரும்புகிறாய், இல்லையா? அது அவ்வளவு வெளிப்படையாக தெரிகிறதா? லில்லி தலையசைத்தாள். ஒருவரை பிடிக்கும்போது அது நன்றாக தெரியும். நீ முன்னால் என்னை விரும்பியது போலவே. வில்லியம் உறைந்து போனான். அவனது காதுகள் சிவந்தன. லில்லி இமைகளைச் சிமிட்டினாள். எனக்கு தெரியாது என்று நீ நினைக்கவில்லை, இல்லையா? எனக்கு உன் மீது அந்த உணர்வு இல்லை, அவ்வளவுதான். லில்லி மீது தான் கொண்டிருந்த உணர்வுகள் எப்போதோ மறைந்துவிட்டதை வில்லியம் உணர்ந்தான். ஒருவேளை நான் சென்ற பிறகு அது நடந்திருக்கலாம். நான் அவன் மனதை முழுமையாக ஆக்கிரமித்திருந்ததால் அவனால் வேறு எந்த உறவை பற்றியும் நினைக்க முடியவில்லை. லில்லி வில்லியமின் தோளை தட்டினாள். உனக்கு அவளை பிடிக்குமென்றால் தயங்காமல் முயற்சி செய். சோபியாவை பற்றி சொல்கிறேன், அவளை ஏமாற்றாதே. சோபியாவின் பெயரைச் சொன்னதும் வில்லியம் பெருமூச்சு விட்டான். அவனை எது தடுக்கிறது என்பது லில்லிக்கு தெரியும். அவனுடைய தந்தைதான் அவளை மருமகளாக தேர்வு செய்திருந்தார். வில்லியம் வீட்டில் இராணுவ ஒழுக்கத்துடன் வளர்ந்தவன். அவன் தன் தந்தையை மிகவும் மதித்தான். பெரியவர்கள் நிச்சயித்த திருமணம் என்பது பழைய காலத்து விஷயம். உன்னை நீயே அதிகம் வருத்திக் கொள்ளாதே. மற்றொருவரின் வாழ்க்கையை வீணாக்காதே.
லில்லியின் சிந்தனை மற்றவர்களிடமிருந்து எப்போதும் வித்தியாசமாக இருக்கும். அவளை புரிந்து கொண்டவர்கள் அவளை அறிவாளி என்றனர். புரியாதவர்கள் அவளை விசித்திரமானவள் என்று நினைத்தனர். ஆனால் உண்மை என்னவென்றால் அவள் மிக எளிமையான உண்மைகளை புரிந்து கொண்டாள். பெரும்பாலான மக்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் தப்பிச் செல்ல முயன்றபோது அவள் உண்மையை எதிர்கொண்டாள். சரி, நீ இப்போது கிளம்பலாம். நான் என் கைக்கட்டுகளின் மீது ஒரு குட்டி ஆமை வரையப் போகிறேன். லில்லி கதவை திறந்து வில்லியமை போகச் சொன்னாள். அவள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வாள் என்று நம்பிய வில்லியம் கடைசி சில வார்த்தைகளை பேசிவிட்டு சென்றான். கதவு மூடியதும் லில்லியின் முகத்திலிருந்த புன்னகை மறைந்தது. அவள் சிரமத்துடன் தன் இடது கையை உயர்த்தினாள். ஒரு கண்ணீர் துளி அவள் கன்னத்தில் வழிந்து கைக்கட்டின் மீது விழுந்தது. லண்டனில் அவ்வளவு வெயில் இல்லை. தங்கும் விடுதியில் இருந்த மின்விசிறி சத்தமிட்டது. நாட்காட்டி தாளை கிழித்துவிட்டு கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என்று முணுமுணுத்தேன். எம்மா எம்மா, ஈதன் மறுபடியும் வெளியே உனக்காக காத்திருக்கிறான். இரட்டை மேற்கோள் குறி. மியா உலர்த்திய போர்வைகளை சுமந்து கொண்டு அறைக்குள் சிரமப்பட்டு நுழைந்தாள். ஜன்னல் வழியாக பார்த்தேன். ஈதன் விடுதியின் வாயிலில் எதையோ கையில் வைத்துக் கொண்டு நின்றான். மீண்டும் ஒரு பரிசுதான் போல என்று அமைதியாகச் சொன்னேன். அவன் காத்திருக்க விரும்பினால் காத்திருக்கட்டும். உங்களுக்குள் அப்படி என்னதான் நடந்தது? அவன் இன்னும் உண்மையாகவே இருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் நேரடியாக பதில் சொல்லவில்லை. வீடு திரும்ப பொதிகளை கட்டிவிட்டாயா? மியா உற்சாகத்துடன் தலையசைத்தாள். ஆம், இறுதியாக வீடு திரும்புகிறோம். அவள் என்னருகே நெருங்கி வந்தாள். நாம் ஊருக்கு திரும்பியதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறாயா? நான் சற்று யோசிப்பது போல் பாசாங்கு செய்தேன். ஆம், நீ தேசிய அரங்கில் நடிப்பாய். மியாவின் கண்கள் பிரகாசித்தன. நான் தேசிய அரங்கிற்கு போக வேண்டும் என்பது உனக்கு எப்படி தெரியும்? எம்மா, நீ சொல்வது சில நேரம் தீர்க்கதரிசனம் போல தோன்றுகிறது. சிறு புன்னகை செய்தேன். சட்டென்று குளோயை நினைவுகூர்ந்து நீண்ட பெருமூச்சு விட்டேன். எம்மா, ஆசிரியர் உன்னை அழைக்கிறார். வகுப்பு தோழியின் குரல் கதவின் இடுக்கின் வழியாக கேட்டது. நான் கதவை திறந்தேன். ஆசிரியர் எதற்காக என்று சொன்னாரா? தெரியவில்லை. உன் வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது போல தெரிந்தது. குழப்பத்துடன் விடுதியை விட்டு வெளியே நடந்தேன். என் அம்மா எனக்கு ஒருபோதும் போன் செய்ததில்லை. அது மிகுந்த சிரமமும் செலவும் பிடித்தது. மனதில் ஒரு கெட்ட எண்ணம் உருவானது. பொருட்களை வைத்துவிட்டு அவசரமாக வெளியேறினேன். ஈதன் மீது மோதிக்கொண்டேன். எம்மா, இப்போது என்னை பார்ப்பாயா? அவன் பக்கம் திரும்பக்கூட பார்க்காமல் கடந்து சென்றேன். ஆசிரியர் அறைக்குச் சென்றபோது அவரது முகம் கவலையாக இருந்தது. எம்மா, உன் குடும்பத்திலிருந்து அழைப்பு வந்தது. உன் அம்மா மருத்துவமனையில் இருக்கிறார். என் நெற்றிப்பொட்டில் நரம்புகள் துடித்தன. ஏன் என்று சொன்னார்களா? ஆசிரியர் தலையசைத்தார். அது தெளிவாக தெரியவில்லை. போனில் பேசிய பெண் உனது சகோதரியாக இருக்குமோ? அது ஹன்னாவாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும். அவர் சொன்னது என் தொண்டையை அடைத்தது. மூச்சு வாங்கியது. அவர்கள் அழைக்கும் அளவிற்கு நிலைமை மோசமாக இருந்திருக்க வேண்டும். ஆசிரியரே, நான் முன்கூட்டியே கிளம்ப விண்ணப்பிக்கிறேன். ஆசிரியர் சம்மதித்து அதற்கான வேலைகளில் உதவினார். என் மதிப்பெண்கள் நன்றாக இருந்ததால் விரைவிலேயே அனுமதி கிடைத்தது. அன்றைய இரவே உடைமைகளை எடுத்துக்கொண்டு விமான நிலையம் கிளம்பினேன். நிலவின் ஒளியிலும் நட்சத்திரங்களுக்கு கீழேயும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டிற்கு பயணித்தேன். நாமும் பெரிய மருத்துவமனைக்குச் சென்று பரிசோதிப்போம். வில்லியம் மருத்துவக் கட்டிலின் ஓரத்தில் சுயநினைவின்றி இருக்கும் அம்மாவை பார்த்துக் கொண்டிருந்தான். அவர் படிக்கட்டுகளில் ஏறும்போது தவறி விழுந்து தலை மோதியதில் மூளையில் இரத்தப்போக்கு ஏற்பட்டது. சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் அவரது நிலை இன்னும் கவலைக்கிடமாகவே இருந்தது. வில்லியம் மீண்டும் முதல் நகர மருத்துவமனையில் இன்னும் சிறந்த வசதிகள் உள்ளன என்று கூறினார். ஹன்னா அமைதியாக ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை. லில்லி அவளருகே சென்று ஹன்னாவின் கையின் மீது தன் கையை வைத்து ஆறுதல் கூறினாள். மருத்துவர் இப்போதைக்கு அவரை கண்காணிப்பில் வைக்கச் சொன்னார். ஆனால் தாயின் முகம் வெளிரி போய் இருந்தது. அவரது உதடுகள் வெடித்து அவர் மிகவும் பலவீனமாக தெரிந்தார். அறுவை சிகிச்சை முடிந்து ஒரு முழு நாள் கடந்துவிட்டது. அவர் இன்னும் கண் விழிக்கவில்லை. வில்லியம் அறையில் அங்கும் இங்கும் நடந்தபடி நெற்றியை சுருக்கிக் கொண்டிருந்தார். ஒரு செவிலியர் மரியாதையுடன் கதவை தட்டினார். இங்கே லூசின் ஜுவானின் குடும்பத்தினர் யாராவது இருக்கிறீர்களா? அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். லில்லி பேசினாள். அவருடைய மகள் இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறாள். நாங்கள் ஏதாவது உதவ முடியுமா? இதை எடுத்துக்கொண்டு முதல் தளத்தில் உள்ள வரவேற்பறையில் கட்டணத்தை செலுத்துங்கள். செவிலியர் பில்களை மேசையில் வைத்துவிட்டு சென்றார். வில்லியம் அதை பார்த்துவிட்டு வெளியே செல்ல முயன்றபோது காகிதங்கள் அவர் கையிலிருந்து பறிக்கப்பட்டன. நான் செல்கிறேன். வில்லியம் நிமிர்ந்து பார்த்தார். அவரது கண்கள் விரிந்தன. நான் சிறிது கூட ஓய்வெடுக்காமல் வீட்டிற்கு விரைந்திருந்தேன். எனது வெள்ளை நிற புள்ளி வைத்த உடை சுருங்கியிருந்தது. தலைமுடி கலைந்திருந்தது. ஆனாலும் என்னிடம் ஒரு நேர்த்தி இருந்தது. ஹன்னா என்னிடம் விரைந்து வந்து என்னை கட்டிக்கொண்டாள். எம்மா, நீ வந்துவிட்டாயா? நான் இவ்வளவு சீக்கிரம் வருவேன் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. வில்லியம் ஆச்சரியத்துடன் நிலைகுலைந்து நின்றார். ஏதோ பேசப் போவது போல இயல்பாகவே தனது காலரை சரிசெய்து கொண்டார். ஹன்னா, இங்கே காத்திரு. நான் சென்று கட்டணத்தை செலுத்தி வருகிறேன். நான் வில்லியமின் குரலை கேட்கவில்லை அல்லது எனக்கு அக்கறை இல்லை என்று நினைக்கிறேன். லில்லி நடந்து வந்தாள். எம்மா, நீ இன்னும் அழகாக மாறியிருக்கிறாய். வில்லியம் தலை குனிந்து கொண்டார். அவரை பொறுத்தவரை அவள் எப்போதும் அழகாகவே இருந்தாள். அவர்கள் முதல் முறை படம் பார்த்தபோது அவளது முகவாட்டோ அல்லது மேடையில் அவளது தோற்றமோ எதுவாக இருந்தாலும். நீங்கள் கேட்கிறீர்களா? நான் படுக்கை அருகில் அமர்ந்து என் தாயின் கையை மென்மையாக பிடித்துக் கொண்டேன். ஒருவேளை என் இருப்பை உணர்ந்தாரோ என்னவோ, அவரது விரல்கள் மிக நுணுக்கமாக அசைந்தன. அந்த மெல்லிய அசைவை உணர்ந்த நான் அவரது கையை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டேன். வில்லியம் வார்டுக்கு வெளியே நின்று என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். உன் கண்கள் அவன் மேலேயே பதிந்திருக்கின்றன. அவருக்கு பின்னால் வந்த லில்லி கிண்டல் செய்தாள். வில்லியம் பார்வையை திருப்பிக் கொண்டார். எனக்கு சில வேலைகள் உள்ளன. இங்கேயே இருந்து கவனித்துக்கொள். ஏதாவது நடந்தால் எனக்கு தெரிவி.
லில்லி சல்யூட் செய்தாள். சரி ஐயா, வேலை முடிந்தது. வில்லியம் அவளை பார்த்து புன்னகைத்தார். நீ ரொம்ப வேடிக்கையானவள். நான் மாலை வரை மருத்துவமனையிலேயே இருந்தேன். லில்லி ஒரு தெர்மோஸ் குடுவையுடன் உள்ளே வந்து உணவுகளை ஒவ்வொன்றாக அடுக்கி வைத்தாள். நான் என் கைகளை ஒன்றோடு ஒன்று தேய்த்துக் கொண்டேன். இது மிகவும் தாராளமானது என்று லில்லி சொன்னாள். திரும்பி வந்த பிறகு உனது முதல் உணவை நன்றாக சாப்பிட வேண்டும். வில்லியம் இதை பிரத்யேகமாக உனக்காக தயார் செய்ய சொன்னார். சாப்ஸ்டிக்ஸை எடுக்க நீட்டிய என் கை பாதியிலேயே நின்றது. லில்லி என் தோளை தட்டினாள். நன்றாகச் சாப்பிடு. இதை நானும் செய்தேன். நான் லில்லியின் கையை பார்த்தேன். உன் கைக்கு என்ன? லில்லி எதையும் மறைக்காமல் அதை உயர்த்தி காட்டினாள். சிறிது காலத்திற்கு முன்பு எல்லையில் எனக்கு காயம் ஏற்பட்டது. நான் அவளை சிறு பரிதாபத்துடன் பார்த்தேன். அப்படிப்பட்ட முகத்தை வைத்துக் கொள்ளாதே. எனக்காக வருத்தப்படாதே. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நான் தலையசைத்தேன். லில்லி உண்மையிலேயே நேசிப்பதிலும் வெறுப்பதிலும் துணிச்சலானவள். அவள் அன்பிற்கு உரியவள். இருமல் இருமல் இருமல். நான் என் கிண்ணத்தை எடுத்தபோது படுக்கையில் இருந்த அம்மா கடுமையாக இருமத் தொடங்கினார். நான் எழுந்து நின்றேன். அம்மா அம்மா, நீங்கள் நலமா? அந்த இருமல் இடைவிடாமல் கடுமையாகவும் சத்தமாகவும் இருந்தது. தலைமை மருத்துவர் 2 செவிலியர்களுடன் உள்ளே ஓடி வந்தார். குடும்ப உறுப்பினர்களே, தயவு செய்து தள்ளி நில்லுங்கள். நோயாளியின் நிலை மோசமாக உள்ளது. என் இதயம் சுருங்கியது. சிறிது நேரத்தில் மருத்துவ குழுவினரால் அம்மா வெளியே கொண்டு செல்லப்பட்டார். என் குரல் நடுங்கியது. மருத்துவரே, என் அம்மா எப்படி இருக்கிறார்? அவர் மூளையில் ஏற்பட்டுள்ள இரத்தப்போக்கு நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உள்ளது. மேலதிக பரிசோதனை மற்றும் மதிப்பீடு தேவைப்படுகிறது. மருத்துவரின் வார்த்தைகள் என்னை சுத்தியலால் அடித்தது போல இருந்தது. என் உடல் முழுவதும் கட்டுப்படுத்த முடியாமல் நடுங்கத் தொடங்கியது. கலாச்சார குழுவிலிருந்து வந்த ஹன்னா இதை பார்த்தாள். எம்மா, மருத்துவர் என்ன சொன்னார்? என் கண்ணீர் ஏற்கனவே என் கன்னங்களில் வழிந்து கொண்டிருந்தது. நாங்கள் இன்று அவசர அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வோம் என்று மருத்துவர் கவலையுடன் கூறினார். ஆனால் என் இதயம் நம்பிக்கையற்றதாக இருந்தது. ஹன்னா என்னை தன் கைகளில் அணைத்துக் கொண்டாள். கவலைப்படாதே, அத்தை சரியாக விடுவார். நிறுத்துங்கள். வில்லியமின் குரல் அந்த ஹாலில் எதிரொலித்தது. அவர் கருப்பு கோட் அணிந்து அவசரமாக உள்ளே வந்தார். அவருக்கு பின்னால் கண்ணாடி அணிந்த அறிவார்ந்த தோற்றம் கொண்ட ஒருவர் வந்தார். இவர்தான் டாக்டர் சன் ஷான் லியாங். வில்லியம் அந்த நபரை தலைமை மருத்துவரிடம் அறிமுகப்படுத்தினார். தலைமை மருத்துவரின் முகம் வியப்பில் ஒளிர்ந்தது. அது மிகவும் நல்லது டாக்டர் சன். தயவு செய்து இந்த வழியாக வாருங்கள். வில்லியம் திரும்பி என்னை கண்ணீருடன் பார்த்தார். அவர் இயல்பாகவே என் கண்ணீரை துடைக்க முயன்றார். ஆனால் தன்னை தடுத்துக் கொண்டார். கையை காற்றில் சற்று நேரம் அசைக்க விடாமல் வைத்திருந்து பின் அமைதியாக திரும்ப பெற்றுக்கொண்டார். டாக்டர் சன் செல்வதை பார்த்துக் கொண்டிருந்தாள் ஹன்னா. மேஜர் வில்லியம், அவர் யார்? அவர் நகரத்திலிருந்து நான் அழைத்து வந்த மருத்துவர். தலைமை மருத்துவரின் எதிர்வினையை நினைவு கூர்ந்தபோது டாக்டர் சன் சாதாரண மருத்துவர் இல்லை என்று எனக்கு தெரிந்தது. நான் எழுந்து நின்று வில்லியமுக்கு ஆழ்ந்த வணக்கத்தை செய்தேன். மேஜர் வில்லியம், நன்றி. வில்லியமின் கண்களில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலான உணர்ச்சி மின்னியது. நாங்கள் எப்போது இவ்வளவு முறைப்படியாக மாறினோம்? என் கண்ணின் ஓரத்தை துடைத்துக் கொண்டேன். நான் உதவக்கூடிய ஏதேனும் இருந்தால் நிச்சயம் என்னால் முடிந்ததைச் செய்வேன். வில்லியமின் முகம் வாடியது. இதில் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. அவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருப்பதை அவர் உணர்ந்தார். தாயாரின் அறுவை சிகிச்சை மறுநாள் வரை நீடித்தது. ஹன்னாவின் தோளில் சாய்ந்து சிறிது நேரம் தூங்கினேன். அறுவை சிகிச்சை மிகவும் சிறப்பாக முடிந்தது. நோயாளி நன்றாக குணமடைந்தால் விரைவில் கண் விழித்து விடுவார். மருத்துவர் சுன் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு குறித்து விளக்கினார். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்கள் மருத்துவமனையை அழையுங்கள். தொலைபேசி எண் இருந்த காகிதத்தை நான் வாங்கிக் கொண்டேன். நன்றி மருத்துவர் சுன். மருத்துவர் சுன் கையை ஆட்டினார். நன்றி சொல்ல தேவை இல்லை. உயிரை காப்பாற்றுவது என் கடமை. நீங்கள் யாராவது ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமென்றால் வில்லியமுக்கு சொல்லுங்கள். அவர் ஒருமுறை என் மனைவியை காப்பாற்றினார். அந்த கடனை ஒரு உயிரை கொடுத்து தீர்ப்பதாக அவரிடம் வாக்குறுதி அளித்தேன். எனவே வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பை கைவிட்டு இங்கு வந்தேன். அவர் அந்த வாய்ப்பை உங்கள் தாயாருக்காக பயன்படுத்த முடிவு செய்தார். இதை சொல்லிவிட்டு மருத்துவர் சுன் அங்கிருந்து சென்றார். ஹன்னா சற்று உற்சாகமாக தெரிந்தாள். எம்மா, உங்கள் இருவருக்கும் இடையே உண்மையிலேயே வாய்ப்பே இல்லையா? அவருக்கு இன்னும் உன்மீது அன்பு இருப்பது தெளிவாக தெரிகிறது. நீ இல்லாதபோது அவர் உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொண்டு நிறைய உதவினார். கடந்த முறை பலத்த மழையின் போது உங்கள் வீட்டின் கூரை ஓடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. மேஜர் வில்லியம் தண்ணீரில் இறங்கி உங்கள் தாயாரை பாதுகாப்பாக தூக்கிக் கொண்டு வந்தார். வில்லியம் பல ஆண்டுகளாக செய்த நல்ல விஷயங்களைப் பற்றி ஹன்னா அடுக்கிக் கொண்டே போனாள். இந்த வாழ்க்கையின் வில்லியம் முந்தைய வாழ்க்கையை விட மாறலாம். ஆனால் அது இன்னும் என்னுடன் தொடர்புடையதல்ல. எம்மா, மேஜர் வில்லியம் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர். ஏன் இதை பற்றி யோசிக்க கூடாது? தேவையில்லை. இந்த வாழ்க்கையில் என்னால் அவருடன் இருக்க முடியாது. நான் பேசி முடித்ததும் கதவுக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்டது. நான் நிமிர்ந்து பார்த்தபோது கருப்பு நிற ஆடை அணிந்த ஒருவர் மூலையில் மறைவதைக் கண்டேன். வில்லியம் அமைதியாக மருத்துவமனையை விட்டு வெளியேறினார். அவர் இதயத்தில் இருந்த பாரம் ஒவ்வொரு அடியையும் கணக்கச் செய்தது. அவர் போதுமான அளவு செய்ததாக உணர்ந்தார். ஆனால் அவளது முடிவை மாற்ற முடியவில்லை. அவள் ஏன் திடீரென மாறினாள் என்று அவருக்கு தெரியவில்லை. ஒரே இரவில் அவள் முற்றிலும் வேறு ஒரு நபராக மாறியது போல் இருந்தது. மருத்துவமனை ஜன்னல் வழியாக நிலவொளி தரையில் விழுந்தது. நான் அமைதியாக என் தாயின் அருகில் இருந்தேன். மறுபிறவி எடுத்ததிலிருந்து என் தாயுடன் சரியாக வாழ எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் நிலவை பார்த்து கைகளை கூப்பி கண்களை மூடிக்கொண்டேன். அம்மா, நீங்கள் குணமடைந்து வர வேண்டும். அதற்காக நான் எதையும் கொடுக்க தயார். அம்மா நன்றாக குணமடைந்து வருகிறார். அவரது உடல்நிலை சீராக தொடங்கியது. எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அவர் விரைவில் கண் விழிப்பார் என்று மருத்துவர் கூறினார்.
அன்று நான் சொன்னதை கேட்ட பிறகு வில்லியம் மீண்டும் வரமாட்டான் என்று நினைத்தேன். ஆனால் மறுநாளே அவன் பழக்கூடையுடன் மருத்துவமனைக்கு வந்தான். அத்தை இப்போது எப்படி இருக்கிறார்கள்? அவர் நன்றாக இருக்கிறார். வில்லியம் அந்த பழக்கூடையை கதவருகே வைத்தான். சாப்பிட்டாயா? ஆம், நான் இருந்து அவரை பார்த்துக்கொள்கிறேன். நீ போய் ஓய்வெடு. தேவையில்லை. அவன் உள்ளே நுழைந்தது முதல் அமரும் வரை நான் ஒருமுறை கூட அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. சில நேரங்களில் அவனை எப்படி எதிர்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. 2 ஜென்மங்களுக்குப் பிறகும் வில்லியமுடன் எப்படி பழகுவது என்று எனக்கு தெரியவில்லை. எனது குளிர்ச்சியான போக்கை புரிந்து கொண்ட வில்லியம் அமைதியாகிவிட்டான். அறைக்குள் சூழ்நிலை இறுக்கமாக இருந்தது. லில்லி வந்த பிறகுதான் அது மாறியது. லில்லி, நீ தொடர்ந்து இங்கே வரவேண்டிய அவசியமில்லை. இப்போதெல்லாம் எனக்கு பெரிய வேலை ஒன்றும் இல்லை. அவள் எனக்கு அருகில் அமர்ந்தாள். எம்மா, நீ எதையாவது மறந்துவிட்டாயா? அவள் சொன்னதும் நான் வேலையாக இருந்ததால் மறந்துவிட்டேன் என்பது நினைவுக்கு வந்தது. நேரம் கிடைக்கும்போது கேமராவை உன்னிடம் தருகிறேன். நல்லது. நீ எதைவெல்லாம் புகைப்படம் எடுத்திருக்கிறாய் என்று பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. லில்லியும் நானும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தோம். வில்லியம் ஓரமாக அமைதியாக அமர்ந்து அவ்வப்போது என்னை பார்த்தான். ஆனால் நான் கவனித்துவிட்டேன் என்று தெரிந்ததும் சட்டென்று பார்வையை திருப்பினான். மதியம் இன்னொருவர் வந்தார். சோஃபியா மதிய உணவு கூடையுடன் கதவருகே சற்று தயக்கத்துடன் நின்றிருந்தாள். வில்லியமின் தந்தை சொன்னதால் அவள் வந்திருந்தாள். ஆனால் அங்கு வில்லியம் 2 பெண்களுடன் இருப்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. வில்லியம் தனக்கு விருப்பமில்லை என்று தெளிவாகச் சொல்லியிருந்தாலும் அன்பால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்று அவள் நம்பினாள். வில்லியம் என்னை பார்த்துவிட்டு பிறகு எழுந்து நின்றான். நீ ஏன் இங்கே வந்தாய்? உனக்கு உணவு கொண்டு வரச் சொல்லி அங்கிள் சொன்னார். வில்லியம் பெருமூச்சு விட்டான். வா, நாம் வெளியே போய் சாப்பிடலாம். சோஃபியா தலையசைத்துவிட்டு கீழ்ப்படிதலுடன் கிளம்பினாள். லில்லி தன் இதழ்களைச் சுழித்தாள். நானும் சாப்பிடப் போகிறேன். எம்மா, உனக்கு ஏதாவது கொண்டு வரவா? சோஃபியா அப்படியே உறைந்து போனாள். எம்மா, அவள் மெதுவாக திரும்பினாள். நீ என்னிடமா பேசுகிறாய்? இந்த நபர் யார் என்பது எனக்கு ஓரளவு தெரிந்திருந்தது. அவளது கேள்விக்கு யோசிக்காமல் தலையசைத்தேன். சோபியாவின் மனம் வேகமாக ஓடியது. வில்லியம் தவறுதலாக ஒரு ஆவணத்தில் எம்மாவின் பெயரை எழுதியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. வில்லியம் எப்பொழுதும் எனக்கு கடிதங்களை எழுதிக் கொண்டிருந்தான். ஆனால் அவற்றை அனுப்பியதே இல்லை என்பது அவளுக்கு தெரியும். திருமணத்திற்கு பிறகு அவன் போதையில் என் பெயரை முணுமுணுத்ததும் அவளுக்கு நினைவிருந்தது. சோபியாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் மெதுவாக பேசினாள். வணக்கம், என் பெயர் சோஃபியா. வில்லியமும் நானும் இந்த ஆண்டுக்குள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம். நான் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்கவில்லை. வில்லியம் இடையில் குறுக்கிட்டான். நான் மிகவும் தெளிவாகவே சொல்லிவிட்டேன். முதல் முறையாக சோஃபியா வில்லியமின் பேச்சை கேட்கவில்லை. மாமா ஏற்கனவே என் பெற்றோரிடம் இது குறித்து பேசிவிட்டார். பெரியவர்கள் சொல்வதை நாம் பிள்ளைகள் கேட்கத்தான் வேண்டும். நான் உன்னிடம் மிக தெளிவாக சொல்லிவிட்டேன் என்று வில்லியம் உறுதியான குரலில் கூறினான். முன்பு அவளிடம் அவன் அதிருப்தியாக இருந்தபோதும் எப்போதும் அவளுக்குரிய மரியாதையை அளித்தான். அவன் கடுமையாக பேசிய போதும் கண்ணியத்தோடுதான் இருந்தான். சோஃபியா என்னை ஒருமுறை ஆழ்ந்து பார்த்தாள். அப்படியானால் நீங்கள் இருவரும் 100 ஆண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். நான் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொண்டேன். நன்றி. வில்லியம் சோபியாவின் மணிக்கட்டை பிடித்து வெளியே இழுத்துச் சென்றான். தூரம் சென்ற பிறகுதான் அவன் நின்றான். கடந்த முறையே நான் உன்னிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன் என்று சோர்வான கண்களுடன் வில்லியம் மீண்டும் கூறினான். உன் மீது எனக்கு எந்த உணர்வும் இல்லை. நான் உன்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை. புரிகிறதா? சோஃபியா தன் இதட்டை கடித்தாள். எனக்கு புரியவில்லை. அவள் மதிய உணவு பெட்டியை ஜன்னல் ஓரத்தில் வைத்துவிட்டு பின்னோக்கி பார்க்காமல் நடந்து சென்றாள். வில்லியம் அடுத்து என்ன சொன்னான் என்பதையும் பொருட்படுத்தவில்லை. அவர்கள் சென்ற பிறகு லில்லி என் தோளை தட்டினாள். அந்த பெண்ணால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வில்லியம் ஏற்கனவே பல காலத்திற்கு முன்பே அவளிடம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிட்டான். எனக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் தோள்களை குலுக்கினேன். வெற்றியில்லாத ஒரு திருமணத்தில் சிக்கிக்கொண்டு அவள் வருந்தக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். லில்லி பெருமூச்சு விட்டு தலையசைத்துவிட்டு சென்றாள். எம்மா என்ற பலவீனமான குரல் என் கவனத்தை ஈர்த்தது. திரும்பி பார்த்தேன். என் அம்மா கண்களை திறந்திருந்தார். அம்மா, எப்படி உணர்கிறீர்கள்? நான் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தேன். என் கண்கள் கலங்கின. அம்மா தன் கையை உயர்த்தி என் கன்னத்தை மென்மையாக தடவினார். அவர் குரல் தழுதழுத்தது. நான் ஏதோ கனவு காண்கிறேனோ என்று நினைத்தேன். நான் அழுதுவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் வர மிகவும் தாமதமாகிவிட்டது. எதுவும் எப்போதும் தாமதமாகிவிடாது. நீ வந்துவிட்டாயே, அதுதான் முக்கியம். எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. உன் முகம் எப்படி இருக்கும் என்பதையே நான் மறந்தேவிட்டேன். என் தாயின் மறுகையை பிடித்து என் மற்றொரு கன்னத்தில் வைத்துக் கொண்டேன். நான் இனி எங்கும் செல்லப்போவதில்லை. நான் இங்கேயே உங்களுடன் இருக்கப் போகிறேன். என் அம்மா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய அன்று அழகான சூரிய வெளிச்சம் இருந்தது. வெதுவெதுப்பான சூரிய ஒளி எங்கள் மேனியை வருடியது. மேகங்கள் அழகிய ஓவியம் போல மெதுவாக நகர்ந்தன. அதே நாளில்தான் மியாவும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியிருந்தாள். மறுநாள் கேப்டன் மேகன் எனக்கும் மியாவுக்கும் ஒரு சிறிய வரவேற்பு விருந்தை ஏற்பாடு செய்தார். விருந்து முடிந்ததும் மியா தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாள். எம்மா, நீ சொல்வது சரிதான் என்று நினைக்கிறேன். நான் பெய்ஜிங் செல்லப் போகிறேன். என் நடனத்தை இந்த நாடே பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேகன் வெளியே மியாவின் கனவை ஆதரிப்பது போல பேசினார். ஆனால் அவள் என்னை பார்த்தபோது அவள் கண்களில் ஏதோ ஒன்று தெரிந்தது. எம்மா, நீயும் என்னை விட்டு போகப் போவதில்லையே? மேகன் வழக்கமாக கண்டிப்பானவள். ஆனால் இப்போது அவளது சோர்ந்த கண்களுடன் அவள் பரிதாபமாக தெரிந்தாள். இது எனக்கு சற்று வேடிக்கையாக இருந்தது. கவலைப்படாதே, நான் உன்னுடன் இங்கேயே இருக்கிறேன். நல்லது. துணைத் தலைவர் பதவியை உனக்காகவே வைத்திருந்தேன். நான் விரைவில் ஓய்வு பெறப் போகிறேன். தலைவர் பொறுப்புக்கு நீ சரியாக இருப்பாய் என்று நினைக்கிறேன். அவள் ஏதோ ஒன்றை நினைவுகூர்வது போல் இருந்தது. அவள் அலுவலகத்திற்குச் சென்று ஒரு சிறிய பெட்டியை கொண்டு வந்தாள். இது உன் மேசையில் இருந்தது. இது உன்னுடையதா என்று பார். இது 3 ஆண்டுகளாக இங்கேயே இருக்கிறது. யாரும் இதை கேட்கவில்லை. ஆர்வத்துடன் அந்த பெட்டியை திறந்தேன். உள்ளே வில்லியம் கைவேலையாகச் செய்த ஒரு ப்ரோச் இருந்தது. என் கண்கள் அதிர்ந்தன. நான் எதிர்வினை ஆற்றாததை கேப்டன் கவனித்தார்.
இது நான் தலை குனிந்தேன். இது மியாவினுடையதாக இருக்கலாம். எனக்கு தெரியவில்லை. லில்லி சற்று பொறாமையுடன் பார்த்தாள். மியா மிக அழகாக புகைப்படங்கள் எடுக்கிறாள். நானும் அவளிடம் சில புகைப்படங்கள் எடுக்கச் சொல்லியிருக்கலாம். அவள் திரும்ப வந்ததும் நீ எடுத்துக்கொள்ளலாம். லில்லி ஏதோ யோசிப்பது போல் இருந்தது. ஓ ஆமாம், குளோ உன்னுடன் தானே வந்தாள். அவள் அங்கேயே தங்கிவிட்டாளா? குளோவை பற்றிய பேச்சு எப்போதும் ஒரு வருத்தத்தையே அளித்தது. குளோ கடந்த ஆண்டு திரும்பி வந்துவிட்டாள். அவளது குடும்பத்தினர் அவளை திருமணம் செய்ய திரும்ப அழைத்து வந்தனர். லில்லி கேமராவை கீழே வைத்தாள். கடந்த ஆண்டு, ஆனால் குளோ எங்கும் திரும்ப வரவில்லை. நிச்சயமாகவா? லில்லி தலையசைத்தாள். ஆம், மேலும் அந்த குடும்பத்தினர் தங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைத்ததாக நான் கேள்விப்படவில்லை. குளோ தனது பையுடன் அமைதியாக விடுதியை விட்டு வெளியேறிய காட்சி இன்னும் என் நினைவில் பசுமையாக உள்ளது. நெஞ்சில் கேள்விகளுடன் நான் குளோவின் வீட்டிற்குச் சென்றேன். அந்த முற்றம் பாழடைந்து பராமரிப்பின்றி இருந்தது. வணக்கம், யாராவது வீட்டில் இருக்கிறீர்களா? மெதுவாக கூன் விழுந்த ஒரு மூதாட்டி வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். அவள் என்னை பார்த்ததும் அவளது மங்கிய கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை மின்னியது. குளோ திரும்பி வந்துவிட்டாளா? அவள் வேகமாக வந்து என் சட்டையை பற்றி கொண்டாள். நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் போனீர்கள். நீ திரும்பி வந்துவிட்டாய். என் மகள் எங்கே? குளோவின் தாயை பார்த்தபோது நான் என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றேன். குளோ திரும்பி வரவில்லை என்றால் அவள் எங்கே போனாள்? என் மனம் பல யோசனைகளால் சுழன்றது. இதை பார்த்த குளோவின் தாய் தரையில் விழுந்து கதறி அழுதாள். நீங்கள்தான் அவளை கடத்தியிருக்க வேண்டும். இல்லையென்றால் அவள் எப்படியாவது வந்திருப்பாள். நான் அவளுக்கு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்திருந்தேன். அந்த பெண்ணின் கண்ணீரையும் சளியையும் பார்த்த எனக்கு உள்ளுக்குள் எந்த உணர்ச்சியும் ஏற்படவில்லை. நான் கிளம்ப திரும்பினேன். குளோவின் தாய் பாய்ந்து வந்து என் கால்களை பிடித்து கொண்டாள். சொல்லு, என் மகள் எங்கே? எனக்கு தெரியாது, ஆனால் அவள் மீண்டும் வரவில்லை என்றால் அதற்கு நீதான் காரணம். கியாவ் குடும்பத்தின் முற்றத்தை விட்டு வெளியே வரும்போது நான் பெருமூச்சு விட்டேன். குளோவின் முடிவு நிச்சயமாக அவளுடைய சொந்த விருப்பமாகத்தான் இருந்திருக்கும். பெற்றோர் சொல், மணமகன் தேடல் என்று பேசிய அந்த பெண் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாள் என்று நம்பவே முடியவில்லை. இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் அவள் பலமுறை போராடியிருப்பாள் என்று நான் நம்புகிறேன். குளோ இப்போது எப்படி இருக்கிறாள் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் பழைய வாழ்க்கையை விட நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நான் சொல்கிறேன், மேஜர் வில்லியம் மீண்டும் எம்மாவுக்காகத்தான் வந்திருக்கிறார். அவர்கள் இருவரும் முன்பு ஒரு ஜோடியாக இருந்தார்களே. ஆனால் மேஜர் வில்லியமுக்கு வீட்டில் ஏற்கனவே ஒருவர் இருக்கிறாரே. வீட்டில் இருப்பவர் பழைய மாஸ்டர் லூ தேர்ந்தெடுத்தவர். நான் பார்ப்பதை வைத்தால் அவர் கடைசியில் சோபியாவைத்தான் திருமணம் செய்வார். நான் தூரத்திலிருந்து இதை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். வில்லியம் கவனித்து என்னை நெருங்க ஓடி வந்தார். எம்மா, நீ என்னை ஏன் தவிர்க்கிறாய்? நான் என் உதடுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டேன். மேஜர் வில்லியம், நீங்கள் திருமணம் செய்ய போகிறீர்கள். எனவே தவறான புரிதல்களை உருவாக்கும் செயல்களை செய்யாதீர்கள். வில்லியம் அந்த ப்ரூச் ஐ வெளியே எடுத்தார். லில்லியின் வீட்டில் நான் அந்த புகைப்படங்களை பார்த்தேன். அந்த நபர் வெறும் வகுப்பு தோழன் என்றுதானே சொன்னாய்? அவர் கண்களில் கோபமும் ஒருவேளை பதற்றமும் தெரிந்தது. நாங்கள் பிரிந்துவிட்டோம், ஆனால் அதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வில்லியம் தனது பையிலிருந்து அந்த ப்ரூச் ஐ எடுத்தார். இது உனக்காக. நான் இதைச் செய்தேன். எனக்கு தெரியும், ஆனால் இது எனக்கு வேண்டாம். வில்லியம் அசையாமல் நின்றார். அவருடைய தோள்கள் லேசாக நடுங்கின. உனக்கு என்னதான் ஆனது? ஏதோ உண்மையான பதிலை எதிர்பார்த்து என்னையே நேராக பார்த்தார். வில்லியமின் கண்கள் லேசாக கலங்கின. நான் சற்றே அதிர்ச்சியடைந்தேன். எனக்கு தெரிந்த வில்லியம் எப்போதும் முகபாவனை இல்லாதவர். அவரை புரிந்துகொள்வது கடினம். அழுவதை விடுங்கள். ஆனால் திடீரென்று நான் சத்தமாகச் சிரித்தேன். எவ்வளவு கேலிக்குரியது! நான் அவர் மீது அன்பாக இருந்தபோது அவர் என் அன்பை மிதித்து தள்ளினார். இப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. வில்லியம், நாம் கடந்த ஜென்மத்தில் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் என்று சொன்னால் என்ன செய்வாய்? திடீரென்று ஒரு பலத்த காற்று வீசியது. இலைகள் சலசலத்தன. வில்லியமும் நானும் மரத்தடியில் நின்றோம். தென்றல் எங்களைச் சூழ்ந்தது. எம்மா, நீ என்ன சொல்கிறாய்? வில்லியமின் குரல் இன்னும் சற்றே மூக்கடைப்பாக இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் அவரை நெருங்கிச் சென்றேன். நான் சொல்கிறேன், நான் உன்னை முன்பே திருமணம் செய்திருக்கிறேன், இப்போது இல்லை. வில்லியம் தவறாக புரிந்து கொண்டார். அப்படியானால் நமது விதி முடிந்துவிட்டது என்றுதானே அர்த்தம்? இல்லை. நான் உறுதியாக அவர் பேச்சை தடுத்தேன். உன்னை திருமணம் செய்த பிறகு நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியின்றி இருந்தேன். நான் மிகவும் துன்பப்பட்டேன். நீ என் மீது அன்பு காட்டவில்லை. நீ என் உணர்வுகளை மிதித்து விட்டாய். நான் எவ்வளவு முயன்றாலும் உன் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைக்கவே இல்லை. நமக்கு விதி இருந்தாலும் அது சாபக்கேடான ஒன்று. என் குரல் உயர்ந்தது. பதற்றமடைந்தேன். வில்லியமின் முகத்தில் உணர்ச்சிகள் உறைந்து போயின. அது சாத்தியமற்றது. ஒருவேளை அது பல வலிமிகுந்த நினைவுகளை கிளறியிருக்கலாம். என் கண்ணீர் கட்டுக்கடங்காமல் கொட்டியது. வில்லியம் வேதனையான கண்களுடன் என்னை பார்த்து என் கண்ணீரை துடைக்க உள்ளுணர்வாக கையை நீட்டினான். நான் வில்லியமை பலமாக தள்ளிவிட்டு வேகமாக நடந்து சென்றேன். வில்லியம் குழப்பத்துடன் அங்கேயே நின்றான். நான் என் முகத்தை ஏனோதானோவென்று துடைத்துக் கொண்டேன். வில்லியமுக்காக நான் அழுவது இதுவே கடைசி முறையாக இருக்கும். அன்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் நான் மறுபிறவி எடுத்திருக்கவில்லை. என் மரணத்திற்கு பிறகு நடந்த கதையை மேலிருந்து நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் இறந்த பிறகு வில்லியமுக்கு அருகில் புதைக்கப்பட்டேன். ஆனால் எந்த குழந்தையும் மரியாதை செலுத்த வரவில்லை. 60 வருட திருமண வாழ்க்கையில் நாம் ஒன்றாக படுக்கையை பகிர்ந்து கொண்ட நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். வில்லியம் எனக்கு தன் குழந்தை பிறப்பதை விரும்பவில்லை. அதனால் எங்கள் கல்லறை காலப்போக்கில் செடி கொடிகள் படர்ந்து பாழடைந்தது. நான் நரகத்தில் நிரந்தரமாக சிக்கி மறுபிறவி எடுக்க முடியாமல் போனேன். மெதுவாக இந்த காட்சிகள் என் காதில் எதிரொலிக்கும் ஒரு வெற்று ஒலியாக மாறின. வேண்டாம். நான் திடீரென படுக்கையில் எழுந்து அமர்ந்தேன். என் ஆடைகள் குளிர்ந்த வியர்வையால் நனைந்திருந்தன. இன்னும் நடுக்கத்துடன் அறையைச் சுற்றும் முற்றும் பார்த்தேன். என் மனதில் நிழல்
நிழல்கள் தங்கியிருந்தன. நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்தது. நிலவொளி ஜன்னல் வழியாக சன்னல் பலகையின் மீது பாய்ந்து ஒரு அமைதியை தந்தது. என் இதயம் மெதுவாக அமைதியடைந்தது. எனக்கு ஏன் இப்படி ஒரு விசித்திரமான கனவு வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிந்தது. வில்லியமுக்கு அருகில் இருப்பதுதான் அனைத்து துன்பங்களுக்கும் தொடக்கம். மறுநாள் நான் கலாச்சார குழுவிற்கு சென்றபோது அந்த கனவின் பாதிப்பால் என் இயல்பே மாறியிருந்தது. மேகன் என் கண்களுக்கு அடியில் இருந்த கருவளையங்களை பார்த்தாள். என்ன ஆச்சு? நேற்று இரவு சரியாக தூங்கவில்லையா? நான் வலிந்து புன்னகைத்தேன். இல்லை, ஒன்றுமில்லை. பார், இன்னும் சில நாட்களில் வெளிநாட்டு முதலீட்டு குழு ஒன்று நம் பகுதிக்கு வருகிறது. அவர்கள் நம்மை ஒரு நெட்வொர்க்கிங் விழாவை நடத்தச் சொல்கிறார்கள். இதை கேட்டதும் ஹன்னா ஓடி வந்தாள். நான் எம்முடன் ஒரு கலை நிகழ்ச்சி செய்ய விரும்புகிறேன். மேகன் கிண்டல் செய்தாள். அவள் இப்பதான் வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்திருக்கிறாள். அவளை தடுத்து நிறுத்தாதே. ஹன்னா பின்னால் இருந்து என் கழுத்தை சுற்றி கொண்டாள். நமது எம்மு என்னை ஒருபோதும் மறுக்க மாட்டாள். நான் புன்னகைத்து ஒப்புக்கொண்டேன். சரி, நிச்சயமாக. அப்படியானால் நாம் இருவரும் இணைந்து பாடலாம். என்ன பாடல்? நான் பார்க்கிறேன். லில்லி பின்வாசல் வழியாக உள்ளே வந்து மேகனிடம் 2 பாட்டில் சோடாவை கொடுத்துவிட்டு, மேகன் அக்கா, உங்கள் துணை கேப்டனை நான் கொஞ்சம் கடன் வாங்கிக் கொள்ளலாமா என்றாள். மேகன் தன் கையை அசைத்தாள். சரி, கிளம்பு கிளம்பு. அவள் ஒரு புரிதலுடன் கூடிய முகபாவனையுடன் என்னை வெளியே அழைத்துச் சென்றாள். அவளது முகத்தை பார்த்ததும் நான் புருவத்தை உயர்த்தினேன். என்ன விஷயம்? லில்லி நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். நான் ஒரு செய்தியை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். வில்லியம் இன்னும் 2 மாதங்களில் மீண்டும் எல்லைக்குச் செல்லவிருக்கிறான். இந்த பயணத்திற்கு பிறகு அவன் நீண்ட காலம் திரும்பி வரமாட்டான். அவனை வழி அனுப்பி வைக்க நீ வருவாயா என்று அவன் கேட்கிறான். நான் மேலே பார்த்தபோது வில்லியம் 2வது மாடியில் நிற்பதைக் கண்டேன். நிச்சயமாக இந்த உரையாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு கேட்டிருக்கும். நான் பதிலளிக்காததைக் கண்ட லில்லி, அவனை வழி அனுப்பி வை, அவ்வளவுதான். ஒரு ராணுவ வீரன் எல்லைக்குச் செல்லும்போது அவன் திரும்பி வருவான் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. இரட்டை மேற்கோள் குறி. நான் லில்லியை பார்த்தேன். லில்லி, உன்னை நான் என் தோழியாக கருதுகிறேன். இனிமேல் அவனை பற்றி என்னிடம் பேசாதே. இனிமேல் அவனை பற்றி நீ என்னிடம் பேசினால் என்னுடன் பேசவே வேண்டாம். நான் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பதை பார்த்து லில்லி ஆச்சரியமடைந்தாள். அவள் சொல்ல வந்த மற்ற வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றுவிட்டன. மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்டது. நான் மீண்டும் மேலே பார்த்தபோது 2வது மாடி காலியாக இருந்தது. என் உதடுகளின் ஓரத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. வில்லியம், எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒருவரின் மனதை வெல்ல முடியாமல் போவது வலிக்கிறது அல்லவா? இந்த முறை உனது முறை. கலாச்சார குழுவினர் அனைவரும் அந்த விழாவிற்கான ஏற்பாடுகளில் பிஸியாக இருந்தனர். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகைகள், உடைகள் ஆர்டர் செய்வது மற்றும் மேக்கப் சரிபார்ப்புகள். நான் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தேன். என் அம்மா தூங்கிய பிறகுதான் பெரும்பாலும் வீட்டிற்கு வருவேன். ஒரு நாள் நான் காம்பவுண்டிற்குள் நுழைந்தபோது ஒரு விவாதம் நடப்பதை கேட்டேன். நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம். உங்கள் நிகழ்ச்சிக்கு ஏன் நாங்கள் இடத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும்? அருகில் சென்று பார்த்தபோது ஹன்னா ஒரு கூட்டத்தால் சூழப்பட்டிருந்ததை கண்டேன். எப்போதும் நாவன்மை மிக்க ஹன்னாவே இவ்வளவு பேரை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள முடியாமல் திணறினாள். அவர்களில் டெர்ரா தான் சத்தமாக கத்திக் கொண்டிருந்தாள். நான் இங்கிலாந்து சென்ற பிறகுதான் அவள் இந்த கலாச்சார குழுவில் சேர்ந்தாள். கேப்டன் உடல்நலக்குறைவாக இருந்தபோது அவள் தற்காலிக கேப்டனாக இருந்தாள். அவளே அடுத்த கேப்டன் ஆவாள் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் நான் திரும்பி வந்துவிட்டேன். இதனால் அவள் இயல்பாகவே மகிழ்ச்சியின்றி இருந்தாள். துணை கேப்டன், நீங்கள் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டீர்கள். உங்கள் நிகழ்ச்சிக்காக ஏன் எங்களுடைய நிகழ்ச்சி நீக்கப்பட்டது? டெர்ராவின் பேச்சில் எள்ளி நகையாடும் தொனி இருந்தது. அவளுக்கு பின்னால் இருந்தவர்களும் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தனர். நான் அங்கிருந்த ஒவ்வொருவரின் முகத்தையும் குளிர்ச்சியாக பார்த்தேன். உங்கள் நிகழ்ச்சி ஏன் நீக்கப்பட்டது என்பது உங்களுக்கே தெரியவில்லை. உங்களால் 2 எளிய அசைவுகளை கூட ஒருங்கிணைந்து செய்ய முடியவில்லை. அங்கே சென்று அசிங்கப்பட விரும்புகிறீர்களா? நான் எதையும் மறைத்து பேசவில்லை. முதலில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவே நேரம் போதாது என்று பொய் சொன்னேன். ஆனால் அவர்கள் அதை மதிக்கவில்லை. நான் வெளிப்படையாக பேசுவதை நீங்கள் குற்றம் சொல்லாதீர்கள். சிலர் வெட்கத்தில் முகம் சிவக்க கண்களை தாழ்த்திக் கொண்டனர். டெர்ரா கோபத்துடன் ஏளனமாக சிரித்தாள். ஒத்திகைக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. அதற்குள்ளே எங்கள் நடிப்பை குறைக்கிறீர்களா? எங்களுக்கு திறமை இல்லை என்று சொல்ல முடியாது. வெளிநாட்டில் படித்தோம் என்று பெருமை பேசிக்கொள்வது கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் திறமை இருப்பதாக தெரியவில்லை. ஹன்னா கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னே வந்தாள். டாரா, உன் பேச்சை கவனித்து பேசு. எம்மாவுக்கு ராயல் லண்டன் பேலட்டில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அவளுடைய திறமையை குறை சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? கூட்டத்தில் வியப்புடன் கூடிய முணுமுணுப்புகள் எழுந்தன. டாரா அவர்களை கோபத்துடன் முறைத்தாள். அவள் சொல்கிறாள், அதனால் அது உண்மையாகத்தான் இருக்கும். அது உண்மையானதா இல்லையா என்று யாருக்கு தெரியும்? நான் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்துவிட்டேன். இப்படிப்பட்ட சிறு விஷயங்களுக்காக விவாதிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. உங்களில் யாருக்காவது என்னுடன் பிரச்சனை இருந்தால் நீங்கள் கேப்டனிடம் சென்று இடமாற்றம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நான் வழிவிடுவது போல ஓரத்திற்கு நகர்ந்தேன். ஒரு சிலர் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். ஆனால் யாரும் நகரவில்லை. யாரும் கிளம்பவில்லை. அப்படியானால் வேலையை பாருங்கள். என்னிடமிருந்து ஒரு கம்பீரமான அதிகாரம் வெளிப்பட்டது. சீக்கிரமே கூட்டம் கலைந்துவிட்டது. டெர்ரா மட்டும் அங்கேயே நின்றாள். அவள் பின்னோக்கி பார்த்து காலால் தரையை உதைத்து, நீ உன்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று முணுமுணுத்தாள். உன் திமிர் என்ன? நான் ஹன்னாவை வேகமாக கூட்டிக் கொண்டு வந்தேன். சரி சரி, நாம் ஒத்திகைக்கு செல்வோம். கடுமையாக பயிற்சி செய். அவர்கள் நம்மை பார்த்து சிரிக்க விடக்கூடாது. இரட்டை மேற்கோள் குறி. ஹன்னா அங்கிருந்து சென்ற டெர்ராவை பார்த்து நாக்கை துருத்திவிட்டு என் காதருகே வந்து, எம்மா, இப்போதாவது செம கூலாக பேசினாய் என்றாள். வா, கிளம்பலாம். ஹன்னாவும் நானும் மிக விரைவில் நெருக்கமானோம். எங்கள் ஒத்திகைகள்
நிகழ்ச்சிகள் மிகச் சிறப்பாக நடந்தன. விழாவிற்கு 3 நாட்களுக்கு முன்பே கண்களை மூடிக்கொண்டு கூட நடனத்தை முழுமையாகச் செய்யும் அளவிற்கு தேறிவிட்டோம். ஹன்னா களைப்பில் தரையில் படுத்துக் கொண்டாள். எம்மா, மேடை நிகழ்ச்சிக்காக இவ்வளவு உற்சாகமாக இருப்பது இதுவே முதல் முறை. நான் அவளுக்கு அருகில் தலை வைத்து கூரையை பார்த்தபடி படுத்துக்கொண்டேன். உடைகள் வந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன். நான் வீட்டிற்குச் சென்று குளித்துவிட்டு வருகிறேன். இன்று மதியம் நாம் புதிய ஆடைகளை அணிந்து பார்ப்போம். அதைச் சொல்லிவிட்டு ஹன்னா தரையிலிருந்து எழுந்தாள். நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் பேச முடியவில்லை. ஹன்னா எப்படி இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாள் என்று எனக்கு எப்போதும் வியப்பாக இருக்கும். சிறிது நேரம் ஓய்வெடுக்க கண்களை மூடிக்கொண்டேன். மீண்டும் கண்களை திறந்தபோது மதிய உணவு நேரம் கடந்துவிட்டது. நான் ஹன்னாவை தேடிச் செல்ல நினைத்தேன். கதவை திறந்தவுடன் என் கால் இடறி நிலைதடுமாறி பலமாக கீழே விழுந்தேன். நான் சுதாரிப்பதற்குள் என் கணுக்காலில் ஒரு கூர்மையான வலி பாய்ந்தது. கீழே பார்த்தபோது அது ஏற்கனவே வேகமாக வீங்கிக் கொண்டிருந்தது. முகம் வெளுத்து போக நான் எழுந்து நிற்க போராடினேன். அப்போதுதான் தரையில் கொழுப்பான நீர் தேங்கியிருப்பதை கவனித்தேன். ஒரு காலில் சமநிலை இழந்தபடி சிரமத்துடன் எழுந்து நின்றேன். அந்த நேரத்தில் டெர்ரா மாப்புடன் வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். ஐயோ, நான் முன்பு கடந்து சென்றபோது தற்செயலாக கொட்டிவிட்டேன். நான் மாப்பெடுக்கச் சென்றிருந்தேன். நீ எப்படி விழுந்தாய்? அவள் முகத்தில் குற்ற உணர்ச்சியின் சிறு தடயமும் இல்லை. இது விபத்து என்று நம்புவது கடினமாக இருந்தது. மதிய உணவு சிற்றுண்டிச்சாலையில் இருக்கிறது. இது எப்படி இங்கே வந்தது? தாரா உதட்டை பிதுக்கினாள். அலட்சியமாக தெரிந்தாள். இது வேண்டுமென்றே செய்யவில்லை என்றுதான் சொன்னேனே. இன்னும் என்னதான் கேட்க வேண்டும் உனக்கு? அவள் முன்னே வந்து தன் தோளால் என்னை இடித்தாள். வலி மீண்டும் அதிகரிக்க நான் மீண்டும் கீழே விழுந்தேன். எழுந்து நிற்க முடியாமல் பரிதாபமாக தெரிந்தேன். டெர்ரா தரையை துடைத்தாள், தன் புன்னகையை அடக்க முடியாமல். ஓ, என்னை கேட்டால் நீ அந்த இடத்தை விட்டுக் கொடுப்பதே நல்லது. அங்கே போய் நீ உன்னை அவமானப்படுத்திக் கொள்ளப் போகிறாய். அவளுடைய உண்மையான நோக்கம் இப்போது தெளிவாக தெரிந்தது. திடீரென்று நான் தரையிலிருந்து தூக்கப்படுவதை உணர்ந்தேன். இது எப்படி நடந்தது? வில்லியமின் குரல் அமைதியாக இருந்தது. அவனுடைய கைகள் லேசாக நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. நான் பார்வையை திருப்பிக் கொண்டேன். என்னை கீழே விடுங்கள். வில்லியம் என் கணுக்காலை பார்த்துவிட்டு பார்வையை தாராவின் பக்கம் திருப்பினான். நீதான் இதைச் செய்தாயா? தாரா பின்வாங்கினாள். நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. இதைப் பற்றி நான் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் புகார் செய்வேன். உயர் அதிகாரிகள் என்று அவன் கூறியது கேப்டனை விட மேலானவர்களை குறித்தது. வில்லியமின் வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு என்பது தாராவுக்கு தெரியும். ஆனால் அவள் எதுவும் சொல்வதற்குள் வில்லியம் என்னை வெளியே தூக்கிக் கொண்டு சென்று விட்டான். அசையாதே, உன்னை மருத்துவ அறைக்கு கொண்டு சென்று கீழே விடுகிறேன். 2 அடுக்கு துணிகளுக்கு மத்தியிலும் வில்லியமின் உடல் வெப்பம் அதிகரிப்பதை என்னால் உணர முடிந்தது. எங்கள் இருவரின் முகமும் தர்மசங்கடமான சிவப்பில் நனைந்தது. அதிர்ஷ்டவசமாக மதிய இடைவேளையின் போது அதிக மக்கள் அங்கு இல்லை. என்னை மருத்துவரிடம் விட்டுவிட்டு வில்லியம் அதிகம் பேசாமல் சென்று விட்டான். என் கணுக்காலில் பெரிய காயம் எதுவும் இல்லை. அது சில நாட்களில் குணமாகிவிடும். சில நாட்களில் நடக்கவிருக்கும் விழாவிற்கு இது பாதிப்பை ஏற்படுத்துமோ என்பதுதான் என் ஒரே கவலை. விழா அன்று என் கணுக்கால் பார்ப்பதற்கு சரியாக தெரிந்தது. ஆனால் ஒரு மெல்லிய வலி இன்னும் இருந்தது. ஹன்னா, நிகழ்ச்சியின் போது என் முகபாவனை சரியாக இல்லை என்றால் நாம் திட்டமிட்டபடி செய். ஹன்னா கவலையுடன் தலையசைத்தாள். பூக்களை ஏந்திய பெண் பட்டாம்பூச்சியுடன் விளையாடுவது போன்ற ஒரு நடன அசைவை நான் உருவாக்கியிருந்தேன். நிகழ்ச்சியின் போது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நான் அந்த வண்ணத்துப் பூச்சியாக மாறி மேடையை விட்டு பறந்து விடுவேன். மீதியை ஹன்னாவின் தனி நடனமாக விட்டுவிடுவேன். ஹன்னா என்னை விட பதற்றமாக தெரிந்தாள். அவள் கைகள் இடைவிடாமல் நடுங்கின. நான் அவள் கைகளை பிடித்தேன். என்ன ஆச்சு? நாமிருவருமே அனுபவம் வாய்ந்தவர்கள். ஏன் இவ்வளவு பதற்றம்? என்னை நம்பு. திரையின் வழியாக நான் பார்வையாளர்களை பார்த்தேன். துவான்சான் குழுவின் தலைவர் ஏற்கனவே தனது இருக்கையில் அமர்ந்திருந்ததாக தோன்றியது. முன்வரிசையில் கோட் ஷூட் அணிந்த சில ஆண்கள் அமர்ந்திருந்தனர். மூலையில் அமர்ந்திருந்தாலும் வில்லியம் மிகவும் தனித்து தெரிந்தார். ஏதோ உணர்ந்தது போல் வில்லியமும் திரையை நோக்கினார். ஆனால் அதற்குள் நான் திரைக்கு பின்னால் சென்று விட்டேன். எங்கள் நிகழ்ச்சி இறுதியில் இடம்பெற திட்டமிடப்பட்டிருந்தது. ஹன்னாவும் நானும் கைகோர்த்து மேடைக்குச் சென்றோம். மேடை விளக்குகள் எங்கள் மீது பட்டன. ஆனால் என் பார்வை திடீரென்று முன்வரிசையில் நிலைத்தது. வலது ஓரத்தில் புதிதாக யாரோ ஒருவர் தோன்றியிருந்தார். அந்த நபர் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தார். அது ஈத்தன். எங்கள் கண்கள் சந்தித்த அந்த நொடியில் தன் இதயம் மார்பை விட்டு வெடித்து வருவது போல ஈத்தன் உணர்ந்தான். மேடைக்கு ஓடிச் செல்ல துடித்த தனது உந்துதலை அவன் கட்டுப்படுத்திக் கொண்டான். மேடை விளக்குகள் மெதுவாக மங்கின. நான் என்னை அமைதிப்படுத்த முயன்றேன். ஆனால் அந்த நொடியில் என் கணுக்காலில் எண்ணற்ற ஊசிகளால் குத்துவது போல் வலித்தது. இசை தொடங்கியது. வலியை பொறுத்துக்கொண்டு ஹன்னாவுடன் இணைந்து ஆடுவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. வலியை மறக்க என் அசைவுகள் வழக்கத்தை விட துல்லியமாக இருந்தன. விளக்குகள் என் முகத்தை வெளிச்சமிட்டன. ஆனால் நான் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழுந்து விடுவேன் என்று உணர்ந்தேன். பார்வையாளர்கள் மயங்கி போயிருந்தனர். என் துயரம் அவர்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கிடையேயான நெருக்கத்தினால் என் முகபாவனை மாறியிருப்பதை ஹன்னா கவனித்துவிட்டாள். ஒரு சுழற்சிக்கு பிறகு என் கணுக்கால் மீண்டும் சுளுக்கியது. நான் 2 அடி தடுமாறினேன். ஆனால் அதை இடுப்பு அசைவாக மாற்றி முகத்தில் உணர்ச்சியை கொண்டு மறைத்துவிட்டேன். அது ஒரு விபத்து என்று யாரும் உணரவில்லை. ஈத்தனின் கண்கள் என் மீதுதான் நிலைத்திருந்தன. என் கணுக்கால் வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. என்னால் தாங்க முடியவில்லை. நான் ஹன்னாவுடன் ஒரு பார்வை பரிமாறிக்கொண்டேன். ஒத்திகை பார்த்தபடி நான் மெதுவாக என் கைகளை வண்ணத்துப்பூச்சி போல உயர்த்தி மேடையை விட்டு பறந்து சென்றேன். நான் வேகமாக நிழலுக்குள் பின்வாங்கினேன். அனைவரின் கவனமும் ஹன்னாவின் மீதே இருந்தது. நான் மேடையிலிருந்து கீழே இறங்க முயன்றபோது என் கால் இடறியது. நான் கீழே விழ பார்த்தேன். நான் மேடையின் ஓரத்தை என் முழு பலத்துடன் பிடித்துக் கொண்டேன். கீழே பார்த்தபோது என்
கணுக்கால் முன்னை விட அதிகமாக வீங்கியிருந்தது. நான் மூச்சை இழுத்து விடுகையில் யாரோ வேகமாக என் அருகில் வந்து அனைவர் முன்னிலையிலும் என்னை தூக்கி தன் முதுகில் சுமந்ததை உணர்ந்தேன். நான் மெல்ல என்னை கீழே விடு என்று கிசுகிசுத்தேன். ஈத்தன் அதை கேட்காதது போல் நடித்து இன்னும் வேகமாக நடந்தான். பலர் எங்களை பார்த்து கொண்டிருந்தனர். மேலும் ஈதன் துவான் குழுமத்தின் இளைய தலைவராக அடையாளம் காணப்பட்டார். அதிகமான மக்கள் நின்று எங்களை பார்க்க ஆரம்பித்தனர். ஹன்னாவின் சோலோ நிகழ்ச்சி முடிந்ததும் விழா நிறைவடைந்தது. வில்லியம் என்னை தேடி எழுந்தான். ஆனால் அவனால் என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிலர் எங்களை கடந்து சென்றனர். வில்லியம் மெதுவாக முணுமுணுத்தான். அட கடவுளே, அந்த நபர் மிகவும் அழகாக இருந்தார். அவர் துவான் குழுமத்தைச் சேர்ந்தவரா? அவர் முதுகில் இருந்தது யார்? அது அம்மாவா? ஐயோ, அம்மா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் வில்லியம் வருவதை கவனித்து உடனடியாக அமைதியானார்கள். வில்லியமின் வலது கண் இமை துடித்தது. அவர்கள் வந்த திசையை அவன் பின்தொடர்ந்தான். அந்த நேரத்தில் நான் இன்னும் ஈதனின் முதுகில் நெளிந்து கொண்டிருந்தேன். ஈதன், என்னை கீழே இறக்கிவிடு. உன் காயம் தீவிரமானது. என்னை உன்னை பரிசோதிக்க அழைத்துச் செல்லவிடு. அது நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்தினால் உன்னால் இனி நடனமாட முடியாது. ஈதன் நேரத்தில் நான் இன்னும் ஈதனின் முதுகில் நெளிந்து கொண்டிருந்தேன். ஈதன், என்னை கீழே இறக்கிவிடு. உன் காயம் தீவிரமானது. என்னை உன்னை பரிசோதிக்க அழைத்துச் செல்லவிடு. அது நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்தினால் உன்னால் இனி நடனமாட முடியாது. ஈதன் பிடிவாதமாக இருந்தான். ஆனால் எனக்கு அதில் நன்றியுணர்வு இல்லை. இப்போது நமக்குள் எந்த உறவும் இல்லை. இது முறையற்றது. வில்லியம் என் குரலை கேட்டு விரைவாக தொடர்ந்தான். அவனை நகர்த்தாதே. அவன் ஈதனை பிடித்து இங்கிலாந்தில் இருந்த என் காதலன் என்பதை அடையாளம் கண்டு கொண்டான். ஈதனும் அவனை அடையாளம் கண்டு கொண்டான். நீ அவளை எங்கே அழைத்துச் செல்கிறாய்? வில்லியம் ஈதனை எரிச்சலுடன் பார்த்தான். அவன் கண்களில் பகைமை இருந்தது. ஈதன் ஏளனமாகச் சிரித்தான். அவளுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதை நீ பார்க்கவில்லையா? வழிவிடு. சிகிச்சையை தாமதப்படுத்தினால் உன்னால் பொறுப்பேற்க முடியுமா? நீ இங்கிருப்பவன் இல்லை. உனக்கு வழி கூட தெரியுமா? மருத்துவமனை இருக்கும் இடத்தை சரியாக தெரியவில்லை என்பதை ஈதன் உணர்ந்தான். வில்லியம் ஈதனின் முதுகில் இருந்த என்னை நோக்கி கையை நீட்டினான். அம்மா, கீழே வா. நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். அவன் கையை நான் தட்டிவிட்டேன். இதை பார்த்த ஈதன் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் நான் அவனை முட்டியால் பலமாக தள்ளினேன். நீயும் என்னை கீழே இறக்கிவிடு. எனக்கு காயம். மருத்துவமனைக்கு எப்படி செல்வது என்று எனக்கு தெரியும். ஈதன் என்னை சாலையோரத்திலிருந்த மரக்கட்டையின் மீது உட்கார வைத்தான். இரு ஆண்களும் எனக்கு முன்னால் நின்றனர். யாரும் பின்வாங்க தயாராக இல்லை. எனக்கு எரிச்சலை தவிர வேறொன்றும் தோன்றவில்லை. அம்மா, ஒரு வார்த்தை சொல். நாங்கள் இருவரில் யார்? ஈதன் பேசி முடிக்கும் முன்பே நான் அவனை தடுத்தேன். நான் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்கள் இருவரும் என்னிடமிருந்து விலகிச் செல்லுங்கள். நான் மெதுவாக எழுந்து அவர்களை தள்ளிவிட்டு மருத்துவமனையை நோக்கி நொண்டிக் கொண்டு நடந்தேன். வில்லியம் விரைவாக பின்தொடர்ந்தான். என்னை தூக்க விடு. ஈதனும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. நான் செய்கிறேன் அல்லது நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். வில்லியம் ஈதனின் வழியை மறித்தான். ஈதனால் அவனை போட்டியிட முடியாமல் ஓரமாக நிறுத்தப்பட்டான். எனக்கு பின்னால் அவர்கள் வாக்குவாதம் செய்வது எனக்கு தலைவலியை ஏற்படுத்தியது. என் கணுக்காலுக்கு மீண்டும் கட்டுப்போட்ட பிறகும் அவர்கள் விடுவதாக இல்லை. எம்மா, உன்னை நான் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். ஈதன் எனக்கு முன்னால் வர ஒரு வாய்ப்பை பார்த்தான். நான் முகம் சுளித்து ஒன்றும் சொல்லாமல் அவனைச் சுற்றிச் சென்றேன். வில்லியமின் கேலி பேச்சு அவனுக்கு பின்னால் கேட்டது. அவள் எங்கே இருக்கிறாள் என்று உனக்கு தெரியுமா என்ன? அவன் முகம் கிண்டலாக இருந்தது. ஈதன் கைகளை இறுக்கிக் கொண்டான். ஆனால் ஒன்றும் செய்யவில்லை. வில்லியமிடம்தான் ஈடுகொடுக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். நீங்கள் இருவரும் என்னிடமிருந்து தள்ளி இருங்கள். நீங்கள் மிகவும் சத்தமாக இருக்கிறீர்கள். நான் ஒரு வழியாக கத்தினேன். எதையும் கவனிக்காமல் வில்லியம் என்னை அப்படியே கையில் தூக்கிக் கொண்டான். வில்லியம். ஈதன் ஆத்திரமடைந்தாலும் என்னை காயப்படுத்தி விடுவோமோ என்ற பயத்தில் அவனை தடுக்க துணியவில்லை. நான் ஏற்கனவே சோர்ந்து போயிருந்தேன். எரிச்சலில் நான் கண்களை மூடிக்கொண்டேன். வில்லியம், என் கார் அங்கேயே இருக்கிறது. சீக்கிரம் உன்னை கீழே இறக்கி விடுகிறேன். என்னை சமாதானப்படுத்துவது போல் வில்லியமின் குரல் மென்மையாக மாறியது. நான் அமைதியாக அவன் கையில் கிடப்பதைக் கண்டு ஈதன் மனம் கசந்தான். ராணுவ ஜீப்பின் பின் இருக்கையில் நான் அமர்த்தப்பட்டேன். அது மிகவும் விசாலமாக இருந்தது. நான் அமைதியாக படுத்துக்கொண்டேன். ஈதன் வருவதற்குள் வில்லியம் வேகத்தை அதிகரிக்க ஜீப் மின்னல் வேகத்தில் சென்றது. இன்ஜின் சத்தமும் காரின் லேசான அசைவும் என்னை தூங்க வைத்தது. நாங்கள் சேர்ந்ததும் வில்லியம் திரும்பி அமைதியாக என் தூங்கும் முகத்தை பார்த்தான். சுற்றியிருந்த காற்று உறைந்துவிட்டது போலிருந்தது. அந்த நொடி அப்படியே நின்றுவிட வேண்டும் என்று வில்லியம் விரும்பினான். மறுநாள் காலை சூரியக்கதிர் என் முகத்தில் பட மெதுவாக கண்களை திறந்து சுற்றும் முற்றும் பார்த்தேன். நான் மீண்டும் என் அறையில் இருந்தேன். அம்மா ஒரு கிளாஸ் சூடான பாலுடன் உள்ளே வந்தார். எம்மா, இதை குடி. நான் ஒரு மிடறு குடித்துவிட்டு கிளாஸை வைத்தேன். அம்மா ஏதோ தயங்குவதை கவனித்தேன். அம்மா, சொல்ல வந்ததை சொல்லிவிடுங்கள். அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். எம்மா, வில்லியம் தான் உன்னை நேற்று வீட்டிற்கு அழைத்து வந்தான். நீங்கள் இருவரும் பிரிந்துவிட்டீர்கள். அவனுக்கு இப்போது வேறு இடத்தில் பெண் பார்த்திருக்கிறார்கள். உன்னை இப்படி பார்த்தால் மற்றவர்கள் தவறாக பேச மாட்டார்களா? அவர் கவலை எனக்கு புரிந்தது. கவலைப்படாதீர்கள் அம்மா. நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். அவர் தலையசைத்தார். பிறகு பேச்சை மாற்றினார். வெளிநாட்டில் உனக்கு காதலன் இருந்தானா? என் கண்கள் துடித்தன. தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க ஈதன் பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. சொன்னது போலவே அவன் வீட்டிற்கு வந்தான். என் கண்கள் விரிந்தன. அவனுக்கு என்ன வேண்டும்? அவன் சில பொருட்களை கொண்டு வந்தான். நான் அவற்றை வாங்கவில்லை. அது உங்கள் விருப்பம் என்று அவனிடம் சொல்லிவிட்டேன். அம்மா, எங்களுக்கிடையிலான உறவு மோசமாக முடிந்துவிட்டது. அதிக தொடர்பில் இல்லாமல் இருப்பதே நல்லது. அம்மா தலையசைத்துவிட்டு என் தலையை வருடினார். குழந்தாய், நீ எதையும் என்னிடம் சொல்வதே இல்லை, இல்லையா? நான் என் உதடுகளை குவித்துக் கொண்டேன். அப்போதுதான் முற்றத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. எம்மா, நீ வீட்டில் இருக்கிறாயா? என் தாய் ஜன்னலுக்குச் சென்று கீழே பார்த்தாள். பின் பதற்றத்துடன் அதை வேகமாக மூடினாள். இது சரியாக இருக்காது என்று நான் உன்னிடம் சொன்னேன்.
சொன்னேன் அல்லவா? இப்போது அவன் உன்னை தேடி வந்துவிட்டான். பிறகு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. எம்மா, நீ வீட்டில் இருக்கிறாயா? அது சோஃபியா. என் தாய் பதற்றத்துடன் அங்குமிங்கும் நடந்தாள். எனக்கு அது வேடிக்கையாக இருந்தது. அம்மா, எங்களுக்கிடையே எதுவும் நடக்கவில்லை. ஏன் இவ்வளவு பதற்றமடைகிறாய்? நான் எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் கணுக்காலில் இருந்த வலி என்னை தடுத்தது. அம்மா, கதவை திற. அவளை உள்ளே வரவிடு. சோஃபியா உள்ளே வந்ததும் என் தாயிடம் மரியாதையுடன் நலம் விசாரித்தாள். என் சைகையைக் கண்டு தாய் அங்கிருந்து வெளியேறினாள். நாங்கள் இருவரும் மட்டும் தனியாக இருந்தோம். சோஃபியா அங்கேயே நின்று தன் ஆடையின் ஓரத்தை தட்டியபடி பதற்றத்துடன் இருந்தாள். நான் என் தாடையை உயர்த்தி பார்த்தேன். அமர்ந்து கொள். எதற்காக இங்கே வந்தாய்? அவள் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து எதையும் சொல்லாமல் சில முறை வாயை திறந்து மூடினாள். நான் அவளை அவசரப்படுத்தவில்லை, அமைதியாக காத்திருந்தேன். இறுதியாக அவள் தன் உதடுகளை அழுந்த மூடிக்கொண்டாள். அவளது கண்களில் ஒரு சிக்கலான உணர்வு தெரிந்தது. மிஸ் எம்மா, நீங்கள் எனக்கு நடனம் கற்றுத்தருவீர்களா? தனது முழு பலத்தையும் திரட்டி அவள் இதை கூறினாள். அதன்பின் அவளது உடல் தளர்வடைந்தது. நீ ஏன் நடனம் கற்றுக்கொள்ள விரும்புகிறாய்? எனக்கு அது சரியாக புரியவில்லை. தர்க்கரீதியாக பார்த்தால் லில்லியைப் போல இயற்கையான திறமை இல்லை என்றால் இப்போது கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்க வேண்டும். சோபியாவின் காதுகள் சிவந்தன. நேற்று நீங்கள் நடனமாடியதை பார்த்தேன். நான் நினைத்தேன் அது உண்மையில். பாராட்டு வார்த்தைகள் அவள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. சொல்வதற்கு கூச்சமாக இருக்கிறது. கடந்த முறை மருத்துவமனையில் நான் உங்களிடம் மோசமாக நடந்து கொண்டேன். மன்னிக்கவும். பரவாயில்லை. வில்லியம் காரணமாகத்தான் நீ நடனம் கற்க விரும்புகிறாயா? அவளது எண்ணங்கள் அம்பலமானது. அவள் மறைப்பதை நிறுத்திவிட்டாள். ஆம், நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். சோஃபியா மேடையில் எனது நடனத்தை பார்த்திருந்தாள். என்னை பார்க்கும்போது வில்லியமின் கண்களில் இருந்த அன்பையும் மென்மையையும் அவள் கவனித்திருந்தாள். வில்லியம் தன்னை விரும்பாமைக்குத்தான் சலிப்பானவள் என்று அவள் நினைத்தாள். காதலுக்காக தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்ட இந்த பெண்ணை பார்த்து எனக்குள் ஒரு சிறு பரிதாபம் ஏற்பட்டது. ஒருவேளை நான் கடந்த காலத்திலிருந்த என்னையே அவளுக்குள் பார்த்திருக்கலாம். சோபியாவின் கதையை நான் ஓரளவு கேட்டிருந்தேன். அவள் தன் கிராமத்திலிருந்து வந்த முதல் பெண் பட்டதாரி, கல்வியில் சிறந்து விளங்கியவள். பட்டம் பெற்றதும் தன் ஊருக்கே திரும்பிச் சென்று கற்பித்தாள். அவளது மாணவர்கள் வகுப்பில் முதலிடம் பெற்றனர் மற்றும் அவள் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த ஆசிரியர் விருதுகளை பெற்றாள். மிக இளம் வயதில் சிறப்பு தகுதி பெற்ற ஆசிரியர். இவ்வளவு திறமையான பெண் காதலுக்காக தன்னை பற்றி இவ்வளவு குறைவாக நினைக்கிறாளே. மிஸ் சோஃபியா, என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. சோபியாவின் முகத்தில் ஏமாற்றம் நிழலாடியது. நான் கடினமாக உழைக்க முடியும். அல்லது இன்னும் வில்லியமை பிடிக்குமா உங்களுக்கு? நான் கையை அசைத்தேன். நடனத்தை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் அதை கற்பது வேதனையாக இருக்கும். உங்கள் நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. நீங்கள் பல மாணவர்களுக்கு உதவ முடியும். ஏன் அதை இதில் வீணடிக்கிறீர்கள்? மிஸ் சோஃபியா, மற்றொருவருக்காக இதைச் செய்வது தகுதியானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே மிக முக்கியமான நபர். அவளுக்கு புரிகிறதா என்று தெரியாமல் நான் ஆர்வத்துடன் பேசினேன். அன்பு இல்லாத திருமணம் நரகத்திற்கு ஒப்பானது. நான் ஏற்கனவே அந்த பாதையில் நடந்துவிட்டேன். வேறு யாரும் அந்த பாதையில் செல்வதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அது எனக்கு இரண்டாவது காயம். குணமடைய அதிக காலம் பிடித்தது. இந்த காலகட்டத்தில் மேகன் அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்றார். என் கால் குணமடைந்ததும் அவரை பார்க்கச் சென்றபோது தாராவை கண்டேன். தாரா, இது என் முடிவல்ல. எனக்கு மேலேயும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். நீங்கள் மேடை ஏற முடியாது. அதை மாற்ற என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கதவில் என்னை பார்த்த மேகன் கையசைத்தார். இதோ நம் புதிய கேப்டன் வந்துவிட்டார். அவரிடம் பேசுங்கள். தாரா என்னை தடையற்ற அதிருப்தியுடன் பார்த்தார். மேகனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு நான் தாராவை திரும்பினேன். நான் உன்னிடம் கெஞ்ச வேண்டும் என்று நினைக்கிறாயா? கனவு காணாதே. நான் கண்களை சுருக்கினேன். எனக்கு அதன் தேவை இல்லை. இப்போது நான் செய்ய வேண்டியது உன்னை வேலையை விட்டு நீக்குவதுதான். தாரா தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. எம்மா, வேலையை விட்டு நீக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ கேப்டனாக இருப்பதால் எதையும் செய்யலாம் என்று நினைக்கிறாயா? அவளது குரல் கரகரப்பாக மாறியது. நான் எரிச்சலுடன் என் காதுகளை தேய்த்தேன். உன்னால் இங்கே மேடை ஏற முடியாது. உன் இளமையை ஏன் வீணடிக்கிறாய்? நான் அவளை பார்த்தேன். ஆச்சரியப்படும் விதமாக என் கண்களில் ஒரு வருத்தம் இருந்தது. தாரா திறமையானவள், ஆனால் மிகவும் கர்வமானவள். இதற்கெல்லாம் நீதான் காரணம். நீ செய்ததா அல்லது இல்லையா என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். என் தொனி தீவிரமானது. உன் திறமைக்கு நீ வேறு நடனக்குழுவில் ஜொலிக்கலாம். நான் இப்போது நீக்கினால் உனக்கு இழப்பீடு கிடைக்கும். நான் கைகளை கட்டிக்கொண்டு கதவில் சாய்ந்தேன். மேலும் நீ இங்கேயே இருந்தால் உனக்கு தொல்லை தராமல் இருப்பேன் என்று உத்தரவாதம் இல்லை. தாரா இதற்கு முன்பும் என்னிடம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறாள். எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க நான் ஒன்றும் புனிதரல்ல. தாரா என் வார்த்தைகளை யோசிப்பது போல தலையை உயர்த்தினாள். உன் பரிதாபம் எனக்கு தேவையில்லை. நானே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன். அவள் கோபத்துடன் வெளியேறினாள். அவள் செல்வதை பார்த்துவிட்டு நான் தலையை அசைத்தேன். அந்த குணத்தால் அவள் மீண்டும் துன்பப்படுவாள். தாரா சென்ற வேகத்தில் ஏதன் வந்தான். எம்மா, நாம் பேசலாமா? நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன். ஈதன் என்னை புறக்கணித்து உள்ளே வந்து கதவை சாத்தினான். வெளியுலகத்தை முற்றிலுமாக தடுத்து. அவனால் அவனது சொந்த இதய துடிப்பை கேட்க முடிந்தது. எம்மா, நீ என் குடும்பத்தை பார்த்திருக்கிறாய். உனக்கு நான் ஒரு அற்புதமான வாழ்க்கையை தர முடியும். என் முழு இதயத்தோடும் நான் உன்னை நேசிப்பேன். பார், நீ இப்போது நாட்டிற்கு திரும்பி வந்துவிட்டாய். நாம் இருவரும் என்றென்றும் ஒன்றாக இருக்கலாம். நான் முன்பு செய்த தவறுதான். நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். உனக்கு வேறு ஏதேனும் நிபந்தனைகள் இருந்தால் அதைச் சொல். ஈதன் இந்த பேச்சை வெகுநாட்களாக தயார் செய்தது போல வேகமாக பேசினான். நான் ஏமாற்றத்துடன் என் மூக்கின் பாலத்தை அழுத்திக் கொண்டேன். தெளிவாக தான் என்ன தவறு செய்தோம் என்பது அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. நாம் சுமூகமாக பிரிந்துவிடலாமா? நம்மிடம் நல்ல நினைவுகள் இருந்தன. உனது தொடர்ச்சியான தலையீடுகளால் அவை அனைத்தையும் அழித்துவிடாதே. சரி. நான் கதவை நோக்கி நடந்து அதை திறந்தேன். செல். நமக்கு இடையே சமரசத்திற்கு இடமே இல்லை.
ஈதன் என்னையே வெறித்து பார்த்தான். அவனது உதடுகள் அசைந்தன. பிறகு அவன் ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தான். அவன் முன்னேறி வந்து என் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டான். மென்மையாக இல்லை. நான் ஒரே ஒரு தவறுதான் செய்தேன். அதைச் சரிசெய்ய ஒரு வாய்ப்பு நீ தரக்கூடாதா? என் கை நசுக்கப்படுவது போல உணர்ந்தேன். என்னை விட்டுவிடு. ஈதன் இன்னும் அருகில் வந்து அவனது மறுகையால் என் இடுப்பை கட்டிக்கொண்டான். எம்மா, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு. அவனது மூச்சு காற்று பட்டதும் நான் அவனை கன்னத்தில் அறைந்தேன். என்னை விட்டு தள்ளியிரு. ஈதன் கோபப்படவில்லை. அவன் தன் உதட்டின் ஓரத்தை நக்கிக் கொண்டான். இரத்தத்தின் சுவையை உணர்ந்தான். எம்மா, என்னை அடிப்பதால் உனக்கு நிம்மதி கிடைக்குமென்றால் இன்னும் சில முறை என்னை அடி. ஈதன், கையை விடு. அமைதியாக இரு. அவன் என்னை கட்டிக்கொண்டான். நான் விரைவில் லண்டனுக்கு திரும்பிச் செல்கிறேன். நீ என் அருகில் இல்லாதபோது மற்றவர்கள் உன்னை நோட்டமிடுவதை நினைத்தால் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. என்னை மன்னித்து விடு. நான் அவனது மார்பை தள்ளிவிட்டேன். ஈதன், இதற்கும் மற்றவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் மீண்டும் உன்னுடன் இருக்கவே முடியாது. என்னை விட்டுவிடு. என் குரல் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தது. நீண்ட நேரத்திற்குப் பிறகு ஈதன் மெதுவாக பின்வாங்கினான். 1000 அம்புகள் துளைத்தது போல அவனது இதயம் வலித்தது. இறுதியில் அவன் ஒன்றும் பேசாமல் அலுவலகத்தை விட்டு வெளியேறினான். அநேகமாக நான் அவனை பார்த்த கடைசி தருணம் அதுவாகத்தான் இருக்கும். வில்லியம் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. லூ குடும்பத்தினர் வீடு சமீபகாலமாக வழக்கத்திற்கு மாறாக சத்தமாக இருந்தது. வாதங்கள், பாதுகாப்பிற்காக துறவிகளை அழைத்து பிரார்த்தனை செய்வது என பரபரப்பாக இருந்தது. இந்த திட்டம் எவ்வளவு தீவிரமானது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். சோஃபியா அனைத்தையும் மீறி நடனம் கற்றுச் சென்றுவிட்டாள் என்றும் உண்மையில் அவள் நன்றாக ஆடுகிறாள் என்றும் கேள்விப்பட்டேன். நான் இயலாமையுடன் பெருமூச்சு விட்டேன். ஆனால் அவளை குறை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை. என் வார்த்தைகள் அவளுக்கு புரியவில்லை என்று தோன்றியது. மியா பெய்ஜிங்கிலிருந்து திரும்பியதும் உடனடியாக என்னை வந்து பார்த்தாள். எம்மா, பெய்ஜிங்கில் நான் யாரை சந்தித்தேன் என்று சொல் பார்க்கலாம். நான் சிறிது நேரம் யோசித்தேன். குளோயி. மியாவின் கண்கள் விரிந்தன. ஐயோ கடவுளே, உனக்கு எப்படி தெரியும்? நீ ரொம்ப புத்திசாலி. குளோயி பெய்ஜிங்கில் இருக்கிறாள் என்று கேட்டதும் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அவள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? மியா சற்று தயங்கி பிறகு பெருமூச்சு விட்டாள். அவள் இப்போது ஒரு உணவக மேலாளர். நான் முழுமையாக நிம்மதியடைந்தேன். குளோயியை யாராவது கடத்தி இருப்பார்களோ அல்லது விபத்தில் சிக்கியிருப்பாளோ என்று பயந்தேன். அவள் உண்மையில் நன்றாகத்தான் இருக்கிறாள். அவள் இனி நடனமாடுவதில்லை என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. எனக்கும் அப்படித்தான் தோன்றியது. ஆனால் தன் குடும்ப கட்டுப்பாட்டிலிருந்து தப்பிக்கவே அப்படி செய்ததாக குளோயி சொன்னாள். அவள் உண்மையிலேயே ஆச்சரியமானவள். ஆமாம், அவள் தைரியமானவள். குறைந்தபட்சம் அவள் தன் சொந்த வாழ்க்கையை வாழ்கிறாள். அவளுக்காக நான் உண்மையாகவே மகிழ்ச்சியடைந்தேன். மியா ஏதோ நினைவுக்கு வந்தவள் போல இருந்தாள். ஓ, குளோயியின் அம்மா உடல்நலமின்றி இருப்பதாக கேள்விப்பட்டேன். நான் அவளிடம் சொல்ல வேண்டுமா? வேண்டாம். குளோயியின் குணம் தெரிந்ததே. அவள் தன் அம்மாவை பார்க்க திரும்பி வந்து விடுவாள். அவள் குடும்பத்தினர் அவளை கண்டுபிடித்து விட்டால் அவள் செய்த அனைத்தும் வீணாகிவிடும். மியா பெய்ஜிங் பற்றிய பல கதைகளை பகிர்ந்து கொண்டாள். நானும் ஆர்வத்துடன் கேட்டேன். நான் நிமிர்ந்து பார்த்தபோது மீண்டும் யாரோ வந்திருப்பதை கவனித்தேன். மியாவும் கவனித்துவிட்டு கொஞ்சம் உற்சாகமடைந்தாள். அது வில்லியம். நீங்கள் இருவரும் மீண்டும் பேசுகிறீர்களா? எனக்கு ஏமாற்றமாக மட்டுமே இருந்தது. நீ கிளம்பு. வில்லியம் அறைக்குள் நுழைந்து என் அதிருப்தியான முகத்தை பார்த்ததும் வெட்கத்துடன் தன் தலையைச் சொரிந்தான். என்னை அப்படி பார்க்காதே. உனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் சொல். என் முகத்தில் உணர்ச்சிகள் எதுவும் தெரியவில்லை. நான் இங்கிருந்து சென்றால் மீண்டும் திரும்பி வருவேனா என்று தெரியவில்லை. தன் தந்தையின் கட்டாய ஏற்பாட்டின்படி வில்லியம் சோபியாவை திருமணம் செய்யவிருந்தான். அவனால் இந்த செயலின் மூலம் மட்டுமே எதிர்க்க முடிந்தது. என் முகம் ஒரு சிறிய அலை கூட இல்லாத அமைதியான கிணறு போல இருந்தது. நான் வில்லியமை அமைதியாகவே பார்த்துக் கொண்டிருந்தேன். அவன் தன் பையிலிருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்தான். அது பழையதாக தெரிந்தது. அவன் அதை விரித்து என் முன்னால் வைத்தபோது அதை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். நாங்கள் முதன்முதலில் பழகியபோது நான் அவனுக்கு கொடுத்தது அது. வில்லியம் இராணுவத்துடன் ஹைனான் செல்லவிருந்த சமயம் அது. அவன் மீதுள்ள அக்கறையில் நான் இந்த கைக்குட்டையில் பாதுகாப்பு என்று கோணல் மாணலாக தையல் போட்டிருந்தேன். எனக்கு தையல் வேலை அவ்வளவாக வராது. அந்த 2 எழுத்துக்களுக்காக நான் 3 நீண்ட இரவுகள் விழித்திருந்தேன். இப்போது அது மீண்டும் என்னிடமே வந்துவிட்டது. வில்லியம் அங்கிருந்து கிளம்பும்போது அவன் திகைப்பும் சோகமுமாக இருந்தான். அவன் அடி வைத்து செல்லும் சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும் என்று கூட சொல்ல முடியவில்லை. வில்லியத்தின் திருமணம் மிகப்பெரிய மண்டபத்தில் நடந்தது. சோஃபியா இறுதியில்தான் நினைத்ததை அடைந்துவிட்டாள். நான் அன்று அந்த விழாவில் கலந்து கொண்டு பரிசளித்தேன். வில்லியம் என்னை பெரியதாக கவனிக்கவில்லை. விருந்தினர்களுக்கு மது பரிமாறியபடி சோபியாவின் கையை பிடித்துக்கொண்டு உண்மையிலேயே காதல் கொண்ட புதுமண தம்பதிகள் போல பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தான். சோபியாவிற்கு ஒரு கண்ணியமான கணவனும் மரியாதையான மனவாழ்க்கையும் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் உண்மையான அன்பின்றி அவர்கள் வேறு வேறு கனவுகளுடன் ஒரே படுக்கையை பகிர்ந்து கொள்வார்கள். சோஃபியா என்னை கவனித்துவிட்டு தானாகவே என்னை நோக்கி நடந்து வந்தாள். நீ வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் சிரித்தபடி அவளுடன் சேர்ந்து மதுக்கோப்பையை உயர்த்தினேன். வாழ்த்துகள். சோபியாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அவன் இன்னும் என்னை காதலிக்கவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் காலப்போக்கில் என் நேர்மை அவனை மாற்றும் என்று நம்புகிறேன். நான் அவளை ஆழமாக பார்த்தேன். சரி, உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். சோஃபியா தலையசைத்து கோப்பையை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு மற்ற விருந்தினர்களை வரவேற்று சென்றாள். அவள் முதுகை பார்த்தபடி, சோஃபியா, நான் அடைந்ததை விட நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று என்னுள் சொல்லிக் கொண்டேன். திருமணமான 3 நாட்களுக்கு பிறகு வில்லியம் போர்க்களத்திற்கு புறப்பட்டான். பலர் சூழ்ந்திருக்க அவன் வாகனத்திற்கு அருகில் நின்றான். மக்கள் அவனிடம் முட்டைகளையும் வேகவைத்த பண்டங்களையும் கொடுத்துக் கொண்டே இருந்தனர். சோஃபியா அவனுக்கு முன்னால் நின்று கதறி அழுது கொண்டிருந்தாள். வில்லியம், நீ வீடு திரும்பி வரும் வரை நான் காத்திருப்பேன். வில்லியமின் பார்வை கூட்டத்தை மேலோட்டமாக பார்த்துவிட்டு சோபியாவின் மீது நிலைத்தது. அவன் மென்மையாக தலையசைத்து அவளது கண்ணின் ஓரத்தில் இருந்த கண்ணீரை துடைக்க கையை நீட்டினான். சோஃபியா நெகிழ்ந்து போய் கணநேரம் தன் சோகத்தை மறந்தாள். என்னை மன்னித்து விடு. வில்லியமின் குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. அவன் சோபியாவிடம் சொன்னான். ஆனால் அவளுக்கு அது சரியாக கேட்கவில்லை. அவன் திரும்பி காரில் ஏறினான். வாகனம் மெதுவாக நகர்ந்தது.
சோஃபியா அதை பின் தொடர்ந்து சில அடிகள் ஓடிவிட்டு அங்கே நின்று அழுதாள். நான் போகவில்லை. கடந்த முறை நான் வருத்தமடைந்ததால் லில்லி என்னிடம் இதை பற்றி தெரிவித்தாள். அதன் பிறகு லில்லி என்னிடம் வில்லியமை பற்றி பேசவே இல்லை. நான் காலை உணவு சாப்பிடும்போது லில்லி சோபியாவிடம் அதிகமாக வருத்தப்பட வேண்டாம் என்று சொல் என்றாள். அவன் திரும்பி வருவான். லில்லி தன் பின்னால் மறைத்து வைத்திருந்த ஒரு உரையை எடுத்தாள். வில்லியம் இதை உன்னிடம் கொடுக்கச் சொன்னான். அவன் உனக்கு இதை படிக்க விருப்பமில்லை என்றால் இதை எரித்துவிடு என்று சொன்னான். அவள் அதை மேஜையில் வைத்துவிட்டு சென்றாள். நான் அந்த உரையை பலமுறை உற்று பார்த்துவிட்டு இறுதியில் அதை பிரித்தேன். வில்லியமின் கையெழுத்து அழகாக இல்லை. நீ எப்போது ஒரு மாறுபட்ட நபராக மாறத் தொடங்கினாய் என்று எனக்கு தெரியவில்லை. முற்பிறவியில் நாம் திருமணம் செய்து கொண்டோம் என்றும் நான் உன்னை மோசமாக நடத்தினேன் என்றும் சொன்னாய். எனக்கு முழுமையாக புரியவில்லை. ஆனால் நீ உண்மையாகவே சோகமாக தெரிகிறாய். சில நேரங்களில் நீ என்னை வெறுப்புடன் பார்ப்பது போல எனக்கு தோன்றுகிறது. இந்த முறை நான் கிளம்புகிறேன். மீண்டும் வரமாட்டேன். நீ என்னை இனி எக்காலத்திலும் பார்க்க மாட்டாய். இது உங்களை மகிழ்ச்சியடைய செய்யும் என்று நம்புகிறேன். நான் அவரிடம் கொடுத்த கைக்குட்டையும் உள்ளே இருந்தது. என் இதயத்தில் ஒரு சிறு அலை எழுந்தது. ஆனால் அது எங்கிருந்து வந்தது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. முடிவில் அந்த கடிதத்தையும் கைக்குட்டையையும் ஒன்றாக எரித்தேன். தீ மெதுவாக வார்த்தைகளை விழுங்குவதை பார்த்து கொண்டிருந்தேன். டைரி சாம்பலாக மாறிய அந்த நொடி விவரிக்க முடியாத ஒரு உணர்வு என் இதயத்தில் எழுந்தது. காலம் கடந்து சென்றது. நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தேன். 1993 புத்தாண்டு இரவு. தெருக்கள் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. எங்கும் பட்டாசு சத்தம் எதிரொலித்தது. முன்னணியிலிருந்து நற்செய்தி வந்தது. எல்லையில் எஞ்சியிருந்த அனைத்து பயங்கரவாதிகளும் அழிக்கப்பட்டனர். ஆனால் மற்றொரு செய்தி கொண்டாட்டத்தை சிதைத்தது. வில்லியம் இறந்துவிட்டான். வில்லியமும் 5 தோழர்களும் பயங்கரவாத வலையில் சிக்கினர். தன் தோழர்கள் தப்பிக்க விலைமதிப்பற்ற நேரத்தை வழங்க வில்லியம் வெடிபொருட்களை கட்டிக்கொண்டு எதிரி எல்லைக்குள் சென்றான். அந்த 5 வீரர்களும் பாதுகாப்பாக வீடு திரும்பினர். வீரர்கள் லூ குடும்பத்தின் கதவில் கூடினர். அரசாங்கத்தின் இழப்பீட்டுத் தொகையும் கொடியும் வழங்கப்பட்டன. முற்றத்தில் அமர்ந்து பூத்து குலுங்கும் சாமந்தி மலர்களை பார்த்து கொண்டிருந்தபோது வில்லியமின் மரணத்தை அறிந்தேன். நான் சோகமாக இருந்தேனா? ஒருவேளை கொஞ்சம் இருக்கலாம். அதைவிட மேலாக என்னால் நம்ப முடியவில்லை. வெல்ல முடியாத வில்லியம் இல்லாமல் போனான். கடந்த சில நாட்களாக லூ வீட்டின் அருகே செல்லும்போது சோஃபியா அழுவதை கேட்க முடிந்தது. அவள் என்னை தேடி வந்தாள். எம்மா, அவன் என்னை வெறுத்தானா என்று நீ நினைக்கிறாயா? அவனை நீ மணந்திருந்தால் அவன் சாக இவ்வளவு துணிந்திருக்க மாட்டான் அல்லவா? அதற்கு எப்படி பதிலளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. முடிவில் வார்த்தையின்றி அவளை கட்டிக்கொண்டேன். சோஃபியா, இனிமேல் உனக்காக வாழு. நான் நினைவு புகைப்படத்திற்கு முன்னால் நின்று வில்லியமின் படத்தை பார்த்தேன். அவன் முகத்தில் இன்னும் இளமை மாறாமல் கேமராவை உறுதியுடன் பார்த்து கொண்டிருந்தான். அது சிறந்த புகைப்படம் அல்ல. ஏன் இதையே தேர்ந்தெடுத்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அதை நான் தான் அன்று எடுத்தேன் என்பது எனக்கு தெரியும். நான் அவனுடன் புகைப்படம் எடுக்கும் ஸ்டுடியோவிற்கு சென்று புகைப்பட கலைஞரிடம் கற்றுக்கொண்டு இந்த படத்தை எடுத்தேன். அப்போது வில்லியம் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது நினைவிருக்கிறது. அவன் அந்த நெகட்டிவை முன்பே அழித்திருப்பான் என்று நினைத்தேன். இங்கே இதை பார்ப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு கசப்பான புன்னகை என் உதடுகளில் அரும்பியது. வில்லியம், நாம் உண்மையாகவே ஒருவரை ஒருவர் தவறவிட்டு விட்டோம். லூ குடும்பத்தினர் நெருப்பு தணலுக்கு அருகில் அழுதனர். சோபியாவை எங்கும் காணவில்லை. பாத்திரத்தில் எரியும் நெருப்பை பார்த்தபோது நான் எரித்த கைக்குட்டையை நினைவு கூர்ந்தேன். அந்த பாதுகாப்பு தாயத்தும் இப்போது வில்லியமுடன் இருந்திருக்கலாம். 2 பிறவிகளின் குறைகளும் கடைசியில் தீர்ந்தன. அடுத்த பிறவியில் வில்லியம் தன்னை நேசிப்பவர்களையோ அல்லது அவன் நேசிப்பவர்களையோ காயப்படுத்தாமல் இருக்கட்டும். அவன் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆனால் நாம் மீண்டும் ஒருபோதும் சந்திக்கக்கூடாது. வில்லியமின் மரணம் காலப்போக்கில் மக்களின் நினைவிலிருந்து மறைந்தது. 1997 கோடைக்கால சங்கிராந்தி. எனக்கு ஒரு அற்புதமான செய்தி கிடைத்தது. 10 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த சர்வதேச நடனப் போட்டி மீண்டும் தொடங்கவிருந்தது. இந்த ஆண்டு உலகம் முழுவதிலுமிருந்து போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எனது உற்சாகத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் நான் எழுந்து கண்ணாடியில் என்னை பார்த்தபோது தயங்கினேன். இத்தனை ஆண்டுகளாக பயிற்சி செய்வதை நிறுத்தவில்லை என்றாலும் எனக்கு இப்போது வயதாகிவிட்டது. எனது உடல்வாகும் சகிப்புத்தன்மையும் உச்சகட்டத்தில் இல்லை. இளைய நடன கலைஞர்களுடன் கோப்பைக்காக போட்டியிடுவது கடினமான காரியம். மியாவும் இந்த செய்தியை கேட்டு முந்தைய பிறப்பைப் போலவே தனது கனவை நனவாக்கி தேசிய அரங்கில் வெற்றிகரமாக நடனமாடினாள். அவள் விரைவாக எனக்கு 2 வார்த்தைகள் கொண்ட செய்தியை அனுப்பினாள். அந்த செய்தியை பார்த்ததும் என் முடிவு தெளிவாக தொடங்கியது. எனது சிறந்த காலம் கடந்தாலும் நான் முயற்சி செய்ய வேண்டும். தோல்வி அவமானமல்ல. முயற்சி செய்வதற்கான துணிச்சல் இல்லாததே அவமானம். நான் என் தொலைபேசியை திறந்து செல்கிறேன் என்று ஒரு வார்த்தையை தட்டச்சு செய்தேன். எனவே 31 வயதில் மீண்டும் எனது சூட்கேஸை எடுத்துக்கொண்டேன். ஜன்னல் வழியாக கடந்து செல்லும் காட்சிகளை பார்த்தபோது என் எதிர்காலம் இன்னும் பல அனுபவங்களை கொண்டிருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இனிமேல் நான் எனக்காகவே வாழ்வேன்.